MX ஸ்டுடியோ தமிழ் கதை தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் கேட்கவிருக்கும் ஒலி புத்தகம் ஹாசினி எழுதிய அவள் அகிலா. கதையின் குரலாக நான் உங்கள் கிருத்திகா ராஜ். நீண்ட நெடுந்தூரம் நடந்து வந்த களைப்பு அவள் முகத்தில் சிறிதும் இல்லை. மாறாக ஒரு மெல்லிய சோகம், விரக்தி, ஏக்கம் என அவள் முகம் கலவையான உணர்வுகளை பிரதிபலித்தது. அவள் அகிலா. அகிலா ஒரு சிறு குடும்பத்தின் மூத்த மகள். நடுத்தர வர்க்க குடும்பத்தின் அனைத்து எல்லைகளுக்கும் உட்பட்டு வளர்க்கப்பட்ட பெரும்பான்மையான இந்திய பெண்களைப் போல் பொறுப்புக்கும் ஆசைக்கும் கனவுக்கும் இடையே ஒரு வாழ்க்கை வாழ்ந்துவிட போராடும் நம்மை போல் ஒரு மிக சாதாரணமான பெண். அகிலா, அப்பா கண்ணாடி எங்க வச்சேன்னு தெரியல, தேடி எடுத்துட்டு வா. அடியே அகிலா, இந்த துணியை கொஞ்சம் மேல காய போட்டுட்டு வந்துடு, எனக்கு அடுப்படியில வேலை இருக்கு. அகிலா, என் சார்ட் ஒர்க் பாத்தியா? நைட் டேபிள் மேலதான் வச்சேன். இப்படி 4 பேர் கொண்ட குடும்பம் தான் அவள் உலகம். அந்த குடும்பத்தை சுற்றிதான் அவள் உலகம் சுழன்றது. எல்லாம் ஒரு நாள் மாறியும் போனது. எதனால்? எல்லாம் பாழாய் போன காதலால். காதலா? உனக்கா? நீ காதலிச்சியா என்ன என்று அவள் மனசாட்சி அவளின் மனதிற்கு சாட்சி சொன்னது. ஆம், அகிலா காதலிக்கவே இல்லை, ஆனால் காதலிக்கப்பட்டாள். அதனாலேயே குடும்பத்தின் நற்பெயரை கெடுக்க வந்த பாவி என்று குற்றமும் சுமத்தப்பட்டாள். அவளின் பக்க நியாயங்கள், வாதங்கள், அழுகைகள் என எதுவும் எடுபடவில்லை. இந்த மிக்சி சரியா அறப்படவே இல்லடி அகிலா, அந்த சங்கர் கடைக்கு எடுத்துட்டு போய் என்னன்னு பாத்துட்டு வா. ரோட்டுல வாய பார்த்துட்டு நிக்காம போனமா வந்தமான்னு சுருக்குன்னு வா. அவன் கேட்ட காசை கொடுத்துடாதடி. என்ன ரிப்பேர் என்னன்னு கேட்டு அங்கிருந்து எனக்கு ஒரு போனை போடு. என்னடி, நான் சொல்றது கேக்குதா? சும்மா மசமசன் நிக்காம தம்பி போட்டுட்டு போற ட்ரெஸ்ஸை எடுத்து அயன் பண்ணி வையு. அது என்னவோ ராஜேஸ்வரிக்கு ஒருவரை மட்டம் தட்டாமல் பேசவே வராது. அப்படித்தான் அறிமுகம் சங்கர் அவளுக்கு. 2 நாள் ஆகுமே அக்கா, இந்த மிக்சி சாமான எல்லாம் டவுன்ல தான் கிடைக்கும், போய் தான் வாங்கின்னு வரணும். அவன் மிக்சி கொடுக்க 2 நாள் ஆகும் என்று சொன்னதை விட அக்கா என்று அழைத்ததுதான் மிகவும் பாதித்தது அவளை. அவள் முகம் மாறவும், கடையை மூடிட்டு போக முடியாதுக்கா, உனக்கு அவசரனா வேற மிக்சி வேணா தரேன், அதுக்கு ஒரு நாளைக்கு வாடகை 50 ரூபாய் தனியா கணக்கு பண்ணி கொடுத்துடணும். அவன் வார்த்தைக்கு வார்த்தை அக்கா எனவும் இவளுக்கு அவ்வளவு கோபம், ரோஷம் பொங்க, நீங்க ஒண்ணு எனக்கு மிக்சியை சரி பண்ண வேணாம், கொடுங்க என்றாள். அட ஏங்கா என்றான் அவன் மீண்டும். அவ்வளவுதான், பொங்கி எழுந்து விட்டாள் அகிலா. உங்களுக்கு கண்ணே சரியா தெரியல, நீங்க எப்படி மிக்சியை சரி பண்ணுவீங்க? ஒண்ணு கிடக்க ஒண்ணு செஞ்சுட்டு போறீங்க, மிக்சியை கொடுங்க முதல்ல என்றாள் அதட்டலாக. என்னது, எனக்கு கண்ணு தெரியாதா? சங்கர் அதிர்ச்சியானான். பின்ன நீங்களே தாத்தா மாதிரி இருக்கீங்க, நீங்க என்ன அக்கான்னு சொல்றீங்க என்றாள் மூச்சு வாங்க. அப்போதுதான் சங்கரும் அவளை நன்றாக கவனித்தான். உருவமும் குரலும் தான் சற்று கனத்திருந்ததே தவிர முகம் மிக இளமையாக 60களில் தான் இருந்தது. நான் சரியா கவனிக்கல பாப்பா, மன்னிச்சிடு. அம்மா வரலையா பாப்பா என்று வரிக்கு 2 பாப்பா போட்டு முன் பேசியதை பின் சரி செய்தான் சங்கர். அகிலா அப்போது முறைத்து கொண்டேதான் இருந்தாள். அந்த முதல் நாளின் கோணலை அடுத்தடுத்த நாட்களில் சரி செய்ய சங்கர் மிக தீவிரமாக முயன்றதில் அகிலாவின் நல்லவர்கள் பட்டியலில் மிக சுலபமாக இணைந்து கொண்டான் சங்கர். பார்க்கும்போது மட்டும் பேசி பழகியவர்கள் பின்னர் பேசுவதற்காகவே பார்த்து கொண்டனர். அகிலாவிற்கு சங்கரிடம் பேசுவது மிக சுலபமாக இருந்தது. பதில் சொல்லவோ கருத்து சொல்லவோ தேவையில்லாத மிக சாதாரண பேச்சுக்கள். சங்கர் அவளிடம் முதலும் கடைசியுமாக கேட்ட ஒரே கேள்வி, நாம கல்யாணம் பண்ணிக்கலாமா பாப்பா என்பதுதான். அவன் அவளை கேட்க, அவன் கேட்டதை அகிலாவின் தம்பியும் கேட்டிருக்க, அதற்கு பிறகு வீடு போர்க்களம்தான். என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ படிச்சு கிழிச்ச லட்சணத்துக்கு உனக்கு காதல் கருமாதியெல்லாம் ஒரு கேடா? படிப்புதான் ஏறல, சரி ஒரு கைத்தொழில் இருந்தா பொழைச்சுக்க வேணும், உன்னை தையல் கிளாஸுக்கு அனுப்புனா மாப்பிள்ள பாக்குறியா? மாப்பிள்ள அதுவும் போயும் உனக்கு மிக்சி ரிப்பேர் பண்றவன் தானா கிடைச்சா? அது சரி, உன் அறிவுக்கு நீ வேற எப்படி யோசிப்ப? இல்லம்மா, அவங்களாதான் பேசினாங்க, நான் பேசல. தன் தரப்பு நியாயத்தை சொல்லிவிட அவள் முயன்றதில் இன்னும் அதிக பேச்சுக்கள் தான் கேட்க வேண்டியிருந்தது. என்ன அவங்களா? பாத்தியா உன் பொண்ணு பௌச? அவங்களாமே அவங்க? அடியே, கல்யாணம் ஆனவன் தான் கிடைச்சானாடி உனக்கு லவ்ஸ விட? அவன் பொண்டாட்டி யாருன்னு தெரியும்ல, மார்க்கெட்ல மீன் விக்கிறான். இத பத்தி மட்டும் தெரிஞ்சது சும்மா மீனை 1000 மாதிரி ஆஞ்சிடுவா உன்ன என்று தாய் சொற்களால் அடிக்க, தந்தை பெல்ட்டால் விளாச, தம்பி பார்வையாலேயே கொன்றான். முதலில் காதல் இல்லை என்று மறுத்தவள் வீட்டினர் பேசிய பேச்சில், ஏன் எனக்கு காதல் இருந்தால் என்ன தவறு என்ற நிலைக்கு வந்துவிட்டு இருந்தாள். அடியும் உதையும் உதாசீனமும் அவளை அப்படித்தான் யோசிக்க வைத்தது. தனக்குள் இறுகியவள் சிறு சிறு விஷயங்களில் எல்லாம் தன் எதிர்ப்பை பதிவு செய்தாள். தாயின் தந்தை மீதான கோபம்,
தந்தையின் பணிச்சுமை மீதான கோபம், தமையனின் நண்பர்கள் மீதான காழ்ப்புணர்ச்சி என அனைத்துக்கும் வடிகாலானாள் அகிலா. விளைவு, யார் எது பேசினாலும் கேட்டாலும் பதில் சொல்லாத ஒரு மௌனத்திற்கு தன்னை பழக்கப்படுத்திக் கொண்டாள் பெண். இவ்வளவு அடிக்கிற, ஒரு வார்த்தை நீ இப்படி செய்யலாமான்னு வாயிலிருந்து வருதா பாரு. எல்லாம் 3 வேளையும் வாய்க்கு வகையா கிடைக்கிற திமிரு. அவ நாம கேட்டா எங்கம்மா பதில் சொல்லுவா? அந்த சங்கர் கேட்டா சிரிச்சு சிரிச்சு பதில் சொல்லுவா. தமையன் தன் பங்கிற்கு ஒத்து ஊற அவனை பார்வையால் எரித்தபடி, நான் அந்த சங்கர் கிட்ட சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தப்போ நீ யார் கையை பிடிச்சு இழுத்துட்டு இருந்த கோகுல் என்று கேட்டு வைத்தாள். சங்கர் அகிலாவை மணக்க கேட்டபோது தமையனும் ஒரு பெண்ணுடன் தானே இருந்தான். அது என்ன, அவனுக்கென்றால் அது நல்ல நட்பு, அவளுக்கென்றால் கெட்ட காதல். அந்த ஆதங்கத்தில் அவள் கேட்டுவிட கோகுல் ஆத்திரத்தில் மேசை மீதிருந்த பழம் வெட்டும் கத்தியை எடுக்க தாய் இடையில் புகுந்து அவளை தள்ளிவிட, அதற்கு பிறகு நீண்ட மயக்கம் தெளிந்த பெண் அந்த வீட்டில் ஒரு நொடி கூட இருக்க பிரியப்படவில்லை. மறுநாளைய பற்றிய சிந்தனை துளி கூட இல்லாமல் அகிலா வீட்டை விட்டு வெளியேற அவள் நல்ல நேரம். அவள் கிளம்புவதை யாரும் பார்க்கவில்லை. அப்போது தொடங்கிய நடைப்பயணம்தான் இதோ இப்போது வரை நடந்து கொண்டே இருக்கிறாள். ஆனால் சிறிதும் கால்கள் சோர்வடையவில்லை. இருள் முழுவதுமாக ஆட்சி செலுத்தி கொண்டிருந்த சாலையின் ஓரத்தில் இருந்த மின்விளக்கின் சொற்ப வெளிச்சத்தில் ஒண்டிக் கொண்ட பின் தான் தாய், தந்தை, தமையன், வீடு, பசி, தாகம் என அனைத்தையும் குறித்த ஒரு பயம் எழுந்தது அகிலாவிற்கு. யாருமெல்லா காட்டுக்குள்ள நான் தான் ராஜா, ஆண்டவனை நேரில் கண்டா கையோடு கொண்டா. சந்திரமௌலி வேக வேகமாக நடந்து கொண்டிருந்தான். அவன் நடையின் வேகத்தை சுற்றிலும் இருந்த இருளோ இறுக்கமோ தடை செய்யவில்லை. மூச்சை ஆழமாக இழுத்து பின் வெளியே விட்டு என தன் அழுகையை தடுக்க பெருமுயற்சி செய்து கொண்டிருந்தான். காதில் வழிந்த இசை அவன் மனநிலையை பிரதிபலித்தது. யாருமெல்லா காட்டுக்குள் சென்று முகம் மறைத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவனின் இப்போதைய ஒரே குறிக்கோள். இப்போதைய நோக்கம் இது ஒன்றுதான். முன்னர் நிறைய இருந்தது. இப்போது அதை பற்றி பேசி பயனொன்றுமில்லை. யார் முகத்தையும் பார்த்துவிடக் கூடாது என்று மிக தீவிரமாக ஓடியும் நடந்தும் அந்த பாதையின் முடிவை நெருங்கிவிட்டான். முள் பாதையின் முடிவில் சொற்ப வெளிச்சத்துடன் அவனை வரவேற்றது பேருந்து நிறுத்தம். அதை கண்டதும் தான் நிம்மதியாக மூச்சு வந்தது அவனுக்கு. அந்த மங்கிய மஞ்சள் வெளிச்சம் அவனையும் ஸ்வீகரித்துக் கொண்டது. மாநிற தேகம், 6 அடி உயரம், கட்டுக்கோப்பான உடல், கூறு நாசி, அழுத்தமான உதடுகள் என கதாசிரியர்கள் வர்ணிக்கும் சர்வ லட்சணங்களும் பொருந்திய கதாநாயக தோற்றம் சந்திரமௌலிக்கு. இருந்தும் எதுவும் எடுபடவில்லை. அனைத்தையும் விடுத்து ஓடி ஒழிய வேண்டிய நிலை. நிழற்குடை முழுவதும் இடமிருந்தும் வலப்பக்க ஓரத்தை தேர்ந்தெடுத்து அமர்ந்து கொண்டான். முதுகில் இருந்த பையை பக்கத்து இருக்கைக்கு மாற்றியவனுக்கு கைகள் நடுங்கியது. நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நினைக்கல. இத உங்க வீட்டுல உங்க தெருவுல சொன்ன என்ன ஆகும்னு தெரியும்ல. காதுக்குள் ஒரு குரல் குற்றம் சாட்டுவது போல் மிரட்டி கொண்டிருந்தது. இது மட்டும் வெளியே தெரிந்துவிட்டால் எவ்வளவு பெரிய அவமானம் அவனுக்கு. நாளை விடிந்தால் ஊர் என்ன பேசும்? இனி எப்படி அவன் தாய் தந்தை முகத்தில் விழிப்பான்? தங்கை என்ன நினைப்பாள்? எதிர்வீட்டு மலரக்கா? நினைக்க ரத்தம் கொதித்தது அவனுக்கு. அடியே கொல்லி பிசாசு, உனக்கு இருக்குடி. ஒரு நாள் உன் மூஞ்சில ஆசிட் ஊத்தல என் பேர் சந்திரமௌலியில. வெறிச்சோடி இருந்த சாலையும் காற்று கூட அசையாமல் இருந்த சூழலும் அவன் குரலை அவனுக்கே பயங்கரமாக காட்ட அமைதியானான். மனதின் வெப்பம் வார்த்தை வடிவம் பெற்றதால் வேர்வை பெருகியது. துடைத்து கொண்டான். பேருந்து வரை இன்னும் 7 நிமிட சொச்சம் இருந்தது. கேட்ட கெட்ட வார்த்தைகள் அனைத்தையும் குறுஞ்செய்தியாக தட்டச்சு செய்தவன் அதை அனுப்பும் முன் சுதாரித்து அளித்தான். இது புத்திசாலித்தனமில்லை. அவமானப்படுத்தினவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும். தனக்குள்ளாக சபதம் எடுத்தவன் தன் செல்பேசியில் வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம் என்ற பாடலை தேடி எடுத்து ஒலிக்க விட்டான். நாடி நரம்பெல்லாம் புது ரத்தம் பாய்ந்தோடியது. சிலிர்த்து கொண்டான். அப்படி என்ன பெரிய தப்பு செய்து விட்டானாம் அவன்? பிடித்த பெண்ணிடம் மனதை சொல்லக்கூடாதா? அது என்ன மகா பாதகமா? அதற்கு போய் எவ்வளவு பேச்சு, எவ்வளவு மிரட்டல்! என்ன வயதாகிவிட்டது அவனுக்கு? இன்றைக்கு 34 எல்லாம் ஒரு வயதா? கட்டுக்கடங்காத சுருள் கேசத்தில் கொஞ்சம் மண்டையின் பின்பக்கம் இடம் பெயர்ந்து விட்டால் அவன் இளைஞன் இல்லை என்று ஆகிவிடுமா? தீப்தி, எதிர் வீட்டு மலரக்காவின் முதல் மாடிக்கு புதிதாக குடி வந்த பெண். பார்க்கும் அழகான பெண்களிடம் எதிர்காலத்தை தேடுவது அவனை போல ஒரு வாலிபனுக்கு இயல்புதானே. அதைத்தான் செய்தான் சந்திரமௌலியும். அதுவும் மிகவும் நாகரிகமாக தன் மனதை சொன்னான். தீப்தி, உன்னை நல்லா பாத்துக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உன் அப்பா உன்னை எப்படி பாத்துக்கிட்டாங்களோ அப்படி நானும் உன்னை பாத்துப்பேன். நாம கல்யாணம் பண்ணிக்கலாம்.
நீ உடனே பதில் சொல்லணும்னு இல்ல, நல்லா யோசிச்சு நல்ல முடிவா சொல்லு என்றவன் தானே தன் கைப்பட வரைந்த அவளின் ஓவியத்தையும் அவளிடம் கொடுத்தான். அதில் தீப்தி தழைய தழைய புடவை கட்டி இரு குழந்தைகளுக்கு நடுவில் சிரித்துக் கொண்டு இருந்தாள். இத்தனை அவன் பேசியதற்கு அவளிடமிருந்து வந்தது ஒரே ஒரு பதில்தான். அதிலேயே அவன் ஒரே நொடியில் மரணித்து விட்டான். எந்த ஆணும் கனவில் கூட கேட்க விரும்பாத ஒரு சொல் அது. உயிருள்ள ஒரு வாலிபனை கத்தி என்றி சிறு துண்டுகளாக வெட்டி வீழ்த்தும் வலிமையுள்ள வார்த்தை அது. அந்த வார்த்தை அங்கிள். ஆம், அப்படித்தான் அழைத்தாள் தீப்தி. இவனுள் சர்வமும் ஆடி போனது. ஒரே ஒரு முறை கூட திருமணம், குழந்தைகள் என எதுவுமே செய்யாத ஒருவனையா அப்படி அழைப்பது? தீப்தி! அவமானத்தில் வார்த்தைகள் சிக்கிக் கொண்டது அவனுக்கு. உங்களை இப்படி நான் நினைக்கவே இல்ல. நீங்க போய் ஏன் அங்கிள் இவனுக்கு? ஐயோ, அங்கிள்னு சொல்லி தொலையாதீங்க என்று கத்த வேண்டும் போல இருந்தது. காதலை மறுத்த வலியை விட இந்த அழைப்பு மிக மோசமாக வலித்தது அவனுக்கு. அது தீப்தி. பேசாதீங்க அங்கிள். உங்களை நான் எந்த இடத்துல வச்சிருந்தேன் தெரியுமா? நீங்க போய் இவ்வளவு கீழ்த்தரமா? வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோங்க அங்கிள் என்றவள் முகம் திருப்ப இவனுக்கு கோபம் வந்து விட்டது. இந்த பாரு, பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதை விட்டுட்டு வயசு ஆதிதுன்னு. என்ன சத்தம் போட்டு பேசுறீங்க? மாடி ஏறி வந்தது மூச்சு வாங்குது, வயசாகலையா? அவள் முணுமுணுக்க, நீ கூட தான் மூஞ்சி கழுவலைனா கொள்ளிவாய் பிசாசு போல இருக்க. நான் கம்முன்னு இல்ல. என்னது, நான் பிசாசா? இருடா கிழவா, உன்னை இப்பவே எல்லார்கிட்டயும் சொல்லி அசிங்கப்படுத்துறேன் என்று அவள் எகிற, இவன் கெஞ்ச, அவள் மிஞ்ச. அப்படியே வீட்டுக்கு வந்தவன் கிடைத்த துணியையும் கொஞ்சம் பணத்தையும் எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு ஓடி வந்து விட்டான். அடுத்து என்ன என்ற சிந்தனையெல்லாம் பின்னுக்கு போய் நடந்து முடிந்ததே மீண்டும் மீண்டும் மனக்கண் முன் தோன்றி இம்சித்தது. போதுண்டா மௌலி, இன்னும் எத்தனை நேரத்துக்கு அதே யோசிச்சுட்டு இருப்ப என்று மூளை அறிவுறுத்த தலையை தாங்கியிருந்த கைகளுக்கு விடுதலை அளித்தான். மௌலியின் பார்வை சற்று தள்ளி இருந்த மரத்தடியில் விழ, தெருவிளக்கின் மஞ்சள் ஒளியில் ஒரு உருவம் நிற்பது தென்பட, சற்று கூர்ந்து கவனித்தவனுக்கு அது இளம்பெண் என்றும் தெரிந்துவிட, சரியாக அதே நேரத்தில் அகிலாவும் சந்திரமௌலியை பார்த்தவுடனே இருவருக்கும் உடல் அதிர்ச்சியில் தூக்கி வாரி போட்டது. இந்த நேரத்துல யாரு என்ற கேள்வி இருவருக்கும். பேயா இருக்குமோ என்ற பயம் மௌலிக்கும், யாராவது ரவுடியா இருக்குமோ என்ற பயம் அகிலாவிற்கும் ஒருங்கே எழுந்தது. பேயெல்லாம் பயந்தவனுக்கு தான், எனக்கு இல்ல. இவன் எதிர்க்க பயந்த மாதிரி காமிச்சுக்க கூடாது, தைரியமா காமிச்சுக்கிட்டாதான் பழைக்க முடியும். இருவரும் தங்களுக்குள் தாங்களாகவே பேசி சாதக பாதகங்களை ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வந்திருந்தனர். அதன்படி மௌலி அகிலாவை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்க அகிலாவும் முன்னே வந்தாள். என்ன, அவனும் வரா? என்ன அதுவும் முன்ன வருது என்று யோசித்தவர்கள் தயங்க அந்த இடைவேளையை பயன்படுத்தி கொண்டு இருவரையும் கடந்து சென்றது ஒரு தெரு நாய். நாய் குறைக்கல, ஊழையிடல, அப்பா அது மனுஷன் ஜென்மந்தான் என்ற முடிவுக்கு அவசரமாக வந்திருந்த மௌலி, யாருங்க நீங்க? இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க, அதுவும் தனியா என்று கேட்க, அகிலாவிற்கு அவனின் தன்மையான அக்கறையான பேச்சு நம்பிக்கை கொடுக்க, மீதமிருந்த இடைவெளியை வேகமாக கடந்து அவன் அருகே சென்று நின்று கொண்டாள். நான் அகிலா, வீட்டுக்கு தான் போகணும் என்றாள் சற்று பயத்துடன். ஷிஃப்ட் முடிஞ்சு போறீங்களா என்று அவன் ஒரு யூகத்தில் கேட்க, மையமாக தலையாட்டி வைத்தாள் அகிலா. சரிங்க, அப்ப நீங்க போங்க என்றவன் திரும்பி பேருந்து நிறுத்தத்தை நோக்கி நடக்க, அகிலா செய்வதறியாது நின்றாள். வந்த வழி சற்றும் ஞாபகமில்லை அவளுக்கு. இப்போது வீடு திரும்ப வேண்டும், அதுவும் பாதுகாப்பாக திரும்ப வேண்டும் என்றால் துணைக்கு ஒரு ஆள் வேண்டும். அந்த நபராக இவன் ஏன் இருக்கக்கூடாது? பார்க்கவும் கண்ணியமாகத்தானே இருக்கிறான். பேசி பார்ப்போம், சரி வருவது போல தோன்றினால் நிலைமையை எடுத்து சொல்லி இவனையே வழி கேட்போம் என்ற முடிவுக்கு வந்தவள், நீங்க இந்த நேரத்துல இங்க எதுக்கு என்று அவள் திக்கி திணறி கேட்க, மௌலி தன்னை அறிமுகம் செய்து கொண்டான். நான் சந்திரமௌலி, இங்க ஒரு வேலையா வந்தேன், நேரம் ஆயிடுச்சு, அதான் இங்கே. மௌலி முடிப்பதற்குள், நீங்க எங்க போகணும் என்று அடுத்த கேள்வியை கேட்டுவிட்டாள் அகிலா. சந்திரமௌலி இதற்கு என்ன பதில் சொல்வான்? வீடு என்று ஒன்று அவனுக்கு இனியும் இருக்குமா என்ன? தாய்க்கும் தந்தைக்கும் அவன் ஒரு ஏடிஎம் எந்திரம். மாதத்தின் முதலில் பௌர்ணமி போல் பிரகாசிக்கும் தாய் தந்தையின் அன்பு மாதத்தின் மத்தியில் தேய்ந்து பின் மாத இறுதியில் மீண்டும் பிரகாசிக்க தொடங்கிவிடும். காலாகாலத்துல மருமகன் ஒருத்தி வந்தா அவகிட்ட பொறுப்பையெல்லாம் கொடுத்துட்டு அக்கடான்னு இருப்போன்னு பார்த்தா எங்க முடியுது என்று தாய் வருந்தினால், அவனுக்கு அதெல்லாம் எங்க புரியும் என்று தந்தையும் சேர்ந்து வருந்தும் குடும்பம் அவனுடையது. அவன் சம்பாத்தியத்திற்கு இருக்கும் மதிப்பு அவனுக்கு இல்லையோ என்று அவ்வப்போது நினைத்துக் கொள்வான் மௌலி. இந்த லட்சணத்தில் வீடு சென்றால் என்ன அசிங்கம் காத்திருக்கிறதோ என்று எண்ணம் உள்ளே ஓட, வெளியே தன்னையே யோசனையுடன் பார்த்து கொண்டிருந்த அகிலாவிடம், நீங்க எங்க போகணும் என்று பதில் கேள்வி கேட்டான்.
அவன் கேட்டதுதான் தாமதம் என்பது போல வீட்டுக்கு என்று உடனே பதில் தந்து விட்டாள் அகிலா. ஏங்க அது தெரியாதா? வீடு எங்க இருக்கு? கடைசி பஸ் போயிடுச்சு போல என்றான் சந்திரமௌலி யோசனையாக. போயிருக்கும் என்றாள் அவளும் யோசனையாக. அவள் உடலில் வெளிப்படையாக தெரிந்த நடுக்கமும் கண்களில் இருந்த இறைஞ்சுதலும் சந்திரமௌலியை அமைதியாக அப்படியே செல்ல விடவில்லை. வீட்டுக்கு ஃபோன் பண்ணுங்களேன், யாராவது வந்து அழைச்சிட்டு போவாங்கல்ல. அது என்று ஆரம்பித்தவள் கண்களில் சட்டென்று கண்ணீர். ஐயோ என்றபடி நெஞ்சில் கை வைத்து விட்டான் சந்திரமௌலி. நான் இப்ப என்ன கேட்டுட்டேன்னு இந்த பொண்ணு அழுவுது. ஏமா ஏய் என்று மனதோடு பேசிக்கொண்டவனுக்குள் அசந்தர்ப்பமாய் தீப்தி பேசியது வேறு நினைவில் வந்து தொலைத்தது. வயச விடுங்க, உங்க மூஞ்சிய கண்ணாடியில பாத்திருக்கீங்களா? இருட்டுல பார்த்தா பேய் கூட பயந்துடும் என்று அவள் எகிரி இருக்க இவன், அட விடுமா, எனக்கு தான் நீ சொன்னது போல வயசாயிடுச்சு, உனக்கு தான் இளம ஊஞ்சல் ஆடுதே, ஒரே ஒரு போட்டோ ஃபில்டர் இல்லாம இன்ஸ்டா ஸ்டோரியில வைக்கிறது என்று அவளுக்கும் மேலே எகிரியிருந்தான். அதையெல்லாம் வரிசையாக நினைவிற்கு வர இப்போது அகிலா வேறு கண்ணை கசக்கவும் அவள் தன்னை பார்த்துதான் அழுகிறாளோ என்ற எண்ணம் நொடியில் தோன்றிவிட முகம் சுருக்கி விறுவிறுவென்று பேருந்து நிறுத்தத்தை நோக்கி நடக்கத் தொடங்கிவிட்டான். அவன் அப்படி சட்டென்று முகம் திருப்பி போகவும் அகிலாவின் அழுகையும் சட்டென்று நின்று விட்டது. என்ன இது, பேசிட்டே இருக்கப்பவே அப்படியே போறாங்க என்று யோசித்தவளுக்கு அவன் பின்னே செல்ல தைரியம் மட்டும் ஏனோ வரவே இல்லை. இருவரும் அவரவர் இடத்தில் நின்று கொள்ள வாகனம் என்ன, இரவு நேர பட்சிகள் கூட அவர்களை கடந்து செல்லவில்லை. சந்திரமௌலி பார்க்காதது போல் அவளை பார்த்து வைக்க அவன் பேச சென்ற போது எங்கு நின்றாளோ அங்கேதான் நின்று கொண்டிருந்தாள். பஸ் வேற வந்து தொலைக்க மாட்டேங்குது, இந்நேரம் வந்திருக்கணுமே என்று சலித்து கொண்டவன் கைபேசியை பார்க்க அது எப்போதோ உயிரை விட்டிருந்தது. அகிலா தூரத்திலிருந்து அவனையே பார்ப்பது வேறு அவஸ்தையாக இருந்தது. என்ன வேணும் இப்ப இந்த பொண்ணுக்கு? நான் ஏதாவது கேட்டா வேற அழுது தொலைக்கும் என்று யோசித்தவன் முயன்று சாலையில் பார்வை பதிக்க அப்போதும் அகிலா அவன் இருந்த திசையை தான் பார்த்து கொண்டிருந்தாள். சரி என்னன்னு கேப்போமா என்று ஒரு மனமும், இல்ல வேணாம், இந்த பொண்ணுங்களை நம்பவே கூடாது. அந்த தீப்தி கூட எத்தனை தடவை பார்த்து சிரிச்சான், அதை நம்பி பேச போய் கடைசியில மூஞ்சில கரிய பூசல, இவ மட்டும் வேற எப்படி இருப்பா என்று இருவேறு மனமாக யோசித்தவன் முடிவில் தன் பையை எடுத்துக்கொண்டு அடுத்த பேருந்து நிறுத்தத்திற்கு நடந்தே செல்வது என்று தீர்மானித்தான். அவன் ஒரு 10 அடி தொலைவை கூட கடந்திருக்க மாட்டான். அதற்குள் அகிலா அவன் பின்னையே நடந்தும் ஓடியும் அவனை தொடர சந்திரமௌலி சட்டென்று நின்று அவளை திரும்பி பார்த்தான். அவன் நெருக்கவும், நான் தனியா நிக்க பயமா இருக்கு என்றவள் மீண்டும் கண்ணை கசக்க சந்திரமௌலி அதிர்ந்து நின்று விட்டான். ஏமா பொண்ணே, உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது என்று அவன் இடுப்பில் கை வைத்து முறைக்க அகிலா கைகளை பிசைந்தாள். அட கேக்குறேன்ல சொல்லுமா என்று அதட்ட, நான் வீட்டுல சண்டை போட்டு வந்துட்ட என்று ஒரு வழியாக திக்கி திணறி சொல்லி முடித்தாள். என்ன லவ்வா என்றவனின் நக்கலான கேள்வியில் தலை குனிந்தவள் அவனுக்கு பதிலே சொல்லவில்லை. எங்க உன் லவ்வரு? அவனுக்காச்சும் ஒரு போனை போட்டு பேசு, எங்க மாட்டிக்கிட்டானோ என்னவோ. ஒருவேளை நீ வீட்டுக்கு போன பிறகு அவன் வந்தா சங்கடமா போயிடும்ல என்று அகிலாவிடம் சொன்னவன் மனதுக்குள், இந்த குட்டி பாப்பாக்கெல்லாம் லவ் செட் ஆகுது, 7 கழுத வயசாகுது, எனக்கு ஒன்னும் அமைய மாட்டேங்குது, ஒருவேளை 7 கழுத வயசுதான் பிரச்சனையோ என்று தீவிர சுய அலசலில் ஈடுபட்டான். அகிலா, நான் உங்க கூடவே வரவா என்று கேட்டு அன்றைய நாளின் அடுத்த அதிர்ச்சியை அவனுக்கு கொடுத்தாள். சந்திரமௌலிக்கு அவன் காதில் விழுந்தது சரிதானா என்ற சந்தேகம்தான் முதலில் எழுந்தது. ஏதாவது என்கிட்ட சொன்னியா பாப்பா என்று அவளிடமே கேட்க அகிலா திருத்திருவென்று விழித்தாள். இல்ல பாப்பா, யாரோ பேசின மாதிரி இருந்தது அதான் என்றவன் சுற்றியும் யாராவது தென்படுகிறார்களா என்று தேட வேறு செய்ய அகிலாவின் கண்களில் மீண்டும் கண்ணீர். என்னமா நீ எல்லாத்துக்கும் அழுவுற, என்னதான் உன் கதை என்று அவன் சற்று கோபமாக கேட்க, பாப்பான்னு கூப்பிட்டீங்கல்ல என்றவள் தேம்ப, இதுக்கெல்லாமா அழுவார்கள் என்று நினைத்த போதும் வாயை திறக்கவில்லை அவன். சரிமா, இந்த ஸ்டாப்புக்கு பஸ் வர மாதிரி தெரியல, நான் அடுத்த ஸ்டாப்புக்கு போக போறேன் என்றான் அறிவிப்பாய். என்ன உங்க கூட அழைச்சிட்டு போறீங்களா சார், பிளீஸ் என்றவள் அவனை சற்றே நெருங்கி நெருக்க சந்திரமௌலிக்கு சில்லென்ற உணர்வு நெஞ்சு முழுவதும் வியாபித்தது. அவ்வளவு நேரம் வியர்வை வழிந்த உடல் சட்டென்று குளிர் பிரதேசத்துக்குள் இழுத்து செல்லப்பட்டது போல் அப்படி ஒரு குழுகுழு உணர்வு அவனுக்கு. அவன் கனவில் கண்ட பத்தினி பெண் சட்டென்று அகிலாவின் முகச்சாடையில் மணக்கண்ணில் அவனை பார்த்து சிரிக்க சந்திரமௌலிக்கு சந்தோஷத்தில் நெஞ்சு அடைத்தது. உன் லவ்வர் அவன் வந்தா என்று சந்திரமௌலி இழுக்க, நான் தனியாதான் ஓடி வந்த என்று அவன் நெஞ்சில் ரோஸ் மில்கை வார்த்தாள் அகிலா.
அவன் கேட்காத போதும் தன் காதல் கதையை அவனிடம் சொல்லத் தொடங்கினாள் அகிலா. அவள் என்னவோ அழுது உணர்ச்சி வசப்பட்டு தன் சோக கதையை சொல்லிக் கொண்டிருக்க சந்திரமௌலிக்கு அவள் காதல் கதையை கேட்க கேட்க அத்தனை உற்சாகம். எப்படியாச்சும் இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிடடா மௌலி. இவளை கல்யாணம் பண்ணி நேரா அந்த தீப்தி முன்னாடி போய் நிறுத்தி அவ மூஞ்சில தண்ணியை பிடிச்சு ஊத்தணும். அவளுக்கெல்லாம் கரிய பூசி கரிய வேஸ்ட் பண்ணக்கூடாது. மூஞ்சில தண்ணி ஊத்துனாவே மேக்கப் கலைஞ்சு பாதி எரிஞ்ச பேய் மாதிரி தான் இருப்பா என்று மனதோடு யோசித்த மௌலி அதற்குள் சந்திரனில் கால் பதிக்க சைக்கிளில் ஏறியிருந்தான். அப்போ நீ அவன் கிட்ட ஓகே சொல்லவே இல்லையா அகிலா என்று படபடக்கும் மனதோடு அவன் கேட்க இல்லை என்று தலையாட்டியது பெண். பாப்பான்னு அவன் தான் கூப்பிடுவானோ என்று ஒரு யூகத்தில் கேட்க ஆமாம் என்றவள் கண்ணில் கண்ணீர் பெருகும் முன் அடுத்த கேள்வியை கேட்டிருந்தான் சந்திரமௌலி. சரி, இப்போ எங்க போகலாம்னு இருக்க? வீட்டுக்கு தான் போகணும். சரி, வீடு எங்க இருக்கு? வீடு வீடு எங்க தெருவில் கடைசி வீடு. சுத்தியும் தென்னை மரம் இருக்கும். அப்புறம் வாசல கூட ஒரு பெரிய மரம் இருக்கும். அது என்ன மரம்னு என்று யோசித்தவளுக்கு என்ன முயன்றும் அது நினைவில் வரவில்லை. அதுதான் என்று இல்லை. அவளுக்கு அவள் ஊரின் பெயர், வீட்டு எண், தந்தையின் தொலைபேசி எண் என எதுவும் நினைவில் இல்லை. இப்படி சொன்னா எப்படி? சரி, உன் ஆதார் அட்டை இருக்கா என்றவள் மீண்டும் கண்ணீர் விட தொடங்க சந்திரமௌலிக்கு ஆயாசமாக இருந்தது. இப்படி எதுவுமே இல்லாம எந்த நம்பிக்கையில நீ கிளம்பி வந்த, அதுவும் இந்த நேரத்துல? அதிருப்தியாய் கேட்டான். அப்போ ஏதோ கோவம். தப்பு அகிலா என்றவன் மேலும் ஏதோ சொல்ல வர அகிலா அவனை கெஞ்சுதலாக பார்த்தாள். சந்திரமௌலி பேசுவதை நிறுத்தி கொண்டு அவளை அமைதியாக பார்த்தான். அடுத்த பஸ் ஸ்டாப்ல பஸ் வந்தா அதுல போய் எங்கேயாவது இறங்கி நடந்து போனா சொல்லும் போதே சொல்வதின் அபத்தம் புரிய தலையை அழுந்து பற்றி கொண்டாள் அகிலா. சந்திரமௌலிக்கு அவளை பார்க்க பரிதாபமாக இருந்தது. அவளை அப்படியே விட்டு செல்ல மனமே வரவில்லை. அவள் காதலித்தது, அதனால் வீட்டை விட்டு வெளியே வந்தது எல்லாம் அவளுக்கு ஒரு பொருட்டாகவே இல்லை. என் கூட கூட்டிட்டு போறத பத்தி ஒன்னும் இல்ல, ஆனா எனக்கே இப்ப வீடுன்னு ஒண்ணு இல்ல என்றான் எங்கோ பார்த்து கொண்டு. அகிலா விசுக்கென அவனை நிமிர்ந்து பார்த்தாள். ஒரு சின்ன பிரச்சனை, அதான் நான் கிளம்பி வந்துட்டேன். வேலை வீடுன்னு இனிதான் ஒவ்வொன்னா தேடணும். எப்படியும் ஒரு வாரத்துல ஏதாவது ஒரு வேலை கிடைச்சிடும் என்றான் நம்பிக்கையாக. சொல்ல வேண்டியதை எல்லாம் சொல்லி முடித்து விட்டேன் என்பது போல அதற்கு மேல் ஒன்றும் பேசவில்லை சந்திரமௌலி. நீண்ட நேரம் கழித்து அகிலா, எனக்கு எங்க வீடு இருக்க தெரு, ஏரியா, போன் நம்பர் இதெல்லாம் தான் ஞாபகம் இல்லையே தவிர வந்த வழி ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கு. நான் போய்க்கிறேன் மௌலி சார், நீங்க கிளம்புங்க என்றாள் சற்று பயத்துடன். ஒரு ஆழ்ந்த மூச்சுக்கு பின் உங்க வீடு வரைக்கும் நானும் கூட வரேன் அகிலா என்று அவன் சொல்லிவிட அவள் அவன் கைகளை அழுந்து பற்றி கொண்டாள். முதலாக ஒரு பெண்ணின் ஸ்பரிசம், ஜில்லென்ற உணர்வு ஊசி போல் குத்த, அடிவயிற்றில் பட்டாம்பூச்சிகள் பறக்க, ரோமங்கள் எல்லாம் குத்திட்டு நிற்க, மிக வித்தியாசமான அனுபவம் அது அவனுக்கு. உன்னை வீட்டுல விடுறதுக்குள்ள எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணி, லவ் பண்ணி, உடனே கல்யாணமும் பண்ணி, அப்புறம் என்னென்னவோ பண்ணி என்று யோசித்தவனின் கற்பனை எங்கெங்கோ செல்ல, மௌலி அண்ணா என்று அழைத்து அவன் இதயத்தில் இடியை இறக்கினாள் அகிலா. என்ன சொன்ன நீ போ என்று சந்திரமௌலி கர்ஜிக்க அகிலாவிற்கு பயத்தில் உடல் தூக்கி வாரி போட்டது. அது அது அண்ணானு எல்லாம் என்ன கூப்பிடக்கூடாது, புரியுதா என்றான் அழுத்தமாக. அவள் விழிக்க சந்திரமௌலி சுதாரித்தான். அது எங்க குலதெய்வம் பேரு அண்ணாத்த கருப்பு. நீ என்ன அண்ணான்னு கூப்பிட்டா கருப்பு என் மேல இறங்கிடுவாரு. அப்புறம் நீ எப்படி சமாளிப்ப என்று வாய்க்கு வந்ததை சொல்ல அந்த அப்பாவியும் அவனை பயமாய் பார்த்து அவன் சொன்னதை அப்படியே நம்பினாள். சரிங்க, இனி அப்படி கூப்பிடல. மிக உல்லாசமான மனநிலையில் இருந்தான் சந்திரமௌலி. அந்த மனநிலை கொடுத்த உந்துதலில் காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில் என்று அவன் மெலிதாக பாட அகிலாவும் மெலிதாக புன்னகைத்தாள். பாட்டு பிடிக்குமா அகிலா என்று பேச்சை தன் பக்கம் திருப்பும் முயற்சியில் தொடங்கி வைத்தான் சந்திரமௌலி. பிடிக்குமே, ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சத்தமா இல்லாம, அதிகமான பின்னணி இசை இல்லாம, பாடுறவங்க குரல் மட்டும் கேட்கிற மாதிரி வர பாட்டு ரொம்ப பிடிக்கும் என்றவள் முகத்தில் பூவாய் புன்னகை. நல்ல ரசனம் உனக்கு. அப்போ அகிலா வீட்டுல தினம் பாட்டு சத்தம் கேட்டுட்டே இருக்கும்னு சொல்லு. அவன் ஆர்வமாக கேட்க அவள் சோகமாக இல்லை என்று தலையசைத்தாள். என்னாச்சு அகிலா, ஏன் திடீர்னு டல் ஆயிட்ட? அவன் அக்கறையாக கேட்க அகிலா மெல்ல தன் மனம் திறந்தாள். எங்க வீட்டுல ஏன் இஷ்டத்துக்கு பாட்டெல்லாம் கேட்க முடியாது. அதனால வேற யார் வீட்டுலயாவது போட்டா கேட்பேன். இப்ப வாச்சும் வீட்டுல யாரும் இல்லைன்னா கேட்பேன். பாட்டு கேட்கவுமா?
என்று தன்னை மீறி கேட்டுவிட்டான் சந்திரமௌலி. நான் சரியா படிக்கல, 10th ஃபெயிலு. 12வது பிரைவேட்டா தான் எழுதினேன். தம்பி நல்லா படிப்பான், என்ன மாதிரி யோசிச்சு யோசிச்சு பேச மாட்டான், நல்ல சூட்டிகையா பேசுவான் என்றவள் அதற்கு மேல் எதுவும் சொல்லாமல் முன்னே நடக்க சந்திரமௌலி அப்படியே பின்தங்கி விட்டான். பாட்டு கேட்க கூட வாடா ஒரு பொண்ணை பாடா படுத்துவீங்க என்று யோசித்தவன் தன் பையை குடைந்து பவர் பேங்கை தேடி அதை தன் கைபேசியில் பொருத்தி, ஒரு 40% சார்ஜ் ஏறட்டும், நீ உனக்கு என்ன பாட்டு பிடிக்குமோ எவ்வளவு நேரம் வேணுமோ கேளு என்று அவன் புன்னகைக்க அகிலா அவனை ஆச்சரியமாக அதிசயமாக பார்த்தாள். இதுவரை கடந்து போன அவள் வாழ்நாளில் அவள் மகிழ்ச்சிக்காக இவ்வளவு அக்கறை எடுத்த ஒரு ஜீவனை அவள் கண்டதே இல்லை. ஏன், சங்கர் கூட அவனின் பிடித்தங்கள் பிடித்தமென்மைகள் குறித்து சொல்லியிருந்தானே ஒழிய அவளின் விருப்பங்கள் குறித்து தெரிந்து கொள்ள கூட எந்த முயற்சியும் செய்யவில்லை. அவன் கண்களில் இருந்த உண்மையும் அவள் துயர் தீர்க்க அவன் நொடியில் கண்ட தீர்வும் என எல்லாமும் அகிலாவை அசைத்தது. அதற்கு பிறகு அகிலாவிற்கு தடை இருக்கவில்லை. தன் சுய சரிதையை, தான் சுயத்தை தொலைத்த கதையை சந்திரமௌலியிடம் பகிரத் தொடங்கினாள். நான் பார்க்க ரொம்ப சுமாராதானே இருக்கேன் என்று அகிலா தொடங்க சந்திரமௌலி அவளை சற்று கூர்ந்து கவனித்தான். அளவான உயரம், உருண்டை முகம், அதில் சின்னதாய் கண்கள், சற்றே பெரிதாயிருந்த மூக்கு, சதைப்பிடிப்பான உதடுகள், சுருள் முடி, காதுகளில் சின்னதாய் முத்து சிமிக்கி என எப்படி பார்த்தாலும் அவனுக்கு அகிலா அழகாகவே தெரிந்தாள். சுமாராவா? சச்ச, அழகா லட்சணமா இருக்கா அகிலா என்றான் மனம் திறந்து. அவனின் வெளிப்படையான பாராட்டில் அகிலாவின் விழிகள் முதலாக மகிழ்ச்சியில் விரிந்தது. இப்படி சிரிக்கிறப்ப இன்னமும் அழகா இருக்க. இந்த இருட்டிலையும் என் அழகு தெரியுதா உங்களுக்கு? அவனிடம் இலகுவாக பேச முடிந்தது அவளுக்கு. ஆமா தெரியுது, ஒரு அகல் விளக்கு போல என்றான் மௌலி ரசனையாக. அகிலா மனம் விட்டு சிரித்தாள். சந்திரமௌலி மனம் கசிய பார்த்து கொண்டே இருந்தான். யாருமில்லாத அந்த வானாந்திரத்தில் சிரித்தே பழகிறாத அவளின் சிரிப்பு சுற்றியிருந்த மரங்களிலும் அதில் உறங்கிக் கொண்டிருந்த பட்சிகளிலும் கூட எதிரொலித்தது. அந்த இனிமையான மனநிலை சற்று நேரம் தொடர அகிலா தோராயமாக சொன்ன வழியில் இருவரும் முன்னேறினர். உனக்கு கால் வலிக்குதா அகிலா? வேணும்னா நாம கொஞ்ச நேரம் இங்க உட்காந்துட்டு அப்புறம் நடப்போமா? இல்ல, எனக்கு வலிக்கல. நடந்துட்டே பேச எனக்கு என்னவோ ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு ஓகே தானே? உண்மையில் கால், பாதம், பின்னங்கால் என அவ்வளவு வலி அவனுக்கு இருந்தும் அவள் எனக்கு பிடிக்கிறது என்றவுடன் அவனுக்கு உட்கார தோன்றவில்லை. நடக்கலாம் என்று விட்டான். பசி, தாகம், தூக்கம் என எதை பற்றியும் அக்கறை இருக்கவில்லை அவளுக்கு. அவ்வளவு நாள் அழுத்தி வைத்த காரணத்தினாலோ என்னவோ வழிநெடுக பேசிக்கொண்டே வந்தாள். அவள் உடன் இருப்பதாலோ என்னவோ தூரமும் இருட்டும் சுற்றுப்புறம் என எதுவும் அவன் கவனத்திலேயே இல்லை. இருவரும் தனித்த ஒரு உலகத்தில் சஞ்சரிக்க தொடங்கினர். எனக்கு உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிடணும்னு தோணுது, சொல்லவா? அவள் அனுமதி வேண்டி நிற்க அனுமதி பெறாமலேயே இடம் மாறியிருந்தது இதயங்கள். சந்திரமௌலி தானே அவள் கைகளை எடுத்து தன் கைகளுக்குள் கோர்த்து கொண்டான். சில ஆத்மார்த்தமான உறவுகளுக்கு பெயரிடும் அவசியம் இருப்பதில்லை. அப்படிப்பட்ட ஒரு உறவுதான் அகிலாவுக்கும் சந்திரமௌலிக்கும் இடையே மலர தொடங்கியிருந்தது. எனக்கு நினைவு தெரிஞ்சதிலிருந்தே யாராவது ஒருத்தர் என்ன திட்டி அதட்டி அப்படித்தான் நான் காலையில எழுந்துப்பேன். என்னவோ என்ன பெத்தவங்க எதிர்பார்ப்புக்கு என்னால ஓட முடியல. இயல்பாவே எல்லாத்துலயும் நான் கொஞ்சம் பொறுமை, அது சோம்பேறித்தனம்னு சொல்லி அம்மா அப்பா இவங்கள பார்த்து தம்பி, சொந்தக்காரங்க, அக்கம் பக்கம் இருக்கிறவங்கன்னு எல்லாரும் சொல்லவும் நானே என்ன மரியாதையா பார்க்க மாட்டேன். நான் அப்படின்னா எல்லாருக்கும் இழப்போம். படிப்பு, கைத்தொழில்னு இது மேலவும் எனக்கு ஆர்வம் இல்ல. தெரிஞ்சுக்கவும் நான் விரும்பல. ஒரு சில சமயம் படிச்ச வேலைக்கு போனா இந்த வீட்டுல இருந்து வெளியே போகலான்னு தோணும். படிக்க உட்கார்ந்தா எதுவுமே என் மனசுல பதியாது. சரின்னு கைத்தொழில் பக்கம் போனா அங்கேயும் அதே மாதிரி டெஸ்ட், எக்ஸாம், அதை பாஸ் பண்ணாதான் சர்டிபிகேட், அந்த சர்டிபிகேட் இருந்தாதான் கடை வைக்க லோன் தருவாங்கன்னு இருக்கவும் என்னால அதுலயே எதுவும் பண்ண முடியல. இதுக்கு நடுவுல வீட்டுல திட்டு, குத்தல் பேச்சுன்னு என்னை எனக்கே பிடிக்காம போயிடுச்சு. வீட்டுக்கு தேவையான காய்கறி வாங்கணும்னா கூட எனக்கு பயம். விலை சரியா சொல்றாங்களா, சரியான அளவு போடுறாங்களான்னு பயந்துகிட்டே இருப்பேன். சரியா இல்லைன்னா அம்மா திட்டுவாங்கங்கிற பயத்திலேயே இன்னும் கொஞ்சம் சொதப்பிடும். எங்க வீட்டுல சொல்ற போல நான் எதுக்கும் லாய்க்கில்ல போலன்னு எனக்கே அடிக்கடி தோணும். சரி, நான் ஏன் இப்படி இருக்கேன்னு ஒரு நாள் உட்காந்து யோசிச்சேன். யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்கங்கிற பயம்தான் என்னோட பதட்டத்துக்கும் தடுமாற்றத்துக்கும் காரணம்னு புரிஞ்சுது. அதை எங்க வீட்டுல சொன்னா யாரும் புரிஞ்சுக்கவே இல்லை. கூட தான் கொஞ்சம் திட்டுனாங்க.
என்றவள் கண்களை அழுந்து மூடிக்கொண்டாள். சந்திரமௌலி அவள் வலி புரிந்தது என்பது போல் இணைந்திருந்த கைகளில் அழுத்தம் கூட்டினான். மூடிய அவள் விழிகளின் பின்னே அந்த நாளின் காட்சிகள் விரிந்தது. அம்மா, எனக்கு என்னவோ எப்பவும் யாராவது என்ன ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோங்கிற பயம்தான் என்னோட எல்லா தடுமாற்றத்துக்கும் காரணம்னு தோணுது. எக்ஸாமை விட ரிசல்ட் தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா என்றாள் எப்படியோ தைரியத்தை வரவழைத்து கொண்டு. அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்றப்போ என்று அவள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த தந்தை குரல் உயர்த்தவும் எச்சிலை கூட்டி விழுங்கினாள் அகிலா. கேக்குறார்லடி, ஜமீன் பரம்பரை கடைசி வாரிசு, சொல்லி தொலை, அப்படியே அரித்து தள்ளிடு வரும் அப்பன் என்று தாய் தந்தையுடன் ஒரு சண்டைக்கு தயாராக தம்பி சுவாரஸ்யமாக மூவரையும் வேடிக்கை பார்த்தான். வந்து தையல் கிளாஸ் எக்ஸாம் நான் எழுதல. அதுக்கு பதிலா எனக்கு வீட்ல ஒரு பழைய மெஷின் வாங்கித்தாங்க. நான் வீட்ல முதல்ல எனக்கு உங்களுக்கு தைச்சு பார்க்கறேன். கொஞ்சம் நல்லா தைச்சதும் அந்த எக்ஸாம் எழுதிக்கிறேன் என்று எப்படியோ சொல்ல வந்ததை சொல்லிவிட்டாள். என்னடி கதை கதையா சொல்ற? யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு தான் இவ ஒழுங்கா படிக்கலையாமே. கேட்டியா கதைய? கேக்குறவ முட்டாசிரிக்கினா என்ன கதை வேணா சொல்லலாம்னு நினைச்சியோ? அவள் இடையிட்டு சொல்ல முயன்ற எதையும் அவள் தாய் காது கொடுத்து கேட்க தயாராக இல்லை. மார்க் கிடக்குது மார்க். உனக்கு உன் அப்பா மாதிரி மந்த புத்தின்னு வச்சுப்போம். ஒரு வேலைக்கு நாய் குண்டாடி நீ ஒரு காய்கறி வாங்கின்னு வர சொன்னா கூட ஒழுங்கா செய்ய மாட்டேன். இந்தம்மா மெஷினை வாங்கி கொடுத்தா தச்சு கிழிச்சிடுவாங்களாமல. ஏதோ நான் தொண்டை தண்ணி வத்த கத்துனா வீட்டு வேலை செய்வேன். அதையும் நறுவிசா செய்ய தெரியுமாடி உனக்கு? கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானை ஏறி நட்சத்திரத்தை பிடிச்சானா. அந்த கதையால இருக்கு நீ பேசுறது. எக்ஸாம் எழுத சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு காதை சொல்லிக்கிட்டு கிடக்கா. இந்தாடி ஒழுங்கா எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகுற வழிய பாரு. அதை வச்சு உன்னை ஒருத்தன் கையில 2ஆம் தாரமாவோ 3ஆம் தாரமாவோ பிடிச்சு கொடுத்துட்டு நான் என் பிள்ளைய பார்க்கணும் என்று அவர் சொல்லி சென்றுவிட அகிலாவுக்கு உடல் எல்லாம் நடுங்கியது. தாய் வீசி சென்ற வார்த்தைகள் அவளை உயிருடன் எரித்தது. 2ஆம் தாரமாவா? தம்பி எப்பவும் சொல்ற மாதிரி நான் இவங்க பொண்ணே இல்லையோ? நான் செத்துட்டா இவங்க நிம்மதியா இருப்பாங்களோ? இதில் தந்தை வேறு, அவர் பங்கு இருக்கு. இந்த சீம சிங்காரி வக்கத்து போனவையெல்லாம் என்ன பேசுற அளவுக்கு எனக்குன்னு பொண்ணா பிறந்திய தரித்திரம். உன்னையெல்லாம் எவன் கல்யாணம் பண்ணுவான்? உன் தாத்தனுக்கு ஏமாந்த இழிச்ச வாய் நான் கிடைச்சேன். உங்க ஆத்தாள என் தலையில கட்டிட்டான். உனக்கேத்த மன்மத ராசாவ நான் எங்க போய் தேடுறது என்று பேசிவிட அகிலாவிற்கு யாரின் முகத்தையும் நிமிர்ந்து பார்க்கும் தைரியம் கூட இருக்கவில்லை. அந்த நாளின் நினைவில் அகிலா இன்றும் தேம்ப சந்திரமௌலிக்கு அவளின் தாய் தந்தை இருவரையும் கொன்று போடும் அளவு கோபம் வந்தது. நான் என்ன பண்ண சந்து? கடவுள் என்ன மட்டும் ஏன் இப்படி படைச்சாரு? கொஞ்சம் அறிவாவோ கொஞ்சம் அழகாவோ படைச்சிருக்க கூடாதா? கடவுள் உன்னையெல்லாம் சரியாதான் படைச்சிருக்காரு. உன் அப்பனையும் ஆத்தாவையும் தான் ஒழுங்கா படைக்கல என்றான் பற்களுக்கு இடையில் வார்த்தைகளை கடித்து. இப்படி இருக்கப்போ சங்கர் பேசவும் எனக்கு எதுவும் தப்பா தெரியல. அவன் கல்யாணம்னு சொன்னப்போ கூட வீட்டை விட்டு போயிட முடியுங்கிற ஆசை மட்டும்தான். அவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குன்னு எல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. விடு அகிலா, அந்த பொறுக்கி கல்யாணம் ஆன பின்னாடியும் கூட உன்கிட்ட உள்நோக்கத்தோட பழகி இருக்கான்னு தெரிஞ்ச பின்னாடியும் அவனை அடிச்சு ஊரை துரத்துறத விட்டுட்டு நீ ஊரை விட்டு வந்திருக்க பாரு என்றான் ஆத்திரமாக. எனக்கு அவங்க யாரு மூஞ்சிலையும் முழிக்கவே பிடிக்கல சந்து என்று அவள் தவிப்பாக அவன் முகம் பார்த்தாள். அவனுக்கும் அவளுக்கு குறையாத தவிப்புதான். சந்திரமௌலி சந்துவான போதே அவன் கால்கள் தரையில் படவில்லை. ஆனாலும் ஒரு முறைப்பட்ட சூடு அவனை இயல்பாக எதையும் செய்ய அனுமதிக்கவில்லை. சொல்லிடு அகிலா, உன் மனசுல நான் இருக்கேன்னு சொல்லிடு. உன் கண்ணுல இருந்த ஒரு சொட்டு தண்ணி வராம நான் பாத்துக்கிறேன். உன்னை கையில வச்சு தாங்குறேன். இப்ப கூட நானே சொல்லிடுவேன். ஆனா என் வயசும் என்னோட கசப்பான அனுபவமும் ஒரு பக்கம் மிரட்டுதுன்னா உன் இக்கட்டான சூழ்நிலைய நான் பயன்படுத்திக்கிட்டேன்னு நீ நினைச்சிடுவியோன்னு ஒரு பக்கம் பயமா இருக்கு. சொல்லிடு அகிலா, பிளீஸ் என்று அந்த நல்லவன் அவள் மனதோடு மௌனமாக மன்றாடினான். நான் இது போல எல்லாம் யாருக்கிட்டையும் மனசை விட்டு பேசினதே இல்ல. உங்ககிட்ட பேசின பிறகு மனசு லேசா இருக்கு என்றவளின் குரல் குழைந்தது. நான் உங்க சூழ்நிலையை புரிஞ்சுக்காம பேசுறேன்னு நினைக்க வேணாம். உங்களை பத்தி எதுவும் எனக்கு தெரியாது. உங்க குடும்பம், உங்க கல்யாணம் என்று சொல்ல வந்தவள் அதை சொல்லக்கூட முடியாமல் திண்டாட அவளின் தவிப்புகள் அவனின் அத்தனை வருட பிரம்மச்சரிய விரதத்துக்கு தீனி போட சந்திரமௌலியின் மனம் அகிலாவின் காலடியில் விழுந்து கிடந்தது. அண்ணான்னு அழைச்சிட்டு இப்ப வேற மாதிரி பேசுறேன்னு நினைக்க வேணாம்.
என்றவள் சிறிது நேரம் தனக்குள் தவித்து பின், எப்படி இருந்தாலும் சொல்லிட்டேங்கிற திருப்தியாவது எனக்கு இருக்கட்டும். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க கையை காலம் பூரா பிடிச்சுக்கிட்டு யுக யுகமா உங்ககிட்ட பேசிக்கிட்டு இப்படியே இருந்துடணும்னு தோணுது. ஐ லவ் யூ என்றாள். வெட்கமும் ஆசையும் எதிர்பார்ப்பும் போட்டி போட, அக்கிமா என்று அழைத்த சந்திரமௌலி தேம்பி தேம்பி அழுதான். அகிலா பதறி போனாள். என்னாச்சு? ஏன் அழுகுறீங்க? நான் பேசுனதுக்காகவா அழறீங்க? நீங்க நான் சொன்னதை ஏத்துக்கணும்னு இல்ல, மறந்துடுங்க. நான் ஏதோ நினைச்சு என்றவளை இடையிட்டது அவனின் காதல் கரகரத்த குரல். இப்படி ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத காதல் எல்லாம் எனக்கு வாய்க்குமான ஏங்கி போய் கிடந்தாக்கிமா. உன்னை தேவதை மாதிரி கடவுள் மாதிரி கொண்டாடி பார்த்துப்பேன் ஆக்கிமா. எனக்குன்னு ஒரு காதலை, ஒரு குடும்பம். ஐயோ, சந்தோஷத்துல எனக்கு நெஞ்சு அடைக்குதே என்றவனை காதல் பொங்க பார்த்தாள் அகிலா. அழுதிங்க என்றாள் முகம் சுருக்கி. அது சந்தோஷத்துல, கனவு நனவாயிடுச்சேங்கிற சந்தோஷத்துல வந்த ஸ்வீட் கண்ணீர். நீ டேஸ்ட் பண்ணி பாக்குறியா? அவன் கண் சுமட்ட வெட்கப்பூக்கள் வண்ணம் கோர்த்தது அவள் கன்னத்தில். சாலையோரம் இருந்த மரத்தின் வேரில் அவள் அமர்ந்திருக்க அதிக இடைவேளை விடாமல் கால் நீட்டி அவளுக்கு அருகிலேயே அமர்ந்து கொண்டான் சந்திரமௌலி. மங்கலான இரவு நேர வெளிச்சத்தில் தேவதை ஒருத்தி ஓய்வெடுப்பது போல் அவ்வளவு அழகாக இருந்தாள் அகிலா. சந்திரமௌலி அவளை பார்த்து கொண்டே இருந்தான். அன்றலர்ந்த பூ போல அவ்வளவு புத்துணர்ச்சியாக மகிழ்ச்சியாக இருந்தாள். அவளின் கள்ளம் கபடமில்லாத முகத்தை பார்த்தால் குரல் உயர்த்த கூட மனசு வராதே. அவளை போய் என்னவெல்லாம் பேசியிருக்கிறார்கள். அவர்களை அப்படியே விடுவதா? நேரில் பார்த்து நறுக்கென்று 4 கேள்விகள் கேட்க வேண்டாமா? அகேமா, அடுத்து என்ன பண்ணலாம்? எங்க போகலாம்? நீங்க தான் 1 வாரத்துல வேலை கிடைச்சிடும்னு சொன்னீங்களே, அதுவரை எங்கேயாவது இருந்துப்போம். அகிலா பெரிதாக எதையும் யோசித்தது போல் தெரியவில்லை. அவளுக்கும் சேர்த்து அவனே யோசித்தான். அது சரி வராதக்கே. நான் எங்க வேணா தங்கலாம், உன்னை அப்படி விட முடியாது. முன்ன எப்படியோ இப்ப கண்டிப்பா விட முடியாது. நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே செய்வோம். ஆனா வீட்டுக்கு மட்டும் வேணாம் ப்ளீஸ் என்றவள் முகம் பயத்தில் வெளிரியது. நான் சொல்றத கேக்குறேன்னு சொல்லியிருக்க என்றவன் பீடிகையுடன் தொடங்க அகிலா அவனை பாவமாக பார்த்தாள். ஒண்ணு மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்க, நான் எப்பவும் உன் கூட தான். உண்மையாவா? சத்தியமா. அப்போ இந்த திரிசூலத்து மேல சத்தியம் பண்ணி கொடுங்க. அகிலா, என்ன இது? நான் உங்களை நம்பாம இல்ல என்றவள் தலை கவிழ்ந்து கொண்டாள். விரல்களை கோர்ப்பதும் பிரிப்பதும் பின் அவனை நிமிர்ந்து பார்ப்பதுமாக இருந்தவளை பார்த்து அவன்தான் இறங்கி வர வேண்டியதானது. அவளையும் எழுப்பி திரிசூலத்தின் ஒருபுறம் அவளையும் மறுபுறம் அவனும் நின்று கொண்டு, இந்த ஆத்தா மேல சத்தியம், நான் உன்னை எப்பவும் எதுக்காகவும் பிரிய மாட்டேன். செத்தாலும் சரி உன் கூடத்தான் இருப்பேன் என்று அவள் கண்களை நேராக பார்த்து கொண்டே சொன்னான் சந்திரமௌலி. வேத மந்திரங்களோ மஞ்சள் கயிறோ அக்னியோ அச்சதையோ கொடுக்காத ஒரு நம்பிக்கையை சந்திரமௌலியின் சத்தியம் அகிலாவிற்கு கொடுத்தது. இப்ப சந்தோஷமா? ரொம்ப. சரி, இனியாவது நான் சொல்றத கேக்குறியா? அவள் தலையாட்ட சந்திரமௌலி தன் திட்டத்தை பகிர்ந்தான். இப்படி நாம ஓடி போய் கல்யாணம் பண்ண என்ன அவசியம்? நம்ம 2 பேருமே மேஜர். நாம சேர்ந்து வாழ்றத யாராலும் தடுக்க முடியாது. ஆனா சட்டப்படி நாம இணையணும்னா உன்னோட ஏஜ் ப்ரூஃப் வேணும். ஆதார், லைசன்ஸ், 10th மார்க் ஷீட், இப்படி ஏதோ ஒண்ணு. அதுக்கு நாம உங்க வீட்டுக்கு போய் தான் ஆகணும் என பொறுமையாக விளக்கினான். வீட்டுக்கா? அவள் அழுவது போல் முகம் சுருக்க, நான் தான் இருக்கேன்ல, என்ன சொல்லிடுவாங்க? உன்னை இவ்வளவு கொடுமைப்படுத்தினதுக்கு அவங்கள 4 கேள்வி கேட்க வேண்டாமா? நேரா போறோம், நீ சங்கரையெல்லாம் காதலிக்கல, என்னதான் காதலிச்ச, என்ன தேடித்தான் வந்தேன்னு சொல்லிடுவோம். உனக்கு ரொம்ப பயமா இருந்தா வேணா போலீஸ் ஸ்டேஷன் போய் அங்கிருந்து ஒரு போலீஸ துணைக்கு கூப்பிட்டுக்குவோம். என்ன சொல்ற? ஒரு வழியாக பேசி பேசிய அவளை சரி கட்டி இருந்தான் சந்திரமௌலி. அதன்படி இருவரும் அகிலாவிற்கு மீதம் இருக்கும் சொற்ப ஞாபகங்களை வைத்து அகிலாவின் வீட்டிற்கு முதலில் செல்வது, அங்கே வேண்டியதை வாங்கிக் கொண்டு போலீஸ் நிலையம் சென்று திருமணம் செய்து கொள்வது என தீர்மானித்தனர். எல்லாருக்கும் காதலி கூட இருந்தா நேரம் போறதே தெரியலன்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு என்னவோ ரொம்ப நேரம் ஆன ஃபீல். ஆனா இன்னும் விடியல பாரு. பவர் பேங்க் வேற வேலை செய்யல, மணி என்னன்னு கூட பார்க்க முடியல. கடைசியா பஸ் வர 7 நிமிஷம் இருக்குன்னு மணியை பார்த்தேன். அப்புறம் வேலையே செய்யல என்றான் கைபேசியை ஆராய்ந்தபடியே. எனக்கும் உங்க கூட ரொம்ப வருஷமா பழகின ஃபீல் தான் சந்தோ. இவ்வளவு ஹாப்பியா நான் இருந்ததே இல்ல தெரியுமா? ஏதாவது டீ கடை தென்பட்டா முதல்ல டீ பண்ணுன்னு ஏதாவது வயிற்றுக்கு போடணும் என்று அவன் சொல்லி முடிக்கவில்லை. ஒரு தேநீர் விடுதி தென்பட்டது. அண்ணா 2 டீ. கடை அடிக்கிற நேரத்துல வந்திருக்க,
என்றவர் சலித்துக் கொண்டே அவன் கேட்டதை கொடுத்தார். நன்றி சொல்லி பெற்றுக்கொண்டவன் அகிலாவை தேட அவள் சற்று தள்ளி இருட்டில் அமர்ந்திருந்தாள். இவளுக்கு யார பார்த்தாலும் பயம் என்று முணுமுணுத்துக் கொண்டவன் டீயை அவளிடம் நீட்ட வேறு ஏதோ சிந்தனையில் கை நீட்டியவள் அதை தவறவிட சூடான அந்த பானம் அவள் மேல் சிந்திவிட்டது. பார்த்து வாங்க கூடாதாக்கே, இப்ப பாரு மேல எல்லாம் சூடா. இதெல்லாம் ஒரு சூடா? எங்க அம்மா தோசை கரண்டில வைப்பாங்க பாருங்க சூடு என்றவள் தன் ஆடையை விளக்கி அந்த அடையாளத்தை காண்பிக்க சந்திரமௌலி அதை காண சகியாமல் முகம் திருப்பி கொண்டான். உங்க அம்மாக்கெல்லாம் ஸ்பெஷல் ஜூஸ் ஒண்ணு இருக்கு, அத கொடுத்துட்டு பேசணும். என்ன ஜூஸ்? கவர்மெண்ட் ஜூஸ் தான். அத கொடுத்தோன்னு வெய்ய சும்மா ராத்திரி பகல்னு எதுவும் தெரியாம ஒரு மயக்கத்திலேயே இருப்பாங்க. அப்ப வைக்கணும் கச்சேரி நல்லா மேளதாளத்தோட. பற்களை நரநரவென்று அவன் கடிக்க அடக்க மாட்டாமல் சிரித்தாள் அகிலா. அது இருக்கட்டும், உங்களுக்கு எப்படி அந்த ஜூஸ் பத்தி எல்லாம் தெரியுது? அவள் இடுப்பில் கை வைத்து முறைக்க காதை பிடித்து மன்னிப்பு வேண்டினான் சந்திரமௌலி. இனி அப்படி செய்யல என்று அவன் எடுத்தவுடன் சரண்டர் ஆகிவிட அவளும் சமாதானம் ஆனாள். சந்திரமௌலி சென்று காலி கோப்பைகளை கொடுக்கவும் அகிலா வேறு ஏதோ கேட்க, என்ன சொன்னாக்கே என்று இவன் சற்று சத்தமாக கேட்க டீ கடைக்காரர் அவனை சற்று வினோதமாக பார்த்தார். என்னாச்சுனா? இல்ல யாரு கூப்பிட்டதுன்னு பார்த்தேன் என்றார் அவனுக்கு பின்னே தேடி. என் பொண்டாட்டினா ஷிஃப்ட் முடிஞ்சு போறோம் என்றான். கடைக்காரர் மையமாக தலையாட்டி வைத்தார். அவர் என்ன யோசிக்கிறார் என்று புரிந்தது அவனுக்கு. இந்த நேரத்தில் தனியே ஒரு பெண்ணுடன் வரும் யாரையும் சந்தேகமாக பார்க்க தோன்றும் தானே. சந்திரமௌலி அவரை அலட்சியம் செய்து அகிலாவை அழைத்துக் கொண்டு மீண்டும் நடையை தொடர்ந்தான். சந்திரமௌலிக்கு இப்போதும் அகிலாவை நினைத்து ஆச்சரியம்தான். அவள் அவன் மீது வைத்த நம்பிக்கை குறித்தும் எதிர்பார்ப்பில்லாத அவள் காதல் குறித்தும் வந்த ஆச்சரியம் அது. அதையே அவளிடம் கேட்கவும் செய்தான். யாரு என்னன்னு தெரியாத போதே என்ன அப்படியே விட்டுட்டு போகல நீங்க. இவ்வளவு நேரம் நாம தனியா இருந்தும் நீங்க ஆசையா பாத்தீங்களே ஒழிய வக்கிரமா பாக்கல. உங்க அக்கறை, கண்ணியம், உண்மை இது எல்லாம் போதாதா நீங்க யாருன்னு சொல்ல? அவள் நீளமாக சொல்ல சந்திரமௌலிக்கு மேனி சிலிர்த்தது. அதே சமயம் குன்றலாகவும் இருந்தது. அவனை பற்றி ஒன்றுமே தெரியாமல் இவ்வளவு நம்பிக்கையை, அதுவும் தன் வாழ்க்கை பகிரும் அளவு நம்பிக்கையை தன் மீது வைத்த அப்பெண்ணுக்கு தன் உடல், பொருள், ஆவி என அனைத்தையும் தர சித்தமாயிருந்தான் சந்திரமௌலி. உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் அகிலா. அவள் என்ன என்னும் விதமாக பார்க்க அவன் தொடர்ந்தான். நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணி அது பிரச்சனையாகிதான் வீட்டை விட்டு வந்தேன் என்றான் எங்கோ பார்த்து கொண்டு. அகிலா நின்ற இடத்தில் அப்படியே நின்று விட்டாள். ஐயோ, இவனுக்கு காதலியா? அது தெரியாம நான் பாட்டுக்கு என்னென்னவோ பேசி வச்சுட்டேனே. அழுகையாக வந்தது அவளுக்கு. அந்த பொண்ணு பேரு தீப்தி. எதிர் வீட்டு மலரக்கா மாடி புருஷனுக்கு புதுசா குடி வந்தாங்க. நல்ல கலகலன்னு பேசும், உரிமையா பழகும். நான் வேலை செய்யற ஆபீஸ் பக்கம் நிறைய கடைங்க இருக்கும். அதனால அங்கிருந்து அந்த பொருள் வேணும், இது வேணும்னு ஏதாவது சொல்லும். ஹேண்ட்பேக், மேக்கப்னு நானும் வாங்கிட்டு வந்து தருவேன். பெரும்பாலும் காசு கொடுக்க மறந்துடும். நானும் அழுத்தி கேட்டதில்ல. கண்ணு முன்னாடி தானே இருக்கு, ஏமாத்திட்டு போகல, அதனால தந்துரும்னு இருந்தேன். உரிமையா பழகவும் நானும் உரிமை எடுத்து லவ்வ சொன்னா என்ன அசிங்கப்படுத்திடுச்சு. அங்கிள்னு கூப்பிடுதாக்கே. நான் கேவலமா நடந்துகிட்டேனா? நான் கிளவனா? இன்னும் என்னென்னவோ சொல்லவும் நான் அங்கிருந்து ஓடி வந்துட்டேன் என்றான். தீவிரமாக அவன் சொல்வதை கேட்டுக்கொண்டே வந்தவள் கடைசி வரியை அவன் சொல்லும் போது மனபாரம் நீங்கி சிரிக்க தொடங்கிவிட்டாள். பாத்தியா, நீயும் அங்கிள் சொல்லவும் சிரிக்கிற. இல்ல, நீங்க எவ்வளவு ஏமாளியா இருந்திருக்கீங்கன்னு பாருங்க. நல்லா உங்களை யூஸ் பண்ணி பிராண்ட் ஐட்டம் எல்லாம் வாங்கிட்டு உங்களையே மிரட்டிட்டு போயிருக்கு பாருங்க. அது உங்களை பத்தி சொன்னா நீங்க அதை பத்தி சொல்லி அசிங்கப்படுத்திருக்க வேணாமா? அப்போ சட்டுன்னு தோணல. விடு, அப்படி வந்ததால தானே உன்னை பார்க்க முடிஞ்சது. அதுவும் சரிதான். சரி, நீங்க பாட்டுக்கு வந்துட்டீங்களே, உங்க அப்பா அம்மா உங்களை தேட மாட்டாங்க? சந்திரமௌலி விரக்தியாக சிரித்தான். இதுலயும் நமக்குள்ள ஒத்துமைதான். உன் அம்மா ஒரு விதம்னா என் அம்மா ஒரு விதம். நல்லா தான் படிச்சேன். ஸ்போர்ட்ஸ், படிப்புன்னு எதையும் விட்டு வைக்கல. நான் கலந்துக்கிட்டா நான் தான் முதல் இடத்துல இருப்பேன். அப்படிதான் வேலையும். படிக்கும் போதே வேலை வந்துடுச்சு. ரியாத்துன்னு ஒரு அரபு நாட்டுல வேலை. ஆரம்பத்துல வேலை பிடிச்சிருந்தது. நாள் போக போக ஒரே வேலைய திரும்ப திரும்ப செய்யறோமேனு ஒரு சலிப்பு வந்துடுச்சு. அதோட அந்த நாட்டுல இருக்கிற அதிகபட்ச வெயில் எனக்கு ஒத்துக்கல. அதனால அங்க சண்டை போட்டுட்டு திரும்ப இங்கேவே வந்தேன். பாதியில வேலை விட்டதால அங்கேயும் கொஞ்சம் பணம் கட்ட வேண்டி இருந்தது. இங்க வந்ததும் நான் எதிர்பார்த்த மாதிரி வேலை கிடைக்க கொஞ்சம் தாமதமாச்சு. நான் ஃபாரின்ல இருந்த போயெல்லாம் என் கல்யாணத்தை பத்தி பேசிட்டே இருந்தவங்க இங்க வந்ததும் அதை பத்தி பேசவே இல்லை. நானே ஜாடையா கேட்கவும், முன்னாடி ஃபாரின் காசு இப்ப அப்படியா, அதான் பொண்ணு வீட்டுல யோசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க.
சரின்னு நான் கிடைச்ச வேலைக்கு போனேன். அதுலயே வயசும் கூடி போச்சு. பொண்ணு பாக்குறதுனா மட்டும் எங்க வீட்டுல விதவிதமா கதை சொல்லுவாங்க. நமக்கு சொந்த வீடு இல்ல, உனக்கு முடி கம்மியா இருக்கு, வயசு கூட இருக்கு, சம்பளம் கம்மி, இப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லவும் எனக்கு செம்ம கோவம். வீடு கட்டுங்கன்னு கொடுத்த காசை எங்கன்னு கேட்க போய் பெத்தவங்கள கணக்கு கேப்பியான்னு அம்மா அழ, அப்பா விஷம் எடுத்து குடிக்க போகன்னு ஒரே கலாட்டா. அதுக்கப்புறம் அவ்வளவுதான் வாழ்க்கைன்னு அப்படியே வாழ பழகிட்டான். அகிலா சற்று நேரம் பேசவே இல்லை. அவளுக்கு ஏற்றுக்கொள்ளவே சிரமமாக இருந்தது. ஒன்றுமே பேசாமல் நான் இருக்கிறேன் என்பது போல் அவன் தோள் சாய்ந்து கொண்டாள். சந்திரமௌலிக்கு அவள் அப்படி வந்து ஆறுதலாக நின்றது குளிர்தென்றல் முகத்தை தீண்டியது போல் ஜில் என்ற உணர்வை தந்தது. நீ பக்கத்துல வந்தாலே குழு குழுன்னு அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி இருக்காக்கே. சுடுசொற்களாலும் உதாசீனத்தாலும் சுயநலத்தாலும் வறண்டு கிடந்த அவ்விரு நெஞ்சங்களும் கிடைத்த ஒரு துளி அன்பை பற்றி கொண்டு ஆழ வேரூன்றி மெல்ல மெல்ல விருட்சமாக வளரத் தொடங்கியது. அக்கே, நீ சொன்ன அடையாளத்தோட இந்த தெருவுல இந்த வீடுதான் இருக்கு பாரு என்று மௌலி சொல்ல நடுங்கும் கைகளால் அவனை இறுக பற்றி கொண்டாள் அகிலா. அகிலாவின் வீட்டை சுற்றி அவ்வளவு கூட்டம். பாருங்க, எவ்வளவு கூட்டம். எங்க அம்மா அழுது ஊரை கூட்டி வச்சிருக்காங்க. இப்ப நான் போய் அவங்க முன்னாடி நின்னா அவ்வளவுதான், அடிச்சே கொன்னுடுவாங்க. அகிலா அழத் தொடங்க. அக்கே, பயப்படாத, நான் தான் இருக்கேன்ல, என்ன பண்ணிடுவாங்க? நான் முன்னவே சொன்ன போல நான் எப்பவுமே உன் கூட தான் என்று மீண்டும் ஒரு முறை அழுத்தி சொன்னான் சந்திரமௌலி. சந்து, எங்க கிட்ட வர வர என்னமோ நெஞ்செல்லாம் வலிக்குது. கத்தி அழணும் போல இருக்கு, சத்தமா சிரிக்கணும் போல இருக்கு, ஏதோ வித்தியாசமா இருக்கு என்றவளின் முகத்தில் சந்திரமௌலி முன் எப்போதும் பார்க்காத ஒரு உணர்வு. ராத்திரி முழுசும் நம்ம தூங்கல, அதோட உனக்கு பயம், அதனாலதான் உனக்கு கண்டதும் தோணுது. அவன் எவ்வளவு எடுத்து சொன்ன போதும் அகிலா அவனுடன் வீட்டிற்கு அருகில் கூட வரவில்லை. ஒரே பிடியாக, நீங்க முதல்ல போங்க, நான் அப்புறமா வர என்று நின்று கொண்டாள். சந்திரமௌலி மட்டும் அவளை திரும்பி திரும்பி பார்த்தபடி அகிலாவின் வீட்டருகே சென்றான். அக்கி சொன்ன மாதிரி ஊரே கூட்டி வச்சு ஒப்பாரி வைக்குது இந்த அம்மா என்று வசைப்பாடி கொண்டே அவன் முன்னே செல்ல காற்றில் ஏதோ தீந்த வாசனை. என்ன என்று சற்று கவனித்து பார்க்க ஆண்களில் சிலர் முச்சந்தியில் நின்று காய்ந்த தென்னங்கீற்றுகளை கொண்டு தீமூட்டி கொண்டிருந்தனர். ஏதோ தவறாகப்பட்டது அவனுக்கு. அவன் திரும்பி அகிலாவை பார்க்க அவள் பயத்தில் உறைவது தெரிந்தது. கண்களாலேயே அவளுக்கு தைரியம் சொல்லி சந்திரமௌலி வீட்டின் உள்ளே எட்டி பார்க்க நடுக்கூடத்தில் கிடத்தி வைக்கப்பட்டிருந்தது உயிரற்ற ஒரு உடல். நமக்கு வேலை வைக்காம இந்த அம்மா தானே செத்துடுச்சு பாரு என்றுதான் அப்போதும் நினைத்தான் சந்திரமௌலி. வாழ வேண்டிய வயசு என்று யாரோ ஒருவர் பரிதாபப்பட சந்திரமௌலிக்கு மனதை பிசைந்தது. நடுங்கும் இதயத்தை அழுத்தி பிடித்தபடி அவன் உடலருகே செல்ல அங்கே உயிரற்ற உடலாய் சிகப்பு பட்டு சேலை சுற்றி கிடத்தி வைக்கப்பட்டிருந்தாள் அவன் உயிரில் கலந்தவள். அவள் அகிலா. சந்திரமௌலியின் இதயம் நின்று துடித்தது. சட்டென்று வியர்வை ஆராய் பெருக உடல் தடதடவென்று ஆட, நாக்கு வரட்ட, நிற்க முடியாமல் கால்கள் துவள அப்படியே மடங்கி அமர்ந்தான். கண்கள் இருட்டி கொண்டு வந்தது. தான் காண்பது கொடுங்கனவா, தன் வக்கிர மனதின் கற்பனையா என்று பிரித்தறிய முடியாமல் அவன் நெஞ்சம் தடுமாறியது. அவன் கண்களையே அவனால் நம்ப முடியவில்லை. கண்களை கசக்கிக் கொண்டு தன்னையே இரு கண்ணத்திலும் மாறி மாறி அடித்து கொண்டு என அவன் எவ்வளவோ முயற்சி செய்த போதும் கண்முன் கிடந்த நிஜம் மறையவே இல்லை. அகிலாவா இது? இது அகிலாவா என்று அவன் நெஞ்சின் மூலம் அவனுக்கே பயங்கரமாக கேட்டது. கண் சுமிட்ட கூட பயமாக இருந்தது அவனுக்கு. கால் வலிக்கி விட்டிருக்கும் போல சமையல் மேடல தலைப்பட்டு அங்கேயே இறந்துடுச்சு. இப்படியாவது அந்த பொண்ணுக்கு நிம்மதி கிடைச்சதேன்னு நினைச்சுக்க வேண்டியதான். பயந்து பொண்ணுப்பா, வீட்டுல இருக்கிறதே தெரியாது. ஆளாளுக்கு ஒன்று பேச யார் பேசியதும் கவனத்தில் இல்லை அவனுக்கு. நடந்து கொண்டிருப்பதற்கும் நடந்து முடிந்ததற்கும் இடையே அல்லாடி போனான் அவன். இங்க இருக்கிறது அகிலானா? என் கூட வந்தது யாரு? இவ்ளோ நேரம் என் கூட பேசிட்டு வந்தாளே, இவங்க முன்னாடியே செத்துட்டதா சொல்றாங்களே, என்ன நடக்குதுங்க? ஒருவேளை அகிலா ரெட்ட பிறப்போ இங்க இருக்கிறது அகிலாவோட தங்கச்சியோ? ஏதேதோ யோசித்தான் சந்திரமௌலி. ஒரு நேரம் தானும் இறந்து விட்டோமோ, அதனால் தான் அகிலா தன் கண்களுக்கு தென்பட்டாளோ என்று கூட யோசித்தான். ஆனால் எதுவும் நிஜத்தை மறைக்கவில்லை. சந்திரமௌலிக்கு யார் பேசியதும் கேட்கவில்லை. எதுவும் மனதில் பதியவில்லை. அவன் மனம், நான் உங்க கூட வரவா என்று அகிலா கேட்டதையே திரும்ப திரும்ப நினைத்து கொண்டிருந்தது. காதலித்த பெண் பிணமாக கிடப்பதே உயிர் திருகும் வேதனை என்றால்
காதலித்தது பெண்ணே இல்லை என்பது எவ்வளவு பெரிய வேதனை! நீண்ட நேரம் அகிலாவின் உடல் அருகே அவள் முகத்தை பார்த்தபடி அப்படியே அமர்ந்து கொண்டான் சந்திரமௌலி. நடந்ததை எல்லாம் ஒவ்வொன்றாக யோசித்து பார்த்தவனுக்கு அகிலா தனியாக நின்றது, அவள் அருகில் வந்தால் எழுந்த சிலீர் என்ற உணர்வு, அவளின் பசி தாகமற்ற நிலை, அவள் தொலைபேசி எண் மறந்தது, அவளின் சிரிப்பு சத்தம், இருட்டில் கூட மங்காத அவளின் பார்வை திறன், டீ கடைக்காரர் அவனை வித்தியாசமாக பார்த்தது, தெருமுனை வரை வந்து அதற்கு பிறகு அவள் உணர்ந்த வித்தியாசமான உணர்வுகள் என ஒவ்வொன்றும் வேறு கதை சொல்லியது. அவனுக்கு புரியாத இரண்டே விஷயங்கள், நாய் குறைக்கவில்லை என்பதும் அவள் திரிசூலத்தின் அருகே அகிலா பயமின்றி வந்ததும் தான். நேரம் செல்ல செல்ல அங்கேயே அமர்ந்திருப்பது அசௌகரியமாக இருக்க எழுந்து கொண்டான். இறுதியாக ஒரு முறை அகிலாவின் உடலை பார்த்தவனுக்கு என்னவோ அந்த முகம் அவன் மனதுக்கு நெருக்கமாகவே இல்லை. அவனுடன் வந்த அகிலா நிச்சயம் இவள் இல்லை. கள்ளம் கபடமற்ற சிரிக்கும் அகிலாவிற்காக அவன் நெஞ்சம் ஏங்க அதற்கு மேல் நொடியும் தாமதிக்காமல் அகிலாவின் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டான். அகிலாவின் தாயார் என்று குறிப்பிட்ட பெண் தலைவரி கோலமாக ஒரு ஓரமாக அமர்ந்திருந்தார். அவரை பார்க்க பார்க்க, இப்படி செஞ்சுட்டியே, உன் கோவத்துல அவளை கொன்னுட்டியே என்று அவரை பிடித்து உலுக்க வேண்டும் போல் ஒரு உணர்வு எழ, இனி அவரிடம் பேசி மட்டும் என்ன ஆகப் போகிறது என்றும் தோன்ற அந்த பெண்மணியை மற்றொரு முறை திரும்பி கூட பார்க்கவில்லை அவன். இப்போது அவனுக்கு தெரிய வேண்டியது எல்லாம் அகிலா இன்னமும் அவன் கண்களுக்கு தெரிகிறாளா என்பது மட்டும்தான். இயல்பிலேயே பேய் பிசாசு எல்லாம் குறித்து அதிக பயம் சந்திரமௌலிக்கு. இரவு நேர சினிமா காட்சி என்றால் கூட நண்பர்கள் உடன் இருக்க வேண்டும் மௌலிக்கு. மாலை 6 மணிக்கு தனியே மின்மயான இருக்கும் பக்கம் கூட செல்ல மாட்டான் அவன். ஏன் ரியாத்தில் கூட இப்படி ஏதாவது பேச்சு வந்தால் உடனடியாக கந்தசஷ்டி கவசத்தை மனதுக்குள்ளேயே சொல்ல ஆரம்பித்து விடுவான் அவன். அப்படிப்பட்டவனிடம் ஏன் வந்தாள் அகிலா? முதலில் அகிலாவிற்கு தான் இறந்துவிட்டது தெரியுமா? இனி அவன் என்ன செய்ய வேண்டும்? அகிலா அவன் கண்களுக்கு தெரிந்தால் அகிலாவிடம் செல்ல வேண்டுமா, இல்லை ஒதுங்கி போக வேண்டுமா? அவளிடமிருந்து மறைந்து எங்காவது சென்றுவிட முடியுமா? இப்படி சிந்தனைகள் அவனை 4 பக்கமும் இழுக்க அவன் உள்ளே செல்லும் போது அகிலா நின்று கொண்டிருந்த இடத்தை திரும்பி பார்த்தான். அகிலா அந்த இருட்டில் அப்படியே அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். பார்வை அவன் மீதே இருக்க அந்த கண்களில் அப்போதும் தெரிந்த மாறா காதலில் சந்திரமௌலி தன்னை மீறி அவள் நிற்கும் இடம் சென்றான். காதல் கொண்ட நெஞ்சம் பயத்தை வென்றது. யாருக்கு என்ன? சொல்லுங்களேன், ஏன் இப்படி இருக்கீங்க? உங்களை யாராவது ஏதாவது சொன்னாங்களா? எதுக்கு இவ்வளவு கூட்டம்? சொல்லுங்க சந்து, பயமா இருக்கு. அகிலா கேள்விகளாய் அடுக்க பதில் சொல்ல வேண்டும் என்ற பிரங்கை அற்று மரம் போல் நின்று இருந்தான் சந்திரமௌலி. கண்களில் மட்டும் கண்ணீர் நிற்காமல் வழிந்து கொண்டே இருந்தது. ஏன் அழறீங்க சந்து? நீங்க இப்படி எதுவும் சொல்லாம அழுதீங்கன்னா நானே உள்ள போய் என்னன்னு பாக்குறேன் என்றவள் திரும்ப சந்திரமௌலி நொடியில் அவள் கைப்பிடித்து தடுத்தான். தடுப்பதாக நினைத்தான். பயமெல்லாம் எங்கோ சென்று மறைந்து கொள்ள சந்திரமௌலியால் அவளை ஆன்மா பேய் என்றெல்லாம் பார்க்கவே முடியவில்லை. அவனுக்கு அவள் அகிலா. அவன் மீது காரணமே இல்லாமல் நம்பிக்கை வைத்த பெண். அதை தாண்டி வேறு ஒன்றும் அவனால் யோசிக்கவே முடியவில்லை. வேணா அக்கிமா, நீ அங்க போகாத, போகவே போகாத. அந்த அந்த வீடு நமக்கு வேணாம். நீ சொன்ன மாதிரி நம்ம இப்படியே எங்கேயாவது போய் இப்படியே வாழ்ந்துடலாம் என்று தலையில் அடித்து கொண்டு அழ அகிலா அவன் கையை உதறினாள். அப்போ அங்க என்ன இருக்கு? என்ன ஆச்சு? நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னா அங்க அங்க நானா? எனக்கா? நான் இங்க நல்லதானே இருக்கேன். அப்போ அப்படின்னா என்று பேசிக்கொண்டே அவள் வீட்டின் அருகே செல்ல சந்திரமௌலி பின்னேயே ஓடினான். வேணா அக்கிமா, வேணாம், சொல்றத கேளு. நீ தாங்க மாட்டடா. இந்த உலகமே நமக்கு வேணாம். நெஞ்சை இறுக்கி பிடித்த வேதனையும் சுளீர் என்று யாரோ சாட்டையால் அடிக்கும் வேதனையும் அவள் நடையை தளர செய்ய அனைத்தையும் பல்லை கடித்து பொறித்து கொண்டவள் வீட்டின் உள்ளே செல்ல முயல வாசலில் இருந்த வேப்ப மரத்தில் திடீரென்று அவ்வளவு காற்று. தூங்கிக் கொண்டிருந்த பறவைகள் எல்லாம் ஒரே நேரத்தில் சத்தம் எழுப்ப கண்களை மறைக்கும் அளவு தூசி எழும்பி நொடியில் அந்த சூழலே மிக பயங்கரமாக மாறியது. என்னப்பா பேய் காத்து மாதிரி அடிக்குது? கண்ணி பொண்ணு சாவல்ல, அப்படித்தான் இருக்கும். இன்று ஆளாளுக்கு ஒன்று பேச சந்திரமௌலிக்கு பயத்தில் நான் உலர்ந்தது. அதுவரை அகிலா என்பவளை காதலியாக சக மனுஷியாக பார்த்திருந்தவனுக்கு முதல் முறையாக அவளை பார்த்ததும் பயம் எழ நடையை அப்படியே நிறுத்தினான். சட்டென்று அவனை திரும்பி பார்த்த அகிலாவின் முகத்தில் அவ்வளவு வலி. அவள் பார்வையின் பொருள் உணர்ந்த சந்திரமௌலி
தொண்டைக்குழியில் அடைத்து கொண்ட பயத்தை அப்படியே விழுங்கி அகிலாவின் பெண்ணையே உள்ளே சென்றான். உள்ளே சென்றவள் கண்டது அவள் கனவிலோ கற்பனையிலோ கூட காணாதது. உயிரற்ற அவள் உடலை அவளே தள்ளி நின்று வேடிக்கை பார்த்தாள். அழுகை மரத்து போனது. அகிலாவுக்கு எல்லாம் சூனியமாய் தெரிந்தது. யாருமற்ற அந்த இருள் அவளை மிரட்டியது. அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? நான் இருந்தே விட்டேனா? என்னை கொன்றே விட்டார்களா? நான் இல்லையா? இந்த உலகத்தில் இனி நான் இல்லையா? நான் இனி என் சந்துவுடன் வாழ முடியாதா என்று வரிசையாக அவள் உள்ளத்தை உலுக்கிய கேள்விகளில் உதடுகள் அழுகையில் துடித்தது. அடி வயிற்றிலிருந்து எழுந்த அவளின் கேவலை கண்கொண்டு பார்க்க முடியவில்லை சந்திரமௌலிக்கு. கண்கள் அங்குமிங்கும் அலைய வயிற்றை அழுத்தி பிடித்தவளின் கண்கள் சிவந்து கொண்டே வந்தது. எதையும் மாற்றிவிட முடியாத தவிப்பும் அவ்வளவுதானா என்ற விரக்தியுமாக அவள் உயிர் உடலை சுற்றி அலைய சந்திரமௌலிக்கு அவளை அப்படி பார்ப்பதே கொடுமையாக இருந்தது. அவளின் அழுகை சத்தம் சந்திரமௌலியை தவிர சுற்றி இருந்த யாருக்கும் கேட்கவில்லை. அவள் அழ அழ வெளியே காற்றின் வேகம் அதிகரித்துக் கொண்டே சென்றது. என்னப்பா பேய் காத்த அடிக்குது? இவ்வளவு நேரம் ஒன்னும் இல்லையேப்பா. நடுராத்திரி ஆகி போச்சேப்பா. அப்போ இப்படிதான் சொரட்டி சொரட்டி அடிக்கும் என்று உதடு பிதுக்கினார் ஒருவர். யாருன்னா பொண்ணை பெத்தவங்க கிட்ட பேசி பொணத்தை சீக்கிரம் எடுக்க சொல்லுங்கப்பா. பூதம் காத்த உடம்பாகி போச்சுன்னா ஊருக்கு நல்லதில்ல. அக்கம் பக்கம் வயசு பிள்ளைங்கெல்லாம் இருக்குல்ல, எவன்டா அவன் கூறு கட்டத்தனமா ராவில பொணத்தை எடுக்கணும்னு சொல்றவன்? அதெல்லாம் முன்னாடி. இப்பெல்லாம் தான் கரண்ட்ல சொல்றாங்கல்ல. நைட்டு யாரு பொணத்துக்கு காவல் இருக்கிறது? அப்பங்காரன் இதான் சாக்குன்னு நிதானம் தெரியாத அளவுக்கு ஊத்திக்கிட்டு வந்து சுருண்டு கிடக்கான். அவங்க ஆத்தா சுயநனவே இல்லாம உட்காந்துக்கிட்டு இருக்கு. சின்ன பையனை நம்பி விட சொல்றியா? இப்படியாக பேச்சுக்கள் வலுக்க தொடங்க அகிலா மிக தீவிரமாக தன் உடலுக்குள் செல்ல முயன்றாள். ஒவ்வொரு முறை அவள் உடலுக்குள் செல்ல முயல்வதும் பின் யாரோ இழுத்து வெளியே போட்டது போல் ஒரு ஓரமாக பந்து போல் சுருண்டு விழுவதுமாக இருக்க காண்பது அனைத்தும் சந்திரமௌலிக்கு பயத்தை விட பரிதாபத்தை தான் அதிகம் தந்தது. ஐயோ அகிலா என்று அவன் நெஞ்சம் அடித்து கொண்டது. இதில் அவன் என்ன செய்துவிட முடியும்? எப்படியும் இன்றில்லாவிட்டாலும் நாளை உடலை சிதையூட்டத்தானே வேண்டும். உயிர் என்ன? உயிர் இல்லாத உடலை கூட மனிதனால் பிடித்து வைக்க முடியாதே. உயிரற்ற உடல் கடவுள் இல்லாத கோவில் போன்றதல்லவா? நாம் எல்லோரும் ஒரு நாள் இப்படி நம் உடலை நாமே தள்ளி நின்று பார்க்கத்தான் வேண்டும். அழுதபடியோ சிரித்தபடியோ கோபத்துடனோ வாழ்ந்தது போதும் என்ற நிறைவுடனோ குற்ற உணர்ச்சியுடனோ விடுதலை உணர்வுடனோ இப்படி ஏதோ ஒரு உணர்வு உடல் இல்லாத உயிர் முழுக்க வியாபிக்க தள்ளி நின்று பார்க்கத்தான் வேண்டும். மனிதர்களை, அவர்களின் கோபத்தாபங்களை, ஆசைகளை, பிறப்பை, இறப்பை, இது அனைத்தையும் வகுத்த இறைவனை என அனைத்தையும் வெறுத்தான் சந்திரமௌலி. உண்மை, நிஜம் என நிரந்தரமானது என நாம் நம்புவது அனைத்தையும் விட சத்தியமானது மரணம். அதுவே நித்தியம், அதுவே கடவுள். நான் இருக்கேன், தூங்க மாட்டேன் என்றான் தன்னையும் மீறி. ஏதோ அவனால் ஆனது. கூடுதலாக சில மணி நேரங்கள் அகிலா தன் உடலை பார்க்கட்டுமே. அவனை பொறுத்தவரை அகிலா என்பவள் சக மனுஷி. சரிப்பா, அது அந்த தம்பி சொல்லுதே. நாமளும் ஆள் மாத்தி ஆள் வந்து காவல் இருப்போம். காட்டுக்கு தகவல் சொல்லிடுங்கப்பா, காலையில பணத்தை எடுக்கணும். அவனை யார் என்னவென்று கூட விசாரிக்கவில்லை யாரும். ஊர் கலைந்து செல்ல உறவுகள் எஞ்சி நின்றது. அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த அகிலாவின் தாயார் ராஜேஸ்வரி திடீரென்று சன்னதம் வந்தவர் போல, ஏண்டி கொலகார பாவி, இப்படி என்ன பழி சொல்லுக்கு ஆளாக்கிட்டு போயிட்டியடி. ஒரே ஒரு தள்ளுதானு தள்ளுன, அதுக்குள்ள பொசுக்கடு போயிட்டியே. எவ்வளவு நாள் வஞ்சண்டி உண்ணுது? ஊம மாதிரி இருந்துகிட்டு கடைசியா ஊரே எங்களை பேசுறபடி செஞ்சுட்டல. இப்ப நிம்மதியா உன் கட்ட வேகுமா என்று சொல்லி சொல்லி அழ சந்திரமௌலிக்கு சீ என்றானது. என்ன மாதிரியான பெண்மணி இவர்? மகள் இறந்த துக்கம் துளியளவு கூடவா இருக்காது? அப்படி என்ன செய்து விட்டாள் அகிலா? அவள் இறப்பை என்னவோ அவளே தீர்மானித்தது போல் எப்படி இந்த பெண்மணியால் இப்படி பேச முடிகிறது? கைகளை அழுந்த மூடி தன் ஆத்திரத்தை கட்டுப்படுத்தி கொண்டான். சந்திரமௌலி அவரை உறுத்து விழிக்க அவன் முகத்தை பார்த்தவர் என்ன நினைத்தாரோ என்னவோ புலம்பியபடியே சென்று பழைய இடத்தில் அமர்ந்து கொண்டார். அகிலா தாயை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. இப்படி நீ பேசாவிட்டால் தான் ஆச்சரியம் என்பது போன்ற ஒரு அமைதி அவளிடம். மறுநாள் விடிய தொடங்கவுமே அகிலாவின் இறுதி பயணத்திற்கான ஏற்பாடுகள் தொடங்கிவிட்டது. செய்ய வேண்டியவற்றை ஊர் பெரியவர் ஒருவர் முன்னின்று சொல்ல அகிலா அனைத்தையும் அமைதியாக பார்த்திருந்தாள். சந்திரமௌலி ஒதுங்கி நின்று கொண்டான். உயிரற்ற அந்த உடலை விட உடல் இல்லாமல் அலையும் உயிர்தானே அவனுக்கு நெருக்கம். ஆகையால் அருவமாக அல்லாடியவளின் அருகே வந்து நின்று கொண்டான். தாயே, தந்தையே,
சற்று தள்ளி நண்பர்களுடன் நின்று கொண்டிருந்த தம்பியை, தன்னை வாழவே விடாத வீட்டை என அனைத்தையும் இறுதியாக ஒருமுறை பார்த்தவளின் விழிகள் வலியுடன் மூடிக்கொண்டது. இனி என்ன என்ற கேள்வியெல்லாம் அவளுக்கு இல்லவே இல்லை. மனம் ஏதுமற்ற வெட்ட வெளியைப் போல் வெறுமையாயிருந்தது. சந்திரமௌலி, போலாம் அக்கிமா என்றான். அகிலா அவனை விசித்திரமாக பார்த்தாள். என்ன மனிதன் இவன்? முதலில் மனிதன்தானா? தான் யார் என்று தெரிந்துமா உடன் வர வேண்டும் என்கிறான் என்று ஒரு மனம் யோசிக்க, ஏன் அவள் இவ்வளவு நேரம் யார் என்று தெரிந்துதானே உடனிருந்தான் என்று மற்றொரு மனம் பதில் சொன்னது. அவள் இறந்துவிட்ட ஆரம்பகட்ட அதிர்ச்சி அவ்வளவு நேரத்தில் குறைந்திருந்தது அகிலாவிற்கு. அவ்வளவுதான் தனக்கு விதிக்கப்பட்டது என்று ஒருவாறாக மனதை தேற்றிக் கொண்டவளால் சந்திரமௌலி சொன்னதை நம்பவே முடியவில்லை. அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த சந்திரமௌலி, எதுவா இருந்தாலும் வேற எங்கேயாவது போய் பேசுவோம் வா. நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா உங்க அம்மாவை என்ன பண்ணுவேன்னு சொல்லவே முடியாது என்றான். அகிலா மௌனமாக அவனை தொடர்ந்தாள். எப்படி தான் சந்திரமௌலியின் கண்களுக்கு மட்டும் தெரிகிறோம்? எப்படி தான் பேசுவது அவனுக்கு மட்டும் கேட்கிறது? அவனுக்கு தன்னை கண்டால் பயமில்லையா? ஏன் தான் இறந்து விட்டது தெரிந்தும் ஓடாமல் ஒழியாமல் தன்னுடனே வருகிறான்? ஏன் தனக்கு இறந்து விட்டது கூட தெரியவில்லை? இறந்த பின்னும் ஏன் தனக்கு காதல் வந்தது? உடலுக்கு தீ வைக்கிற போது தனக்கு அந்த உணர்வு இருக்குமா என்று அவளுக்கு ஏதேதோ கேள்விகள். அவளுக்கு சளைக்காத கேள்விகள் அவனுக்குள்ளும் இருந்தது. நீ என்ன முன்னவே பார்த்திருக்கியா அக்கிமா? ஆன்மாவிடம் பேசுகிறோம், அகிலா உடலற்ற உயிர் என்றெல்லாம் அவனுக்கு தோன்றவே இல்லை. அவனை பொறுத்தவரை அகிலா என்பவள் சக உயிர். வறண்டிருக்கும் நிலத்தில் உயிரை பிடித்து வைக்க போராடும் தாவரம் ஒன்று கிடைத்த துளி நீரை பொக்கிஷமாக வேரில் சேர்த்து வைத்துக் கொள்வது போல் சந்திரமௌலிக்கு அகிலா பொக்கிஷமாக கிடைத்த காதல். அதை அவன் விட தயாராகவே இல்லை. சத்தியத்தை மதிக்கும் சாமானியன் அவன். அதுவும் திரிசூலத்தில் குடிக்கொண்டிருக்கும் அந்த காளி மீது ஆணையிட்டு வார்த்தை கொடுத்திருக்கிறான். வாக்கு தவறல் மகா பாதகம் இல்லையா? அதனால் வேடிக்கையாகவே பேச்சை தொடங்கினான் சந்திரமௌலி. நல்லா யோசிச்சு டைம் எடுத்து சொல்லு அக்கிமா, என்னை எங்கேயாவது பார்த்திருக்கியா? அவள் இல்லை என்று தலையசைக்க, இல்லையா? அப்ப போன ஜென்மத்துல பார்த்திருப்போமோ? ஏன்னா நீ என் கண்ணுக்கு மட்டும்தானே தெரியற. ஒருவேளை நீ என்னை பார்த்ததையே மறந்துருப்பியோ? போன ஜென்மத்துல இல்ல இந்த ஜென்மத்துல என் போட்டோவை பார்த்து, இல்ல என்னை பத்தி கேள்விப்பட்டு, இல்ல என்ன ஒரே ஒரு முறை பார்த்து பிடிச்சு போய் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி கட்டுனா என்னதான் கட்டுவேங்கிற மாதிரி சபதம் ஏதாவது? அவன் மிக தீவிரமாக கேட்க அவளுக்கு அந்த நிலையிலும் சிரிப்பு வந்தது. அவள் சிரிப்பை வாஞ்சியாக பார்த்திருந்தான் சந்திரமௌலி. இப்படி சிரிச்சுக்கிட்டே ரத்திமா, நடக்கிறதெல்லாம் எனக்கு நம்பர் தான் வேணாமான்னு இருக்கு. நீ இறந்துட்ட, இப்போ என்கிட்ட பேசிட்டு இருக்கிறது உன் ஆன்மான்னு எனக்கு தோணவே இல்லை. பேய் ஆவி இதெல்லாம் எனக்கு ரொம்ப பயம். காமெடி கலந்த பேய் படம் நான் கூட பார்க்க மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில இப்படி ஒரு பேச்சு வந்தா நான் அந்த இடத்துலயே இருக்கவே மாட்டேன். ஆனா எனக்கு இப்படி ஒரு அனுபவம். சில நேரம் இதெல்லாம் ஏதோ பெரிய கனவுன்னு தோணுது எனக்கு. ஆனா நீ என் கண்ணு முன்னாடி நிக்கிற, நீ நிஜம் என்றான் மௌலி உருக்கமாக. அகிலாவிற்கு அவன் சொல்ல வருவது புரிந்தும் புரியாதது போல இருந்தது. என்னடா, எனக்கு கூட வாழ்க்கையில நல்லது நடக்குதுன்னு பார்த்தேன். இந்தா வச்சான் பாரு ஆப்பு வகையா. அவனுக்கு கல்யாணம் பண்ணதும் தான் பொண்டாட்டி பேயா தெரிவா. எனக்கு ஸ்பெஷல் ஆஃபர். காதலிச்சதே பேயதான். சிரிப்பா இருக்குல்ல? அவன் உரக்க சிரிக்க அகிலாவிற்கு அவன் சுயநுணைவோடு தான் இருக்கிறானா என்ற சந்தேகம் வந்தது. நான் யோசிக்கிறது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா இதை தவிர என்னால வேற எதுவும் யோசிக்கவும் முடியல. இப்படி நடந்திருக்கவே கூடாதக்கியம்மா. நீ இருந்திருக்கணும். நான் வாழ்றதுக்காகவாது நீ உயிரோடு இருந்திருக்கணும் என்றவனின் கண்களில் கண்ணீரை தாண்டிய ஏதோ ஒன்று நிறைந்திருந்தது. வலி தாங்கி பழகி போன இதயம் தன் கடைசி நம்பிக்கையும் பொய்த்து போகும்போது உணருமே ஒரு வலி. உண்மையில் அது வலி இல்லை, விடுதலை. எதிர்பார்ப்பில்லாத போது இது இப்படித்தான், இது இவ்வளவுதான் என்று ஏற்றுக்கொண்ட பிறகு ஏமாற்றம் ஏது, வலி ஏது, துன்பம் ஏது? அது சந்தோஷத்தை தாண்டிய துக்கத்தை கடந்த ஒரு நிலை. அப்படி ஒரு நிலையில்தான் சந்திரமௌலி இருந்தான். அகிலாவிற்கு தன் நிலையை விட அவன் நிலை பரிதாபமாய் இருந்தது. தானானால் இறந்து விட்டோம், அவன் இன்னும் வாழ்கிறானே. அவளை நினைத்து அவளுக்கே கோபம் கூட வந்தது. தன் போக்கில் தன் வழியில் சென்றிருக்க கூடும் அவன். அவனை பிடித்து நிறுத்தி என்னையும் உன்னுடன் அழைத்து கொண்டு போய் என்று சொல்லி இன்னும் என்னவெல்லாமோ பேசி அவன் மனதில் ஆசையை விதைத்து இன்று அவனை இந்த நிலையில் நிறுத்தி என்னை எல்லாம் செய்தது அவளல்லவா? அவனிடம் பேசுவதற்கு வார்த்தைகளை தேட வேண்டியிருந்தது அவளுக்கு. என்ன விளக்கம் சொல்ல முடியும்? என்ன நம்பிக்கை தர முடியும்? காலமெல்லாம் உடன் வருவேன் என்ற நம்பிக்கையாக வீடு வந்தவனிடம் காலத்தை கடந்து சென்று விட்டாளடா உன் காதலி
என்று முகத்தில் அறைந்த விதியை நொந்து கொள்வதை தவிர அவள் வேறு என்ன செய்துவிட முடியும்? அகிலா மௌனமாக இருக்க சந்திரமௌலி தொடர்ந்தான். விதி அக்கிமா, நீ இருக்கிற இடத்துக்கு சரியா நான் ஏன் வரணும்? என் கண்ணுக்கு நீ ஏன் தெரியணும்? நீ ஏன் என்கிட்ட பேசணும்? எல்லாம் விதி என்றவன் முகத்தில் அறைந்து கொள்ள அழுது முடித்து தெளிந்து விலகட்டும் என்று அகிலா அமைதியாக இருந்தாள். இருவரும் அவரவர் யோசனையில் இருக்க மௌனங்கள் பேரிரைச்சலுடன் பேசிக்கொண்டது. நீங்க வீட்டுக்கு போகலையா? மெல்ல பேச்சு கொடுத்தாள் அகிலா. அவளுக்கு அவனை பார்க்க பயமாக இருந்தது. அவன் சிந்தனை செல்லும் திசையை யூகிக்க முடிந்தவளுக்கு அவன் வாழ்க்கையை நினைத்து அவ்வளவு பயம். வீடா? அது எங்க இருக்கு என்றபடி அவளை தீர்க்கமாய் பார்த்தான் சந்திரமௌலி. என் நிலைமைய பாத்துமா இன்னும் உங்க வீட்டு மேல கோவமா இருக்கீங்க? உன் வீடெல்லாம் வீடுங்கிற கணக்குல வரும்னு இன்னுமா நீ நினைக்கிற? என்ன கேட்டா நீ இல்லாம போனது கூட நல்லதுன்னு தான் சொல்லுவேன். உயிரோட இருந்து அந்த வீட்டுல தினம் தினம் சித்திரவதையை அனுபவிக்கிறதுக்கு பதிலா நல்ல வேலை நீ ஏன் கிட்ட வந்துட்ட. இனி ஏன் கூடவே இருந்துடே ஆக்கிமா என்றான் யாசிப்பாய். அலங்கார வார்த்தைகளின்றி அலட்டலின்றி மிக இயல்பாய் சொல்லிவிட்டான் தன் ஆருயிர் காதலை. இவ்வளவுக்கு பிறகும் ஜீவித்திருக்கும் அவன் காதலை எண்ணி அகிலாவிற்கு அழுகை வந்தது. இந்த காதலை அனுபவிக்க முடியாமல் கொண்டாட முடியாமல் மாய்ந்து போனோமே என நினைத்து நினைத்து அப்படி ஒரு அழுகை அவளிடம். நான் எப்படி உங்க கூட? எனக்கு தான் அதுக்கு கொடுத்து வைக்கலையே. அழுகையினோடே அவள் கேட்க சந்திரமௌலியிடம் பதில் இருந்தது. நமக்கு நடக்கிறதெல்லாம் கற்பனை கூட பண்ண முடியாத விஷயம். இப்படியெல்லாம் நடக்குதுன்னு யார் சொன்னாலும் அவங்கள பைத்தியம்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நமக்கு நடக்குது. அதான் ஏன்? என்ன பாவம் செஞ்சோம் நாம? சேரவே முடியாதுன்னா எதுக்காக நாம ஒருத்தரை பாத்துக்கணும்? வாழ முடியாது போன ஆற்றாமை அவளுக்கு. நாம எப்பவுமே சேர்ந்தே இருக்கணும் தான் இப்படி உறுதியாக சொன்னான் சந்திரமௌலி. என்ன? யோசிச்சு பாரேன். நீ வீட்டை விட்டு வந்த அன்னைக்குதான் நானும் எங்க வீட்டுல சண்டை போட்டுட்டு வந்தேன். அதுவும் நீ நின்ன இடத்துக்கே வந்த. பொதுவா இறந்ததும் அந்த ஆன்மா உடல்ல இருக்கிற இடத்துல இல்லனா தனக்கு நெருக்கமான இடத்துல தான் சுத்தி சுத்தி வரும்னு சொல்லுவாங்க. ஆனா நீ நான் நிக்கிற இடத்துக்கு வந்த, என்கிட்ட பேசுன, என் கூடவே வரேன்னு சொன்ன. நான் எப்பவும் உன் கூட தான் இருக்கணும்னு சத்தியம் வாங்கினேன். சந்திரமௌலி சொல்ல சொல்ல அகிலா ஆச்சரியமாக வெளிவரித்தாள். அவள் மனதில் அப்படித்தானோ என்ற எண்ணம் வலுவாய் விழுந்தது. இதுக்கெல்லாம் வேற என்ன காரணம் இருக்க முடியும்? நீ நானும் சேர்ந்து இருக்கணும்னு கடவுளே முடிவு பண்ண காரணத்தை தவிர எந்த ஜென்மத்தை விட்ட குறையும் இப்ப தொடருது. நாமளும் தொடருவோம் யாக்கிமா. மனதை நிறைத்த தன் நேசத்துக்காக மன்றாடினான் சந்திரமௌலி. அவன் குரலும் முகமும் அது உணர்த்திய வேதனையும் கொஞ்சம் கொஞ்சமாக அகிலாவை அசைத்தது. இன்னும் சற்று நேரம் அவன் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தால் எங்கே அவன் சொல்வதற்கு சரி என்று விடுவோமோ என்று பெரிதும் மஞ்சினாள் அகிலா. நான் மனுஷியே இல்ல சந்து, அதையே நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நான் பேயே. அவள் கத்த அதுவரை அமைதியாயிருந்த சுற்றுப்புறத்தில் திடீரென்று காற்று சுழன்றடித்தது. வேகமெடுத்த காற்றை அமைதியாக பார்த்தபடி, என்னால உன்னை வேற எப்படியும் பார்க்க முடியாதகிமா என்று தீர்மானமாய் சொன்னான் சந்திரமௌலி. எனக்கே நான் புதுசு. எப்ப என்ன ஆகும், நான் எப்படி நடந்துப்பேன்னு எனக்கே தெரியாது. இதோ இப்ப சுத்தி அடிச்சு காத்து கூட ஏன் கோவத்தாலதான். இன்னும் இப்படி எத்தனை வருமோ? சேர்ந்தே சமாளிப்போம். இது விளையாட்டு இல்ல சந்து. என்னால உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது? அப்படியாவது ஏதாவது ஆகட்டுமே. அப்பவாத நாம பிரிஞ்சிடுவோங்கிற பயம் இல்லாம சேர்ந்தே இருக்கலாம்ல. நொடி கூட தயங்கவில்லை அவன். அகிலா அவனை விசித்திரமாக பார்த்தாள். அந்த நேரத்து ஆர்வ மிகுதியில் பேசுகிறான் என்று நினைத்தால் சந்திரமௌலியின் உடல் மொழி அப்படி இல்லை. இது என்ன விளையாட்டா? நீங்க புரிஞ்சு பேசுறீங்களா? சொர்க்கமோ நரகமோ இல்ல அது ரெண்டும் இல்லாம வேற எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துக்கு நான் போய்தானே ஆகணும். போற வர இறேன். அகிலா எவ்வளவு எடுத்து சொன்ன போதும் சந்திரமௌலி மனம் மாறவே இல்லை. தான் பிடித்த பிடியிலேயே நின்றான். அகிலா, போதும். உனக்கு என் கூட இருக்கிறது பிடிக்கலனா அதை வெளிப்படையாவே சொல்லிடு. அதை விட்டுட்டு வேற ஏதாவது காரணத்தை தேடாத. கோபமாக முகம் திருப்பினான் சந்திரமௌலி. அகிலா முகத்தை மூடிக்கொண்டு அழுதாள். எப்படிப்பட்ட அன்பு இது? இதை அனுபவிக்க முடியாமல் செய்துவிட்டது விதி என்று அவள் மனம் வருந்த அந்த வருத்தம் அகிலாவின் வீட்டில் எதிரொலித்தது. அப்பொழுதுதான் வீடு கூட்டி கழுவி முடித்திருக்க அந்த ஈரம் காயும் முன்பே வீட்டில் அங்கங்கே வைத்திருந்த பாத்திரங்கள் உருண்டன. வீட்டின் முகப்பில் திருஷ்டிக்கு என்று மாட்டி வைக்கப்பட்டிருந்த முகம் பார்க்கும் கண்ணாடி யாரோ எடுத்து கீழே போட்டது போல் சில்ல சில்லாக உடைந்தது. இத்தனைக்கும் துளிக்காற்றில்லை. வீட்டில் இருந்தவர்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தபடி பயத்தில் உறைந்தனர். 1/4 மணி நேரத்திற்கும் மேலாக பாத்திரங்கள் உருள்வதும் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த துணிகள் திசைக்கு ஒன்றாக பறப்பதுமாக இருக்க ஒருவரும் இருந்த இடத்திலிருந்து அசையக்கூட துணியவில்லை. என்னடி இது? இப்படி பாத்திரம் எல்லாம் பொத்து பொத்துன்னு விடுது. அந்த பெரிய அடுக்கு சட்டியெல்லாம் தூக்கவே 2 ஆளு வேணும். அது எப்படி காத்துல மிதந்தாப்புல வந்து விழுந்ததுன்னு பாத்தியா? அக்கா, செத்தது கன்னி பொண்ணு. அதுவும் இந்த வீடு அவளை படுத்தின பாட்டுக்கு
இதெல்லாம் சாதாரணம் தான் நான் சொல்லுவேன். என்னடி இப்படி பேசுற? பின்ன என்னக்கா, வாயெல்லாம் பூச்சிக்காது, பதவிசா அத்தனை வேலை செய்யும். ஆனா இந்த பொம்பளை அந்த பொண்ணு அப்படி பேசும். எதிர்த்து ஒரு வார்த்தை பேசணுமே, பேசவே பேசாது. அத்தனை பேச்சையும் கேட்டுக்கிட்டு கல்லு மாதிரி நிக்கும்கா. பார்க்கவே பாவமா இருக்கும். எனக்கு என்ன சந்தேகம்னா, நெசமா இவங்க சொல்றாப்புல கால் வலிக்கு அது செத்துச்சா, இல்ல இவங்க அடிச்சே கொன்னுட்டாங்களான்னுதான். அகிலாவின் தாயார் ராஜேஸ்வரியின் காதில் விழ வேண்டுமென்றே பேசப்பட்ட ரகசிய பேச்சுக்கள் அவை. குற்றம் செய்த நெஞ்சம் குறுகுறுத்ததோ இல்லை ஊருக்கு அஞ்சியோ என்னவோ ராஜேஸ்வரி அவர்களை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசவில்லை. 16ஆம் நாள் காரியம் முடியற வரை இப்படிதான் இருக்கும். வாழ வேண்டிய அவசரம் இல்லையா? வீட்டை பூட்ட வேணாம், திறந்தே இருக்கட்டும். நீங்க 3 பேரும் பள்ளிக்கூடத்துல படுத்துக்கங்க. பெரிய வாத்தியார்கிட்ட நான் பேசுறேன். ஒரு தலைவர் சொல்லிவிட்டு செல்ல எஞ்சியிருந்த உறவினர்கள் சொல்லிக்கொள்ளாமலே தங்கள் வீடு திரும்பினர். தங்களுக்குள் தாங்கள் பேசக்கூட அஞ்சிய அகிலாவின் வீட்டினர் அவசியமான பொருட்களை மட்டும் சேகரித்துக் கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு தற்காலிகமாக இடம்பெயர்ந்தனர். இறுதியாக விதி அகிலாவிற்கு துணை நின்றது. பொதுவாக துக்கம் நடந்த வீட்டில் குறைந்தபட்சம் 16வது நாள் காரியம் முடியும் வரையாவது வீட்டை அடைக்க மாட்டார்கள். அப்படி அடைக்கப்பட்டால் இறந்தவரின் ஆன்மா பூமியிலேயே தங்கிவிடும் என்பதும் வீடு பேறு அடையாது என்பதும் நம் மக்களிடையே இருக்கும் நம்பிக்கை. அகிலா விஷயத்திலும் அதுதான் நடந்தது. இடம்பெயரும் அவசரத்தில் இருந்த ராஜேஸ்வரி கணவன் வீட்டை இழுத்து தாழ் போட்டதை கவனிக்கவில்லை. அகிலாவின் ஆன்மாவிற்கு இது பெரும் உதவியாகிவிட, வாழாமலே ஒரு வாழ்வை வாழ்ந்துவிட தன் வாழ்க்கையிடம் வந்து சேர்ந்தது வாழ துடித்த அந்த உயிர். சந்தோ, நான் இங்கேயும் உங்க கூடவே இருக்கேன். அகிலா சொன்னதுதான் தாமதம். சந்திரமௌலி உருவமற்ற அந்த உருவத்தை தாவி அணைத்து கொண்டான். அகிலாவில் எதை உணர்ந்தானோ அது அவனுக்குத்தான் வெளிச்சம். ஆனால் அவளில் அவன் நிம்மதி கொண்டான். உடலற்ற உயிராக இருந்தால் என்ன, உணர்வுகள் இருந்ததே. சந்திரமௌலியின் ஆர்ப்பரிப்பில் அகிலாவுக்குள் வெட்கப்பூக்கள் பூத்தது. ஒரு வீடு பார்க்கணும் அக்கிமா. ஏன்? ஏன்னா உனக்கு என்னம்மா, நீ புளிய மரம் கண்ட இடம் சொர்க்கம்னு நீ இருப்ப. நான் அப்படி இருக்க முடியுமா? ஒரு வீட்டை பார்த்தா தானே நான் காலம் தள்ள முடியும். சந்திரமௌலி கேலி பேச அகிலாவிற்கு கோபமே வரவில்லை. அதுதானே அவர்களின் உறவின் விசித்திரமும் கூட. அகிலா உடலற்ற உயிர் என அவன் மூளைக்கு தெரிந்தாலும் சந்திரமௌலியின் மனதுக்கு அவன் மனதை கவர்ந்த காதலி, அவ்வளவுதான். அலைந்து தெரிய தேவையில்லாமல் ஊருக்கு சற்று தள்ளி அன்றே ஒரு சிறிய வீடும் கிடைத்துவிட சந்திரமௌலி மற்றும் அகிலாவின் தனி கொடித்தனம் இனிதே தொடங்கியது. சீக்கிரமா ஒரு வேலையும் கிடைச்சிட்டா கவலையே இல்ல என்றான் சந்திரமௌலி புன்னகை முகமாக. அகிலா அமைதியாக புன்னகைத்தாள். அந்த அமைதியின் பின்னே 1000 கவலைகள் இருந்தது. அதில் பிரதானமானது, இது நிரந்தரமா? இப்படியே எவ்வளவு நாள் இருக்க முடியும்? என்னால சந்துக்கு எதுவும் ஆகிவிடுமா என்பதுதான். சந்திரமௌலி விசிராந்தையாக தரையில் கால் நீட்டி படுத்துக் கொண்டிருந்தான். கண்களில் கனவு மின்னிக் கொண்டிருந்தது. நிரந்தரமான வேலை என்று ஒன்று இன்னமும் சந்திரமௌலிக்கு அமையவில்லை. அருகில் இருந்த மில்லில் வார சம்பளத்திற்கு தான் சேர்ந்திருந்தான். அதனால் வீட்டிலும் பொருட்கள் குறைவாகவே இருந்தது. இந்த இடத்துல நாம 2 பேரும் மட்டும் உட்கார்ற மாதிரி பெரிய ஊஞ்சல் மாட்டனாக்கிமா. இந்த சுவத்துல ஒரு டிவி, அதுல எப்பவும் பாட்டு சத்தம் கேட்டுட்டே இருக்கணும். நீ பாட்டு கேட்டுக்கிட்டே ஊஞ்சல்ல ஆடணும். இதோ இந்த இடத்துல 6 அடி உயரத்துக்கு சாய்வா ஒரு கண்ணாடி. நீ முகம் திருத்துறப்போ நான் கண்ணாடி வழியா உன்னை பார்க்கணும். நீ வெக்கப்பட்டு சிரிக்கணும். வீடு இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்திருந்தா டிவிக்கு நேரா ஒரு திவானை போட்டு லீவு நாள்ல அதுல சாஞ்சு படம் பார்த்துக்கிட்டே தூங்கலாம். விடு, அடுத்த வீடு பாக்குறப்ப பெருசா பாத்துக்கலாம். உனக்கு வேற ஏதாவது வைக்கணும்னு தோணுதாக்கிமா? நான் எல்லாமே என்னோட விருப்பமே சொல்றேனே. அத்தியாவசியமான பொருட்கள் கூட இல்லாதிருந்த அந்த வீடு சந்திரமௌலியின் அன்பால் காதலால் நிறைந்திருந்தது. சந்திரமௌலி ஆசையாக கேட்க அகிலாவால் அழுகை அடக்கவே முடியவில்லை. பெருங்குரல் எடுத்து அவள் அழ, அதுவரை சில்லென்று இருந்த வீட்டில் தீப்பிடித்தது போல் அவ்வளவு வெட்கை. அகிலா சந்திரமௌலியின் சட்டை காலரை பிடித்தபடி கதறிக் கொண்டிருந்தாள். நான் உயிரோட இருக்கப்பவே ஏன் வரல சந்து? ஏன் வரல சொல்லு. அப்பதான் வரலையே, வராமே இருந்திருக்கலால சந்து. இப்ப ஏன் வந்து சொல்லு. நான் செத்ததுக்கு அப்புறம் வந்து நான் எவ்வளவு பெரிய துர்பாகியசாலின்னு எனக்கே காமிச்சு கொடுக்கதான் இப்ப வந்தியா? நான் தான் செத்தனா உன்னையும் வாழ விடாம இருக்கிற பாவத்தையும் சேர்த்தே பண்றேன். அவள் கதற, ஐயோ அக்கிமா என்று சேர்ந்து அழுவதை தவிர சந்திரமௌலியால் வேறு எதுவும் செய்ய முடியவில்லை. அழுதால் தீர்ந்து விடுவதில்லையே துக்கம். இந்த உலகில் கவலை இல்லாத மனிதர் என்று யாருமே இல்லை. மகிழ்ச்சியான மனிதர்கள் என்று நீங்கள் நினைப்பவர்கள் தங்கள் கவலைகளின் மீது தங்கள் சந்தோஷங்களை எழுத பழகியவர்கள் என்று எங்கோ படித்தது சந்திரமௌலிக்கு நினைவு வந்தது. நீ உயிரோட இல்லைங்கிறது முடிஞ்சு போனது அக்கிமா. அத நீயோ நானோ கடவுளோ யாருமே மாத்த முடியாது. ஆனா இப்போ நீ என் உயிரா இருக்க. இது போதும் எனக்கு. இது மட்டுமே போதும். நான் நினைச்ச நேரம் நீ என் முன்னாடி நிக்கிற.
நான் பேசவே தேவையில்லாம என்ன புரிஞ்சுக்கிற. இது எனக்கு போதும். இது போதுமா? இது போதாதாக்கிமா? யோசிச்சு பாரு. நீ சொல்றது போல ஒருவேளை நாம முன்னாடியே சந்திச்சு காதலிச்சு கல்யாணமும் பண்ணி இருந்தா நீ உயிரோட இருந்திருப்பதான். ஆனா நமக்கு நடுவுல உன் வீட்டை சேர்ந்தவங்க என் வீட்டை சேர்ந்தவங்கன்னு நிறைய பேர் இருந்திருப்பாங்க. இப்போ நீயும் நானும் மட்டும்தானே ஆக்கிமா? கோவம், சந்தேகம், பொறாம, சுயநலம்னு எதுவுமே கூட நமக்கு நடுவுல இல்லையே. எனக்கு இது போதும். இனி இப்படி அழாத. நீ அழுததும் அழாதன்னு உன்னை சமாதானப்படுத்துறதுக்கு முன்னாடியே எனக்கும் அழுக வந்து தொலைக்குது. நீ அழுதா ரூம் வேற ரொம்ப ஹீட் ஆயிடுது. இப்போதைக்கு என் வருமானத்துல ஏசி எல்லாம் கட்டுப்படி ஆகுமா? நீ ஏன் சொல்லு. தீவிரமாக தொடங்கி விளையாட்டாய் முடித்தான் சந்திரமௌலி. அகிலா அவனை பிரமிப்பாய் பார்த்திருந்தாள். அவனுக்காய் மெல்ல மெல்ல நடப்பை ஏற்றுக்கொள்ள முயற்சித்தாள் அகிலா. அகிலாவின் அன்றாடங்களுக்குள் சந்திரமௌலியும் சந்திரமௌலியின் அன்றாடங்களுக்குள் அகிலாவும் இணைந்து கொள்ள பெரும் முயற்சி செய்தனர். பகலில் காற்று போல் வரிவடிவமாய் இருக்கும் அகிலாவிற்கு இரவுகளில் முழு உருவமும் கிடைத்துவிடும். அவள் குரலிலும் இரவில் இருக்கும் தெளிவு பகலில் இருக்காது. இதற்காகவே இரவுகளில் கட்டாயம் வீட்டில் இருப்பது போல் பார்த்து கொள்வான் சந்திரமௌலி. சுழற்சி முறையில் வாரத்தில் 2 நாட்கள் கட்டாயமாக இரவு நேர பணியை செய்தே ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்பட்ட போது சந்திரமௌலி அந்த வேலையை ராஜினாமா செய்தான். எதுக்கு வேலையை விட்டீங்க சந்து? நான் தான் யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டேன்ல. நீங்க வேலை செய்யறப்போ நான் உங்க கூடவே இருக்கேன், யாருக்கும் தெரியாதுல்ல. நீ யாரு கண்ணுக்கும் தெரியவும் மாட்ட, நீ பேசுறதும் யாருக்கும் கேட்காது. ஆனா நான் பேசுறது எல்லாருக்கும் கேக்குதே. அன்னைக்கு கூட மார்க்கெட்ல என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இருக்குல்ல? சந்திரமௌலி கேட்க அகிலா விழுந்து விழுந்து சிரித்தாள். அன்று யதார்த்தமாக வீட்ல தக்காளி இருக்காக்கிமா என்று சந்திரமௌலி கேட்க கடைக்காரன் அவனை கேட்பதாக நினைத்து, உன் வீட்டுல தக்காளி இருக்கான்னு எனக்கு எப்படிடா தெரியும்? அதெல்லாம் கூட விடுறா. அது என்னடா ஆம்பளை ஆம்பளை அம்முன்னு கூப்பிடுறது? சச்ச, அவனா நீ? உனக்கெல்லாம் என் கடையில தக்காளி கிடையாது, போடா அந்த பக்கம் என்று கடைக்காரன் சத்தம் போட கூட்டம் கூடிவிட்டது. அந்த கூட்டத்தில் சந்திரமௌலி, ஐயோ அண்ணா, நான் அக்கிமானு தான் சொன்னேன் என்றது யாருக்கும் கேட்கவே இல்லை. அதை நினைத்து அகிலா சிரிக்க சந்திரமௌலி வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இரவு நேர வேலை தேவையில்லை என்று அகிலாவையே சொல்ல வைத்தான். சரி, அப்புறம் என்ன வேலைக்கு தான் போறதா இருக்கீங்க சந்து? அப்படி கேளு. உன்னை நம்பி ஒரு பெரிய பிளான் போட்டிருக்கேன். என்ன நம்பியா? என்ன அது? அக்கிமா, நல்லா யோசிச்சு சொல்லு. உனக்கு ஏதாவது ஸ்பெஷல் பவர் இருக்கிறத நீ கவனிச்சியா? என்ன இது பவர் அது இதுன்னு? ஐயோ அக்கிமா, வர வர நீ ஒரு பேய்ங்கிறதே மறந்து சுத்திட்டு இருக்க. சினிமால எல்லாம் பார்த்ததுல பேயெல்லாம் பூட்டின வீட்டுக்குள்ள அசால்ட்டா போகும் வரும். வீட்டுக்குள்ள இருக்கிற பொருள் எல்லாத்தையும் தள்ளிவிடும். இப்படி நிறைய பண்ணுமே. சரி, இருக்குன்னே வச்சுப்போம். அதை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? போன வாரம் சூர்யா படத்துல பார்த்தோமே, அது போல வீடு வீடா போய் ஆவி இருக்கு பூதம் இருக்குன்னு சொல்லி காசு பார்க்க போறீங்களா? சாச்சா, அதெல்லாம் ஓல்டு டெக்னிக். அதுவும் இல்லாம அதுல எல்லாம் ரிஸ்க் ஜாஸ்தி. யாராவது நிஜம் சாமியாரை கூட்டிட்டு வந்து உன்னை எதனா பண்ணிட்டாங்கன்னா வேற என்னதான் பிளானு? நேரா கோவா போறோம். அங்க ஃபேமஸான கேசினோல மெம்பர் ஆகுறோம். அங்க உன் ஸ்பெஷல் பவரை யூஸ் பண்ணி நாம பெட் கட்டுற நம்பர்ல காசு விழற மாதிரி பண்றோம், காசை அள்ளுறோம். என்ன சொல்ற? சூதாட்டமா? அதெல்லாம் முடியாது, அது தப்பு. என்ன நீ பழி பாவன்னு ஒரே பிலாசபி பேசிக்கிட்டு இருக்க? எதுவும் பண்ணக்கூடாதுன்னா எப்படி? பொதுவா ஆவிக்கெல்லாம் அவ்வளவு பவர் இருக்கும். புதையல் எங்க இருக்குன்னு கூட சொல்லும். உனக்கு என்னன்னா என் கண்ணுக்கு மட்டும் தெரியற பவரை தவிர வேற எதுவும் இல்ல. சந்திரமௌலி சலிப்பாக சொல்ல அகிலா யோசனை ஆனாள். ஆமா சந்து, நீங்க சொல்றது போல ஆவிக்குன்னு காலம் காலமா சொல்லி வச்ச எந்த பவரும் என்கிட்ட இல்ல. என்ன பார்த்து நம்ம தெரு நாய்ங்க, மாடு, பூனை இப்படி எதுவுமே வித்தியாசமா நடந்துக்கல. ஆமா, முதல் முறை பஸ் ஸ்டாப்ல கூட நாய் குறைக்கல. அது மட்டும் இல்ல, உன்னால கோவிலுக்குள்ள சாமி படத்துக்கிட்ட எல்லாம் சாதாரணமா வர முடியுதே. அன்னைக்கு ராத்திரி எப்பவும் உன் கூட தானே நான் சத்தியம் பண்ணது கூட ஒரு சூலத்து மேல அடிச்சுதானே என்றான் சந்திரமௌலியும். இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒருவேளை நான் இங்கவே இருக்கிறத பத்தியும் எனக்கான ஸ்பெஷல் பவர் பத்தியும் கூட தெரிஞ்சுக்கலாம்ல. அகிலா சமயம் பார்த்து தன் மனதில் இருப்பதை சொன்னாள். சந்திரமௌலிக்கு அகிலா குறித்து வேறு சிலதும் தெரிய வேண்டியிருந்தது. பெரும்பாலான இரவுகளில் சாந்தமாக இருக்கும் அகிலா சில இரவுகள் பசி, தாகம், வலி என்று மிகவும் சிரமப்படுவாள். அந்த மாதிரியான நேரத்தில் சந்திரமௌலி தான் அவளுக்கு இருக்கும் ஒரே ஆறுதல். மூச்சு முட்டுது சந்து, பசிக்குது, ரொம்ப தாகமா இருக்கு. உடலே இல்லாதவளுக்கு ஏன் இப்படி என்று சந்திரமௌலி பலமுறை சிந்தித்திருக்கிறான். உன் மனபரமதான் ஆக்கிமா, வேற எதுவும் இருக்காது என்று அவன் சமாதானப்படுத்தினாலும் அவள் முகத்தில் இருக்கும் வேதனை என்னவோ குறையவே குறையாது. சரி, நான் விசாரிக்கிறேன் ஆக்கிமா. அப்படி சந்திரமௌலி விசாரித்து அறிந்து கொண்டதுதான் நோதி சோல் என்ற வலைப்பக்கம்.
அதில் வெற்றிவேந்தன் என்ற ஒரு ஆவி உலக தொடர்பாளர் ஆராய்ச்சியாளர் தன்னுடைய ஆராய்ச்சிகளை, தன்னுடைய அனுபவங்களை, தான் கேள்விப்பட்டவைகளை என அனைத்தையும் தொகுத்து வைத்திருந்தார். நம்முடைய தனிப்பட்ட சில தகவல்களை பெற்றுக்கொள்ளும் அந்த வலைப்பக்கம் நமக்கு உண்மையில் உதவி தேவைப்படுகிறதா என்பதை அறிந்து நமக்கான முன்பதிவை அதுவே பெற்றுத்தரும். சந்திரமௌலிக்கு அந்த வலைப்பக்கத்திலிருந்து சில தகவல்கள் புரிந்தது, சிலது புரியவில்லை, இன்னும் சிலது ஆச்சரியமளித்தது. சில சுய பரிசோதனை குறிப்புகளும் கொடுக்கப்பட்டிருக்க சந்திரமௌலி ஒவ்வொன்றாக முயற்சித்தான். அதில் ஒன்று, அகிலா அருகில் இருக்கும்போது நீர் அருந்துவது மற்றும் உணவு உண்ணுவது. எப்போதும் செய்வதுதான், ஆனால் என்னவென்று கவனித்து பார்த்ததில்லை. அன்று கவனித்து பார்க்க அவன் எப்போதும் உண்ணும் அளவை விட மிக அதிகமாக உண்டான். தண்ணீர் கூட வழக்கத்திற்கு அதிகமாய் அருந்துவதாய் தோன்ற முதலில் அப்படி ஒன்றும் பயந்துவிடவில்லை சந்திரமௌலி. அக்கி பக்கத்துல இருக்கிறதால சந்தோஷமா இருக்கேன், அதனால வழக்கத்தை விட அதிகமா சாப்பிடுறேன். இதுல எண்ணத்தை கண்டா அந்த சைக்கிக் ரீடரு சும்மா எல்லாம் புருடா என்று தானே ஒரு முடிவுக்கு வந்து நோதி சொல் பக்கத்தை ஒதுக்கி தள்ளினான். அதே இரவு அகிலாவிடம் முன்னெப்போதும் இல்லாத அளவு சில மாற்றங்களை கண்டான் மௌலி. என்னமோ கஷ்டமா இருக்கு சந்து, யாரோ மண்டை உடைக்கிற போல வலிக்குது என்று தலையை பிடித்து கொண்டு துடித்தாள். ஒன்னும் இருக்காது, சரியாயிடும் அக்கிமா. மனசு பாரமா, ரொம்ப கஷ்டமா இருக்கு சந்து. அன்னைக்கு வீட்டுல சண்டை நடந்து என்ன தள்ளி விட்டப்போ கூட இப்படித்தான் இருந்துச்சு. உன்னை இங்க யாரு என்ன செய்ய முடியும்? நான் தான் கூடவே இருக்கேன் அக்கிமா. வலிக்குது சந்து, ரொம்ப வலிக்குது, யாரும் பிடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கு என்று இரவு முழுக்க அரற்றிக் கொண்டிருந்தவள் விடியும் போதுதான் சற்று அமைதியானாள். இரவு முழுவதும் சரியான உறக்கம் இல்லாமல் இருந்ததில் சந்திரமௌலிக்கு மறுநாள் கடும் காய்ச்சல், உடல் சோர்வும் தலைவலியும் வதைக்க தேநீர் வைக்க கூட முடியாமல் படுத்தே கிடந்தான் மௌலி. என்னாலதான், எல்லாமே என்னாலதான். நான் உங்களை பார்த்திருக்கவே கூடாது சந்து. இப்ப பாருங்க, நைட்டெல்லாம் தூக்கம் இல்லாம காய்ச்சல் வந்துருச்சு. ஆளு ரொம்ப மெலிஞ்சு போயிட்டீங்க. இப்படி பேசாதன்னு எத்தனை தடவை சொல்றது அக்கிமா. எனக்கு கூட தான் நீ வலி வலின்னு துடிக்கிறது என்னால தோணும்னு இருக்கு. உன்னை போக விட்டுருந்தா இந்த வேதனையெல்லாம் உனக்கு இருக்காதோன்னு தோணுது. சச்ச, அப்படியெல்லாம் இல்ல. அப்ப இப்படியும் இருக்காது. சற்று நேரம் அமைதியாக இருந்தவள் மீண்டும் தொடங்கினாள். சந்து, ஏதோ வெப்சைட்டு, அதுல ஆன்மா பத்தி நிறைய மேட்டர் இருக்கு, நம்ம கேள்விக்கெல்லாம் பதில் இருக்கும்னு சொன்னீங்களே, என்னாச்சு? அது வெறும் புருடாக்கிமா. ஆன்மா பக்கத்துல இருந்தா, இல்ல அதனால மனுஷனுக்கு பாதிப்பு இருந்தா அவன் அதிகமா சாப்பிடுவானா. நானும் தான் அதிகமா சாப்பிடுறேன், ஆனா அது சந்தோஷத்துல ஆக்கிமா, அதனால என்ன பாதிப்பு வந்துரும்? அதிகமா சாப்பிடுறீங்களா? அப்புறம் ஏன் மெலிஞ்சு போயிட்டீங்க? அதான் சொல்றேன், அது புருடான்னு. வேற என்னெல்லாம் அதுல போட்டிருக்கு? வேற என்ன போட்டிருந்துச்சு? என் நிழல் வளைஞ்ச மாதிரி இருக்குமா. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு என்றவன் எதேச்சியாக எதிர்ப்புற சுவரை பார்க்க அவன் நிழல் வெளிரிய பிரவுன் நிறத்தில் கூன் விழுந்தது போன்ற ஒரு வடிவத்தில் தான் இருந்தது. சந்திரமௌலி பேச்சை நிறுத்த அவன் பார்வை தொடர்ந்த அகிலாவும் அதிர்ச்சியானாள். அதற்கு பிறகு சந்திரமௌலி எவ்வளவு எடுத்து சொன்ன போதும் அகிலா அவன் சொல் பேச்சு கேட்கவே இல்லை. நீங்க அந்த வெற்று சரப்பை பாருங்க, ஏன் தயங்குறீங்க? உங்களுக்காகன்னு ஏன் நினைக்கிறீங்க? எனக்காக நினைச்சுக்கோங்களேன் சந்து. எனக்கு என்ன ஆகுது, என்ன ஆச்சு, என்ன ஆகும், எதுவும் தெரியாம இருக்கோமே என்று அவள் எவ்வளவு எடுத்து சொன்ன போதும் சந்திரமௌலிக்கு என்னவோ தயக்கம். ஒருவேளை அவருக்கு நான் இங்கவே இருக்கிறதுக்கான வழி கூட தெரிஞ்சிருக்கலாம் என்று அகிலா மேலும் சொல்ல ஒரு வழியாக சந்திரமௌலி வெற்றியை சந்திக்க சம்மதித்தான். சந்திரமௌலி? ஆமா சார் என்ற சந்திரமௌலி வெற்றியின் முன்னே அமர்ந்திருந்தான். அவன் எதிர்பார்த்து வந்ததற்கு மாறாக நல்ல வெளிச்சமும் காற்றோட்டமும் ஊதுவத்தி மனமும் என தெய்வீகமாக இருந்தது வெற்றியின் நோதிசோல் அலுவலகம். இது போலான பார்வைகள் பலவற்றை கடந்து வந்த வெற்றி, இது என் ஆபீஸ் மௌலி சார், இங்க இப்படி இருந்தாதான் என்னால வேலை பார்க்க முடியும். என் ஆராய்ச்சிக்கான இடம் வேற, அங்கேயும் கூட நீங்க கற்பனை பண்ற மாதிரி எல்லாம் பயங்கரமா இருக்காது என்றான் புன்னகைத்தபடியே. நல்லா இருக்கு சார் என்றான் மௌலி திறந்த மனதுடன். சொல்லுங்க மௌலி, ஒரே வாரத்துல பார்த்தே ஆகணும்னு பிடிவாதமா இருந்து அப்பாயின்மெண்ட்டை வாங்கியிருக்கீங்க. கேள்வி கேட்டபடியே கூர்மையாக எதிரில் இருப்பவனை ஆராய்ந்தான் வெற்றி. நான் உங்க வெப்சைட்ல இருந்த செல்ஃப் டெஸ்ட்டை ஒரு சிலதை பண்ணி பார்த்தா சார். அதுல வந்து ரிசல்ட்ஸ் பத்தியும் என் அகிலாவை பத்தியும் பேசணும். சந்திரமௌலி சொல்ல சொல்லவே வெற்றி அவனின் லாகின் ஐடி வாங்கி அவன் கொடுத்திருந்த தகவல்களை படித்திருந்தான். உங்க அகிலா வந்திருக்காங்களா? இல்ல, பகல் அவங்களுக்கு வசதி படாது, அவங்களும் வரணும்னு தான் நான் நைட்ல அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன். சந்திரமௌலி பேச பேச என்னவோ மிக வித்தியாசமாக தெரிந்தது வெற்றிக்கு. இப்போ கூப்பிட முடியாதா? கேள்விகளை மிக கவனமாக கேட்டான் வெற்றி. கூப்பிடலாம், ஆனா உங்களால பார்க்க முடியுமா? என்ன சொல்ல வரீங்கன்னு புரியலையே. நைட்ல தான் சார் அவங்களுக்கு உருவம் கிடைக்கும், இப்ப பாக்குறது கொஞ்சம் கஷ்டம்தான் என்றவன். ஓகேமா,
என்று அழைக்க சற்று நேரத்திற்கெல்லாம் மௌலியின் முகத்தில் ஒரு விரிந்த புன்னகை. வெற்றி எச்சிலை கூட்டி விழுங்கினான். அறையை சற்று கூர்ந்து கவனிக்க வெளிப்பார்வைக்கு எதுவும் தெரியவில்லை என்ற போதும் அறையில் 3வது நபர் இருப்பதை அவனால் மிக துல்லியமாக உணர முடிந்தது. வெற்றிக்கு லேசாக பயம் வந்தது. ஆவி ஓட்டுதல், சைக்கிக் ரீடிங் தான் தொழில் என்று அவன் முடிவெடுத்து 18 வருடங்களுக்கு மேல் ஆகிறது. இருந்தும் ஆவி பாதிப்பு என்று வருபவர்களில் பலருக்கு அத்தகைய பாதிப்பு இருப்பதே இல்லை. அதிகபட்சம் மன அழுத்தம் மட்டுமே அவர்களின் மனப்பிறழ்வுகளுக்கு காரணமாக இருக்கும். மிக சிலருக்கு பாதிப்பு இருந்தாலும் ஆன்மாக்கள் பெரும்பாலும் தங்களை வெளிக்காட்டிக் கொள்ள விரும்புவதில்லை. பெரும் முயற்சிக்கு பிறகுதான் தங்களை வெளிக்காட்டிக் கொள்ளும். இப்படி அழைத்ததுமெல்லாம் வந்துவிடாது. மௌலி என்னவோ அருகில் இருக்கும் காதலை அழைப்பது போல அழைக்க அதுவும் வந்துவிட எல்லாமே மிக வித்தியாசமாக தெரிந்தது வெற்றிக்கு. வந்துட்டாங்களா? உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டி வெற்றி மீண்டும் கேட்க ஆம் என்றான் மௌலி. தைரியத்தை எல்லாம் திரட்டி வைத்துக் கொண்டு, என்னால அகிலாவை பார்க்க முடியல மௌலி. நான் பேசுறது அவங்களால கேட்க முடியுதான்னு கேக்குறீங்களா? இவன் கேட்டதும் மௌலி திரும்பி தன் அருகில் இருக்கும் இருக்கையை பார்த்துவிட்டு பின் மீண்டும் வெற்றியிடம் திரும்பி, கேக்குதான் சார். நல்லது என்றவன் மௌலியின் அருகே இருந்த இருக்கையை ஒரு பார்வை பார்த்து கொண்டே, அகிலா இறக்கும்போது உங்களுக்கு கல்யாணம் ஆகியிருந்ததா மௌலி? இல்ல சார். வெற்றியின் முகத்தில் சிறிதாய் ஒரு நம்பிக்கை. ஆசைப்பட்டவனுடன் சேர முடியாமல் மரணம். இப்படிப்பட்ட ஆவிகள் தங்கள் திருமணத்தை தான் பெரிதாக நினைக்கும். திருமணம் செய்து வைக்கிறேன் என்று சொல்லி குறிப்பிட்ட திதியில், குறிப்பிட்ட ஹோரையில், சனியும் செவ்வாயும் இணையும் நாளில் பால் வடியும் மரமாக ஒன்றை தேர்ந்தெடுத்து அதில் அகிலாவை அவாகானம் செய்து அந்த மரத்தில் மௌலியை தாலி கட்ட செய்துவிட்டால் போதும். அகிலா நிம்மதியாக சென்று விடுவாள். சுலபமாக கணக்கு போட்டு விட்டான் வெற்றி. சின்ன வயசுலவா? ரொம்ப ஆத்மார்த்தமான காதலா இருக்கும். வெற்றி கேள்வியாக நிறுத்த, காதல் என்ன சார் ஆத்மார்த்தமானது போலியானதுன்னு என்று பதில் கேள்வி கேட்டான் மௌலி. வெற்றி ஆமோதிப்பாக புன்னகைத்தான். சொல்லுங்க உங்க காதல் கதைய கேட்போம். அகிலாவை நான் முதலா ஒரு பஸ் ஸ்டாப்ல தான் பார்த்தேன் என்று தொடங்கி மௌலி சொல்ல சொல்ல வெற்றி இருக்கையின் நுனிக்கு வந்துவிட்டு இருந்தான். மனதிலும் இன்னதென்று இனம் காண முடியாத ஒரு பாரம். அப்போ அதுக்கு முன்ன நீங்க அகிலாவை பார்த்ததே இல்லையா? இல்ல. அகிலா உங்களை பார்த்திருக்காங்களா? அவன் கேட்க அறைக்குள் மிக மெலிதாய் ஒரு விசும்பல் சத்தத்தை உணர்ந்தான் வெற்றி. அவனுக்கு புரிந்தது மிக விசித்திரமாய். இதுவரை எங்குமே அவன் கேள்விப்படாத விஷயமாக இருந்தது. மௌலி சொன்னதை புரிந்து கொள்ள வெற்றி நேரம் எடுத்துக் கொள்ள அதற்குள் மௌலி தவித்தான். அகிலா எப்பவுமே என் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதானே சார்? கண்களில் உயிரை தேக்கி வைத்தபடி மௌலி கேட்க உண்மையில் வெற்றியிடம் அந்த கேள்விக்கான பதில் இல்லை. ரொம்ப விசித்திரமான கேஸ் மௌலி. இது எனக்கு சவாலானதும் கூட. ஆவி, ஆன்மா, ஏவல் இது மேல எல்லாம் அதிகபட்ச நம்பிக்கை வச்சிருக்கிற எனக்கே கூட இது கற்பனைக்கு அப்பாற்பட்டதா இருக்கு. நான் தெரிஞ்சுக்காத, எனக்கு புரியாத பல விஷயம் இன்னும் இருக்குன்னு என் கர்வத்தில் அடிச்சு சொல்ற மாதிரி இருக்கு உங்க காதல் கதை என்றான் வெற்றி. அப்போ உங்களால எனக்கு உதவ முடியாதா சார்? நம்பிக்கையே இல்லாமல் கேட்டான் மௌலி. இப்ப இருக்கிற நிலைமையில என்னால உங்களுக்கு எந்த உத்தரவாதமும் தர முடியாது. ஆனா உங்களுக்கு உதவ என்னாலான எல்லா முயற்சி நான் செய்வேன்னு உங்களுக்கு நான் வாக்கு தரேன். மௌலியிடம் மேலும் சில கேள்விகள் கேட்டு தனக்கு வேண்டிய விவரங்களை திரட்டியவன் அவனின் 2 கேள்விகளுக்கு மட்டும் பதில் அளித்தான். நாம சினிமால பாக்குற மாதிரியோ கதைகள்ல படிக்கிற மாதிரியோ ஆவி பெய்யெல்லாம் பார்த்து நாய் குறைக்குங்கிறது முழுசா உண்மையும் கிடையாது, அதே சமயம் முழுசா பொய்யும் கிடையாது. நாய் குறைக்கிறது முழுக்க அதோட மூட பொறுத்து. சில ஆன்மாக்கள் விலங்குகள் மூலமா தங்களோட பிரசன்ஸை தன்னை சார்ந்தவங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. அப்படி அகிலா எதுவும் பண்ணாததால நாய் குறைச்சிருக்காது. இப்போ நாமளே ரோட்ல நடந்து போறோன்னு வைங்க, நாய் இருக்குன்னா நாம அதை கண்ணை நேரா பார்க்காம அதை கண்டுக்காம நம்ம வழியில போயிட்டு இருந்தோம்னா அதுவும் நம்மளை பார்த்து குறைக்காது, துரத்தாது. அதேதான் அகிலா விஷயத்திலையும் நடந்திருக்கு. அடுத்து கோவில் என்று தொடங்கியவன் மெல்லிய புன்னகையுடன் தொடர்ந்தான். கோவில தான் மௌலி மனுஷன் உருவாக்குனது, கடவுளை இல்ல. அவரு எல்லாருக்கும் ஆனவரு. கண்ணுக்கு தெரிஞ்ச தெரியாத எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆனவரு. நம்மளை காப்பாத்துறது போலதான் அவர் ஆன்மாக்களையும் ரசிக்கிறாரு. இருக்கிறவரை இவங்க தான் என் உயிர், இவங்க இல்லைன்னா நான் இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறந்ததும் பேய், ஆவி, பூதம்னு சொல்ற புத்தி கடவுளுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்களா என்ன? வெற்றி கேட்க அந்த வாதம் மிக நியாயமாகப்பட்டது சந்திரமௌலிக்கு. கடவுளை நம்புங்க மௌலி, அவரு நமக்கு நல்லதே செய்வாரு. எனக்கும் கொஞ்சம் நேரம் கொடுங்க. நீங்க ஒரு 2 நாள் கழிச்சு வாங்க, அதுக்குள்ள என்ன பண்ணலான்னு நான் பாக்குறேன். சந்திரமௌலி விடைபெற்று சென்ற பிறகும் வெற்றியால் அறைக்குள் அகிலாவின் இருப்பை உணர முடிந்தது. போயிட்டு வாங்க அகிலா, உங்க மௌலிக்கு எதுவும் ஆகாது என்றதும் ஜன்னலோரம் இருந்த திரைசீலை வேகமாக அசைந்தது. வெற்றி பெருமூச்சு விட்டான்.
அடுத்த 2 நாட்கள் வெற்றிக்கு இரவு பகல் பார்க்க முடியாத அளவு வேலை. அடுத்த 1 மாதத்திற்கு கொடுத்திருந்த அனைத்து முன் அனுமதிகளையும் ரத்து செய்தான். சார், ஏதாவது எமர்ஜென்சியா? இவ்வளவு அப்பாயின்மெண்ட்டையும் கேன்சல் பண்ண சொல்றீங்க? வெற்றியின் காரியதரிசி வசந்த் புரியாமல் கேட்டான். முக்கியம்தான். வேலையும் எழுக்கும் போல இருக்கு. போன வாரம் சந்திரமௌலின்னு ஒருத்தர் வந்தார்ல, அவருக்காக தான். புதுசா கூட எந்த அப்பாயின்மெண்ட்டும் கொடுக்க வேணாம். இந்த வேலை முடிஞ்சதும் பார்ப்போம். சார், அந்த கிளையண்டால நம்ம ஃபீஸை பே பண்ண முடியும்னு நம்புறீங்களா? தயங்கியபடியே வசந்த் கேட்க, பர்சை நிறைக்கிறதுக்கு வாய்ப்பு எப்போ வேணா வரும் வசந்த். மனசை நிறைக்கிறதுக்கான வாய்ப்பு எப்பவாதான் வரும் என்ற வெற்றி வசந்திற்கு மிக வித்தியாசமாக தெரிந்தான். அந்த வெற்றியால நமக்கு உதவ முடியும்னு நினைக்கிறியாக்குமா? அவரால் உன்னை பார்க்க கூட முடியல. குறையாக சொன்னான் மௌலி. கண்டிப்பா உதவுவாரு. அகிலாவுக்கு நம்பிக்கை இருந்தது. அவள் தெரியப்படுத்தாத போதும் அவள் மனதில் இருந்ததை உணர்ந்து அதற்கு தகுந்த பதில் தந்தானே. அது இருக்கட்டும் சந்து, அவர் கூப்பிடுறப்ப கூப்பிடட்டும். நான் உங்களை டாக்டரை பார்க்க சொன்னேனே, ஏன் இன்னும் பார்க்கல? உடம்பு மெலிஞ்சதுக்கெல்லாம் டாக்டர் ஆக்குமா? முன்னாடியெல்லாம் நானே உடம்ப குறைக்கணும்னு நினைப்பேன். இப்போ அதுவே குறையுது. விட்டுட்டு வேலையை பாப்பியா? கண்ணு சுத்தி அவ்வளவு கருவளையம். உங்க முகத்தை நீங்க கண்ணாடியில பாத்தீங்களா இல்லையா என்று பேசிக்கொண்டே வந்தவள் அப்படியே நிறுத்திவிட்டாள். அது என்னவோ தெரியவில்லை. சந்திரமௌலி எத்தனை முகம் பார்க்கும் கண்ணாடிகள் வாங்கி வந்தாலும் அனைத்தும் வந்த அன்றோ இல்லை அதற்கு அடுத்த நாளோ சுக்கு நூறாக உடைந்து விடும். நான் இருக்கிறதாலதான் கண்ணாடி கூட இந்த வீட்டுல வைக்க முடியல. அகிலா அழுக ஆரம்பிக்க வீட்டுக்குள் வெப்பமும் காற்றும் சுழன்றடித்தது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு என்னப்ப? நான் ஹாஸ்பிட்டல் போகணும், அவ்வளவுதானே. நான் போய் பார்த்துட்டு வரேன். நீ கண்டத்தையும் யோசிக்காத. வெற்றி சார் கூப்பிட்டாரா சந்து? சற்று தடுமாற்றமாக இல்லை என்றான் சந்திரமௌலி. உண்மையில் வெற்றி அழைத்து அகிலா குறித்தான சில தகவல்களை கேட்டிருந்தான். அவளின் சொந்த ஊர், இறந்த தேதி, தாய் தந்தை பெயர், இப்படி இன்னும் சில. எனக்கு என்னமோ அகிலாவுக்கு அவங்க வீட்டுல முறையா காரியம் செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு தோணுது. அதை தெரிஞ்சுக்கதான் மௌலி கேட்டேன் என்று வெற்றி சொல்லி இருக்க சந்திரமௌலிக்கு அவளின் பிறந்த வீடு குறித்த எதையும் அவளிடம் பகிர தோன்றவில்லை. அகிலா சந்திரமௌலியின் தடுமாற்றங்களை வெறுமன வேடிக்கை பார்த்தாள். எதையோ மறைக்கிறான் என்று புரிந்தது அவளுக்கு. இதற்கிடையில் வெற்றியும் தன் முயற்சிகளை தொடங்கியிருந்தான். பழமையான மலைக்கோவில்களில் உள்ள சில குறிப்புகள், ஓலைச்சுவடிகளில் உள்ள தகவல்கள், மேலை நாட்டு அறிஞர்களின் சில அனுபவ கட்டுரைகள், ஆன்மாவின் தொடர்பில் அனுபவம் வாய்ந்தவர்களின் யோசனைகள், சில ஜோதிட குறிப்புகள் என பலவற்றை ஆராய்ந்த வெற்றி அதுவரை தான் செய்ய தயங்கிய ஒன்றையும் செய்தான். வசந்த், இப்ப என் உடம்புல ஒரு ஆன்மாவை இறக்க போறேன். அது மூலமா நமக்கு சில உதவிகள் கிடைக்கலாம். அந்த தகவல்களை சரியா குறிப்பிடுத்த வைக்க வேண்டியதும் உன்னோட பொறுப்பு. பயப்படாத, உனக்கு ஒன்றும் ஆகாது. வீடியோ ரெக்கார்டிங் ஆப்ஷன் வேலை செய்யுமான்னு தெரியல. சில சமயம் ஆன்மாக்களோட ஹை ஃப்ரீக்வன்சி எனர்ஜி வேவ்ஸ் கூட எலக்ட்ரிக்கல் வேவ்ஸை சேர்ந்து ஃப்ரிக்ஷன் ஆகும். அப்போ ரெக்கார்டிங் வேலை செய்யாது. அதனாலதான் உன்னை குறிப்பெடுக்க சொல்றேன். சார், நான் எனக்காக யோசிக்கல, உங்களுக்காக யோசிக்கிறேன். உங்களுக்கு இதுல பெரிய ரிஸ்க் இருக்கே சார். கால்குலேட்டட் ரிஸ்க் தான் வசந்த். இதை நம்ம செஞ்சுதான் ஆகணும். இப்படி பல கட்ட பகிரத முயற்சிகளுக்கு பின் கிடைத்தற்கரிய சில தகவல்களை சேகரித்திருந்தான் வெற்றி. அது அவனுக்கு பெருமளவு நம்பிக்கையை தர சந்திரமௌலிக்கு அழைக்க முடிவு செய்தான். அவன் சந்திரமௌலிக்கு அழைக்க நினைத்த அதே நேரத்தில் அகிலா அவனை தொடர்பு கொண்டாள். ஆன்மாக்கள் நம்மை தொடர்பு கொள்வது தம் எண்ண அலைகள் மூலமாகத்தான். அப்படித்தான் வெற்றியையும் தொடர்பு கொண்டாள் அகிலா. நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன் அகிலா. அவன் சொல்ல மின்விளக்குக்கு எதிர்ப்புறம் உள்ள சுவரில் ஒரு இடம் மட்டும் சற்று உள்வாங்கி தெரிந்தது. வெற்றி அந்த இடத்தை தயக்கமின்றி பார்த்தான். என்கிட்ட பேசணும்னு நீங்க நினைச்சாதான் அகிலா என்னால நீங்க சொல்ல வரத புரிஞ்சுக்க முடியும். சற்று நேர அமைதியை பொறுத்து அகிலா வெற்றியிடம் பேசத் தொடங்கினாள். நான் என்ன பாவம் பண்ணினோ தெரியாது. யாரும் செஞ்ச தப்புக்கு நான் செத்தும் கெடுத்தேங்கிற மாதிரி சந்துக்கு என்னால நிம்மதியே இல்லை. இங்கே இருன்னு அவரு சொன்னதை நான் கேட்டிருக்க கூடாது. எனக்கும் அப்போ எங்க போகணும்னு தெரியல. செத்ததும் வர எம தூதர்கள் என்ன தேடி வரவே இல்லை. ஒருவேளை நான் சாகவே இல்லையோன்னு கூட அடிக்கடி நினைச்சுப்பேன். அதனாலதான் சந்து இருன்னு சொன்னதும் இருந்துட்டேன் என்றவள் தேம்பினாள். காற்றில் வெப்பம் கூடியது. பின் ஒருவாறாக அவளை தேற்றிக்கொண்டு, என்ன விடுங்க, நான் இப்படியே கூட இருந்துடுறேன். ஆனா சந்து பாவம், நான் அவரு கூட இருக்க ஆரம்பிச்ச இந்த கொஞ்ச நாள்ல அவரு உடம்பு ரொம்ப மோசமாகி போச்சு. கோன் விழுந்து கை கால் நகெல்லாம் கருப்பாகி கண்ணுக்கு கீழே பெருசா கருவளைய விழுந்து தோல்ல சொருக்க விழுந்து ஆரோக்கியம் கெட்டு நாளுக்கு நாள் அவர் உடம்பு செதஞ்சுக்கிட்டே போகுது. நான் அவர் கூடவே இருக்கிறது தான் இதுக்கெல்லாம் காரணம்னு புரியுது. அவரை எப்படியாவது என்கிட்ட இருந்து காப்பாத்திடுங்க பிளீஸ். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல.
என்று அவள் நிறுத்த கேட்டுக்கொண்டிருந்த வெற்றிக்கு அவனையும் அறியாமல் கண்கள் குளமாகியது. இறந்து போன எத்தனையோ ஆன்மாக்களின் வலி மிகுந்த கதைகளை வெற்றி கேட்டிருக்கிறான். அதில் கோபம், ஆற்றாமை, சுயநலம், பழி உணர்ச்சி, குற்ற உணர்ச்சி, ஆசை, ஏக்கம், மோகம் என ஏதோ ஒரு எதிர்மறை உணர்ச்சி பிரதானமாய் இருக்கும். ஏன் சிலதில் காதலும் இருக்கும் தான். ஆனால் அதில் சுயநலமும் ஆதங்கமும் சரி விகிதத்தில் இருக்கும். இப்படி ஒரு அன்பை, சுயநலம் சிறிதுமில்லாத காதல் கதையை முதல் முறையாக கேட்கிறான். இறந்த பின் முகிழ்த்து இறந்ததனாலேயே இன்னும் ஜீவித்து கிடக்கும் காதல் கதையை கேட்க கேட்க கடவுள் மேல் பெரும் கோபம் வந்தது அவனுக்கு. கடவுள் ரொம்ப கொடுமைக்காரர் அகிலா என்ற வெற்றிக்கு சிறிது நேரம் பேச்சே வரவில்லை. என்ன பேசுறது? உங்களை என்ன சொல்லி சமாதானப்படுத்துறது? சமாதானப்படுத்தலாமா வேண்டாமான்னு கூட எனக்கு தெரியல. உங்க சந்துவை பார்த்ததுமே அவருக்கு உங்களால பாதிப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். என் யோகம் சரினா அவருக்கு தன்னோட உடல்நிலையை பத்தியும் அது எதனாலனும் தெரிஞ்சிருக்கு. ஆனா அதுக்காக எல்லாம் அவர் உங்களை விட்டுருவார்னு நினைக்கிறீங்களா? வெற்றி தயக்கமின்றி கேட்க அகிலாவிடம் அமைதி. உங்க கேஸ்ல எனக்கு ரிஸ்க் அதிகம் அகிலா. சக்சஸ் ரேட்டு கூட ஒரு பெரிய கேள்விக்குறிதான். காசும் வராது. இருந்தும் இது எல்லாத்தையும் மீறி நான் இந்த கேஸை எடுத்தது உங்க மௌலிக்காக தான். மௌலி ரொம்ப வித்தியாசமானவர். அப்போ அகிலா என் கூட இருக்க உங்களால உதவ முடியாதான்னு அவர் கேட்டப்போ அவருக்குள்ள இருக்கிற ஏக்கத்தை என்னால உணர முடிஞ்சது. மனிதருள் மாணிக்கம்னு கேள்விப்பட்டிருக்கேன். மௌலி அதுக்கு வாழும் உதாரணம். நீங்களே சொன்னது போல எங்க போகணும்னு உங்களுக்கு தெரியல, அதனால அவர் சார்ந்திருக்கீங்க. ஆனா அவருக்கு உங்களை விட்டு விலக எல்லா வாய்ப்பு இருந்தும் அவர் ஏன் விலகல? சொன்னது சொல்லல சத்தியம்னு வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவருக்கு என்னோட வித்தையை பயன்படுத்துறத நான் பெருமையா நினைக்கிறேன். வெற்றி சொல்ல அகிலாவுக்கு மௌலியை எண்ணி பெருமையாக இருந்தது. அவரை என்கிட்ட இருந்து காப்பாத்திடுங்க. அகிலா மீண்டும் கேட்க, அவரு உங்களை விட்டு இருப்பாரா? வெற்றியும் மீண்டும் அதையே கேட்டான். அகிலாவுக்கு அழுகை மறுத்து போனது. ஒரு வெறுமை உடல் இல்லாத அவள் மனம் முழுக்க சூழ்ந்தது. தன் சவத்தை பார்த்த அன்று கூட வராத ஒரு வெறுமை அந்த நொடி அவளை ஆக்கிரமித்தது. அடர்ந்த இருண்ட காட்டின் நடுவே தனிமேல் நிற்பது போன்ற ஒரு உணர்வு எழுந்தது. எதிர்பார்த்ததுதான். என்றாவது ஒரு நாள் அவனை விட்டு விலகி செல்ல வேண்டும் என்று தெரிந்தேதான் அவனுடன் இருக்க சம்மதித்தாள். ஆனாலும் ஏற்றுக்கொள்ள மிக கடினமாக இருந்தது. வாழவே வழியில்லாது இருந்து போனவளின் இறப்புக்கு அர்த்தம் சேர்த்தவன் அல்லவா அவன். அன்போட மதிப்பு மற்ற எல்லோரையும் விட அவளுக்கு நன்றாக தெரியும். வாழும் நாட்கள் முழுதும் கிடைக்காத துளி அன்பை இறந்த பிறகு கூட அள்ளி அள்ளி கொடுத்த நல்லவன் சந்திரமௌலி. அவனுக்காக என்ன கஷ்டம் வந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாளா அவள்? செத்ததுக்கு அப்புறம் கூட இழப்புகள் என்ன தொடரணுங்கிறது தான் என் விதி போல சார் என்று அகிலா சொல்ல வெற்றிக்கு மனதை அறுத்தது. என்ன பாவம் செய்து விட்டது இந்த பெண்? எதற்கு இவளுக்கு இந்த வேதனை? கடவுள் இவளிடம் எதற்கு இவ்வளவு மோசமாக நடந்து கொண்டார்? இறந்த பெண்ணை அப்படியே விட்டிருக்கலாமே. அவளை சந்திரமௌலி சந்திக்க செய்து, காதலிக்க செய்து, கோடி அன்பை ஒரே இரவில் கிடைக்க செய்து, அந்த இரவு முடியும் முன்னே உன் அன்பு காணல் நீர் என்று சொல்வது எங்கனம் நியாயமாகும்? வெற்றி அகிலாவுக்காக இறக்கப்பட்டான். சற்று நேர அமைதிக்கு பிறகு, அவருக்கு புரிய வைங்க சார், எனக்காகன்னு சொல்லுங்க, கேட்பாரு என்றாள் தீர்மானமாக. அகிலா அங்கிருந்த அதே நேரம் சந்திரமௌலி வெற்றிக்கு அழைத்தான். ஹலோ சார், நான் சந்திரமௌலி. எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார், அகிலாவுக்கு தெரியாம என்றான் அவசரமாக. அகிலாவுக்கு அழைப்பது யார் என்று வெற்றி சொல்லாமலே தெரிந்தது. வெற்றி மௌலியை அன்றே வர சொன்னான். அவனே மௌலியிடம் பேச எண்ணியிருந்தானே. நீங்க இங்க இருக்க போறீங்களா அகிலா? வெளியே இருக்கேன் சார் என்று விட்டு அவள் வெளியேற சந்திரமௌலி சொன்ன நேரத்திற்கு சரியாய் வந்தான். வந்ததும் அவன் கேட்ட முதல் கேள்வியே அகிலா வந்திருந்தாளா சார் என்பதுதான். வெற்றி அதற்கு நேரடியாக பதில் சொல்லாமல், ஏன் அப்படி கேக்குறீங்க என்றான். அவ இங்க இருந்த மாதிரியே தோணுது சார் என்றான் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே. இவ்வளவு புரிதல் இருந்தும் இருவருக்கும் சேர்ந்து வாழ வழி இல்லையே என வெற்றிக்கு பரிதாபமாயிருந்தது. நீங்க வேணா இப்ப கூப்பிடுங்களேன் மௌலி. இல்ல சார், அவ இல்லாம பேசணும். நான் இங்க இருக்கிறது அவளுக்கு தெரியாத மாதிரி ஏதாவது பண்ணுங்களேன் சார். அகிலாவுக்கு தெரியக்கூடாத ரகசியம் என்ன மௌலி? வெற்றி மிக சுலபமாக மௌலியை மடைமாற்றினான். அந்த அப்பாவி மனிதன் அதை உணரக்கூட இல்லாமல் தான் வந்த நோக்கத்தை சொல்லத் தொடங்கினான். அகிலா ரொம்ப கஷ்டப்படுறா சார். இப்பெல்லாம் ராத்திரி அவளுக்கு ரொம்ப கொடுமையா இருக்கு. வலிக்குது, யாரோ பிடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கு, முதுகுல அடிக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. முன்னெல்லாம் ராத்திரியில முழு உருவமா தெரியவா சார். இப்போ கொஞ்ச நாளா மங்களா தான் தெரியறா.
ஏதோ சத்தம் கேக்குது, இறைச்சலா இருக்கு, ஜன்னல் அடன்னு வேற சொல்றா. வீட்டுக்குள்ள கண்ணாடி பொருள் எதுவுமே வைக்க முடியல சார், எல்லாமே உடைஞ்சிடுது. ஏதோ நிம்மதி இல்லாம தவிக்கிறா சார். என்னமோ அகிலா என்கிட்ட இருந்து தூர போற மாதிரி இருக்கு, ஏதாவது செய்யுங்க சார் என்றான் கையெடுத்து கும்பிட்டு. மௌலினா. வெற்றி குறுக்கிடுவதை அவன் உணரவே இல்லை. அகிலா வீட்டுல என்ன நிலவரா சார்? அவங்க காரியம் எதுவும் பண்ணலன்னு சொல்லியிருந்தீங்களே, நான் வேணா அதையெல்லாம் பண்றேன் சார். அப்படி செஞ்சுட்டா அகிலாவுக்கு ஒண்ணு ஆகாதுல? இந்த வலி வேதனை எல்லாம் அவளுக்கு இருக்காதானே? சந்திரமௌலி சன்னதம் வந்தது போல் பேசிக்கொண்டே செல்ல வெற்றி பெருமுயற்சி செய்துதான் அவனை அமைதிப்படுத்த வேண்டியிருந்தது. மௌலி, மௌலி அமைதியா இருங்க, நான் சொல்றது கேளுங்க. உங்க அகிலாவை இந்த வலிகள்ல இருந்து காப்பாத்தணும்னா நான் சொல்றத நீங்க முதல்ல பொறுமையா கேட்கணும். அவசரமாக கண்களை துடைத்துக் கொண்ட மௌலி, சொல்லுங்க சார், நான் கேக்குறேன், நீங்க சொல்றத செய்யறேன். அகிலாவுக்கு ஒண்ணு ஆக கூடாது சார், செத்து நிம்மதி இல்லாம தவிக்கிறா சார் என்றான் உடைந்த குரலில். வெற்றி மனதை இறுக்கிக் கொண்டான். இப்போது இழகினால் மௌலியை காப்பாற்றவே முடியாது என்று உணர்ந்து மனதை கல்லாக்கி கொண்டான். அகிலா மௌலி பேச பேசவே தூர சென்று விட்டாள். தன்னையும் மீறி உடைந்து விட்டால் மௌலி கண்டுபிடித்து விடுவான் என்ற பயம் அவளுக்கு. அகிலாவோட வீட்டுல நாம நினைச்ச மாதிரி அவங்க காரியம்னு எதுவுமே செய்யல. முதல்ல அகிலாவோட தம்பிக்கு அடிபட்டு இருக்கு, அப்புறம் அவங்க அப்பாவுக்கு. இப்படி தள்ளி போனதால ஏதோ தடங்கள்னு யாரோ ஒரு உதவாக்கற ஜோசியர்கிட்ட குறிக்கிட்டு இருக்காங்க. அவன் அகிலாவுக்கு காரியம் பண்ணக்கூடாது, அவ பொருள் எதுவும் வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லவும் அதை நம்பி இவங்களும் எல்லாத்தையும் எரிச்சுட்டு வீட்டையும் பூட்டி வச்சுட்டு வேற ஊருக்கு போயிட்டாங்க. பணம் திங்கிற கூட்டம் சார் அது என்றான் மௌலி அசூசையாக. வெற்றி ஆமோதித்தான். நம்ம இந்து தர்மம் சில கோட்பாடுகளுக்குள்ளதான் மௌலி இயங்குது. அதுல தர்ப்பணம் எவ்வளவு முக்கியம்னு நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எதுவும் பண்ணாம அவங்க விட்டதாலதான் அகிலாவுக்கு பசிக்கிற தாகம் எடுக்கிற உணர்வு. அகிலா இறந்த நட்சத்திர கணக்குப்படியும் குறிப்பிட்ட காலம் அவங்க பூமியில இருந்தாகணும்னு ஒரு கணக்கு இருக்கு. அதனாலதான் அவங்க இங்கே இருக்காங்க. உடல் இல்லாம போனாலும் பசி பிணி தாகம்னு எல்லாத்தையும் அவங்க உணர காரணமும் இதுதான். அப்போ அந்த காரியம் எல்லாம் நான் பண்றேன் சார், அகிலாவுக்கு எல்லாம் சரியாகிடும்ல? காரியம் நீங்க பண்ண முடியாது, ஏன்னா அந்த ஸ்டேஜ்ல இப்போ அகிலா இல்ல. ஒரு கடுமையான மயான பூஜை பண்ணணும். நான் பண்றேன் சார், எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நான் பண்ணிடுவேன் சார், நீங்க எப்படி செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க என்றான் பரபரப்பாக. வெற்றி தயங்கவும், காசு காசு அதுவும் எப்படியாவது நான் தந்துடுவேன் சார் என்றான் அவசரமாக. அவனுக்கு அகிலாவை தன்னுடனே வைத்துக் கொள்ளும் வாய்ப்பை நழுவவிடக் கூடாது என்ற அவசரம். காசை விடுங்க மௌலி, ஆனா அதுல வேற ஒரு சிக்கல் இருக்கு என்றான் வெற்றி மனதை திடமாக்கிக் கொண்டு. என்ன சார்? அகிலாவ சில துர்சக்திகள் தங்களோட கட்டுப்பாட்டுல எடுத்துக்க முயற்சி செய்து மௌலி. கண்ணாடி உடையறது, அவங்க முதுகுல ஏற்படுற வலி போன்ற உணர்வு, காதுல கேட்கிற இறைச்சல், இது எல்லாத்துக்கும் காரணம் அதுதான் என்றவன் சற்று இடைவெளி விட்டு, நான் சொன்ன பூஜை பண்ணனா அகிலாவுக்கு இந்த வலி வேதனையில இருந்து விடுதலை கிடைக்கும். ஆனா அவங்க தொடர்ந்து இங்கே இருக்க முடியாது மௌலி. வெற்றி உடைத்து சொல்லிவிட மௌலியிடம் சிறிது நேரம் அசைவே இல்லை. பார்வையை வெற்றியை வெறிக்க கல் போல அப்படியே அமர்ந்திருந்தான் மௌலி. மௌலி, மௌலி. வெற்றி அவனை பிடித்து உலுக்கினான். அக்கிம்மா, அகிலா அவ இல்லாம எப்படி என்றான் மௌலி மலங்க மலங்க விழித்து கொண்டு. பூஜை பண்ணாதானே சார், அந்த பூஜையெல்லாம் எதுவும் வேணாம், அகிலா ஏன் கூடவே இருக்கட்டும் என்றான் கைகளை இறுக கோர்த்து கொண்டு. அகிலா ஆபத்துல இருக்காங்க மௌலி, அவங்க மட்டும் இல்ல நீங்களும் தான். ஆபத்தா? அகிலாவுக்கா? நான் தான் இருக்கேனே, நான் பாத்துப்பேன், நீங்க பூஜையெல்லாம் பண்ண வேண்டாம். கருவழிகள் அங்கும் இங்கும் அலைப்பாய வார்த்தைகள் குளற வெறுத்து கொட்டி சுயநினைவில் இல்லாதவன் போல் பிதற்றிக் கொண்டிருந்தான் மௌலி. அவனுக்கும் ஆபத்து என்று சொன்னது அவன் மூளையில் பதியவே இல்லை. அகிலாவை விட மௌலியின் நிலை பயங்கரமாக தோன்றியது வெற்றிக்கு. மௌலி, நான் சொல்றத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. என்ன சார் புரிஞ்சுக்கணும்? எதோ புரிஞ்சுக்கணும்னா அகிலா இல்லாம எல்லாம் என்னால வாழ முடியாது சார். அவதான் செத்துட்டாளே சார், அவளுக்கு என்ன ஆபத்து வரும்? எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் சார். எந்த காரணத்தை கொண்டு அகிலாவை மட்டும் என்னால விட முடியாது சார். மௌலி சொன்னதையே மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தான். வெற்றியும் பொறுமையாக மௌலிக்கு புரிய வைக்க முயன்றான். உயிரோட இருக்கிறவங்களை விட 100 மடங்கு அதிகமான ஆபத்து இறந்து போனவங்களுக்கு இருக்கு. மாந்திரிகம், ஏவல்னு பல பாவ செயல்களுக்கு அகிலா மாதிரியான கன்னி பொண்ணோட ஆன்மா தான் ஆணிவேறு. மனுஷங்கள்ல நல்லவங்க கெட்டவங்க இருக்கிற மாதிரி தான் ஆவிகள் உலகத்திலயும் ஆபத்தான கெட்ட எண்ணம் கொண்ட சக்திகள் இருக்கு. இதுங்களுக்கு ஆவிகளை விட அதிகமான சக்திகள் இருக்கும். இந்த சக்திகள் தங்களுக்கு ஏவல் செய்ய அகிலா மாதிரியான அப்பாவி ஆவிகளை தான் பயன்படுத்தும்.
அகிலா அவங்க கட்டுப்பாட்டுக்கு போயாச்சுன்னா அவங்களுக்கு விமோச்சனமே கிடைக்காது. இதே பூமியில பசி, தாகம், வலி, வேதனைன்னு உடலும் இல்லாம எந்த சந்தோஷத்தையும் நிம்மதியையும் அனுபவிக்காம அவங்க கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கணும். இந்த வலியையும் வேதனையும் தான் அகிலாவுக்கு நீங்க காதல் பரிசா தரப்போறீங்களா மௌலி என்று குற்றம் சாட்டும் குரலில் வெற்றி கேட்க மௌலி மௌனித்தான். இன்னொன்னையும் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த பூஜை நீங்க பண்ணலைனாலும் அகிலா உங்க கூட இருக்க மாட்டாங்க. துஷ்ட சக்திகளோட கட்டுப்பாட்டுக்கு போயிடுவாங்க. மௌலி முகத்தில் அரைந்து கொண்டு ஓவென்று கதறி அழுதான். பாவி சார் நானு. எதுக்குமே கொடுத்து வைக்காத ஒரு ஈன ஜென்ம சார் நானு. இப்படி பாதிலே விடவா நான் அவளை சந்திக்கணும்? ஐயோ, அன்னைக்கு நான் அந்த பஸ் ஸ்டாப்புக்கு போயிருக்கவே கூடாது சார் என்று மௌலி கதற வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடிந்தது வெற்றியால். இந்த உலகத்துல சுயநலம் இல்லாத அன்புனா அது தாயோட அன்புன்னு சொல்லுவாங்க. நான் செஞ்ச பாவமும் என்னவோ எனக்கு அப்படிப்பட்ட அம்மா வாய்க்கவே இல்லை. அகிலாவை சந்திச்சதும் தான் அன்புனா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சது சார். அவ இறந்த அன்னைக்கு அந்த உடம்பு சுத்தி அவ அழுத்ததை நீங்க பார்த்திருக்கணும் சார். துடிச்சா சார், அவ்வளவு துடிச்சா. அவ்வளவு கதறியும் ஒரு தெய்வமும் அவளுக்காக இறக்கப்படல சார். யாருமே இல்லாத குழந்தை மாதிரி நின்னா அவளை நான் எப்படி அப்படியே விட்டுட்டு போக முடியும் சார்? அதான் என் கூடவே கூட்டிட்டு வந்துட்டேன். இப்ப பாதியிலே விடுனா நான் என்ன செய்வேன்? வேற ஒருத்தர் உடம்புல போயிட ஆக்கியமா நம்ம சேர்ந்தே இருக்கலாம்னு சொன்னப்ப கூட அது பாவன்னு சொன்ன பொண்ணு சார். அவளை போய் விடணும்னா எப்படி சார்? சத்தியம் பண்ணிருக்கேனே, தெய்வத்தை சாட்சியா வச்சு சத்தியம் பண்ணிருக்கேனே சார். எப்படி விட? ஐயோ அகிலா! முகத்தில் அரைந்து கொண்டு தன் கையை தானே சுவற்றில் குத்தி கொண்டு என மௌலி மிக ஆக்ரோஷமாக இருந்தான். வெற்றி மௌலியை இழுத்து பிடிக்கவே பெரும்பாடுபட வேண்டியிருந்தது. இதுக்கு என்னதான் சார் வழி? நான் அகிலா கூடவே இருக்க முடியாதா? உங்க அகிலாவோட விருப்பம் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க மௌலி? மௌலி இலக்கின்றி வெறித்தான். அகிலாவுக்கு இப்போ ஒரு விடைபெறல் அவசியம் மௌலி. நீங்க வலின்னு சொன்னது பாதிதான். இன்னும் நீங்க பார்க்காத உணராத பல மடங்கு வலிய அவங்க அனுபவிக்கிறாங்க. தாம் பொருந்தாத ஒரு இடத்துல இருந்துகிட்டு அவங்க உங்களை விடவும் அதிகமா வேதனைப்படுறாங்க. அவங்களுக்கு நீங்களாவது நிம்மதியை கொடுங்களே மௌலி. வெற்றி இறுதியாக சொன்னது மௌலியை அசைத்து பார்த்தது. ஏன் சுயநலத்துக்காக அகிலா இங்கவே இருக்கணும்னு நான் நினைக்கிறது தப்பு இல்லையா என்று அவனுக்கு அவனே கேட்டுக்கொண்டான். சரி, நான் சொல்றது மேல இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை வரலனா அகிலாவை கூப்பிட்டு பாருங்களேன் மௌலி. சந்திரமௌலி அழைக்க எப்போதும் அவன் கூப்பிட்ட குரலுக்கு வரும் அகிலா அன்று வரவே இல்லை. இந்த உலகம் சத்தங்களால தான் மௌலி இயங்குது. உயிருள்ளது எல்லாம் ஒரு ஃப்ரீக்வன்சில இயங்குதுன்னா ஆன்மாக்கள் ஒரு ஃப்ரீக்வன்சிலும் கடவுள் மேம்பட்ட வேற ஒரு ஃப்ரீக்வன்சிலும் இயங்குறாங்க. இதுக்கு முற்றிலும் சம்மந்தமே இல்லாத ஒரு ஃப்ரீக்வன்சியும் இருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அகிலா அங்கதான் வரவழைக்கப்படுறாங்க. உங்க நினைவுகள், அதாவது உங்க காதல் தான் முழுசா அவங்கள அந்த பக்கம் போக விடாம காப்பாத்துது. இனியும் ரொம்ப தாமதிக்க முடியாது. மௌலியின் எண்ணங்களின் வலிமையோ என்னவோ அகிலா அடுத்த சிறிது நேரத்தில் அங்கே வந்தாள். சக்தியெல்லாம் வடிந்து ஒரு கருப்பு நிழல் போல் தெரிந்தாள் அகிலா. என்னை விட்டு போயிடுவியா அக்கிமா? அவன் கேட்க, உங்க கூட இருக்கிற தகுதி எனக்கு இல்ல சந்து. நான் கொஞ்சம் கொஞ்சமா வேற என்னவோவா மாறிட்டு வரேன். அவ்வளவுதானா அக்கிமா? கொஞ்ச நாள் நானும் நான் உங்க கூட நிறைவா இருந்தேன். எப்படியெல்லாம் என் கல்யாண வாழ்க்கை இருக்கணும்னு நினைச்சேனோ அப்படியெல்லாம் இருந்தேன். பொக்கிஷம் போல என்ன பாத்துக்கிட்டீங்க. என்ன நீங்க பஸ் ஸ்டாப்ல பாக்கலனா எனக்கு இந்த உலகத்துல இருந்து எடுத்துட்டு போறதுக்கு எதுவுமே இருந்திருக்காது சந்து. ஆனா இப்போ உங்க கூட இருந்த சந்தோஷமான நினைவுகளை எடுத்துட்டு போவேன். அழுதபடியே அவள் நறுக்க அழுவதற்கு கூட திராணியற்று நின்றான் அவன். சந்து, எனக்காக ஒண்ணு செய்வீங்களா? அவள் என்ன கேட்க போகிறாள் என்று அவனுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. வேணாக்கிமா, அதை மட்டும் கேட்டுறாத என்று அவன் உள்மன மலர அதைத்தான் கேட்டாள் அகிலா. என் கூட வரணும்னு எதுவும் தப்பா யோசிக்க மாட்டீங்கன்னு வாக்கு கொடுங்க சந்து. அதுவரை மரம் போல் நின்று இருந்தவன் அகிலாவின் உருவமற்ற அருவத்தின் முன் அப்படியே மண்டியிட்டு இரு கரம் கூப்பி கதறினான். நெஞ்சே வெடித்துவிடும் போல் அவ்வளவு கதறல். வெற்றியோ அகிலாவோ அவனை தடுக்கவே இல்லை. அழட்டுமே, அந்த ஆறுதலாவது அவனுக்கு கிடைக்கட்டுமே என்று மௌனமாக பார்த்திருந்தனர். வெற்றிக்கு மனம் வெறுத்து போனது. அதற்கு மேல் இருவரின் கதறல்களையும் பார்க்கும் நெஞ்சூரம் வெற்றிக்கு இருக்கவில்லை. அவன் வெளியேற அகிலா என்ன சொல்லி சமாளித்தாளோ. நீண்ட யோசனைக்கு பிறகு மௌலி வலிமிகுந்த இதயத்துடன் சம்மதம் சொன்னான். வெற்றி பூஜைக்கான ஏற்பாடுகளை செய்ய சந்திரமௌலியிடம் அசாத்திய அமைதி. வெற்றிக்கு எதுவோ தவறாக பட அவன் மௌலி மீது ஒரு கண் வைத்தே பூஜைக்கான ஆயத்தங்களை செய்தான்.
இது ஒரு பலி பூஜை மௌலி. அதுவும் மயானத்துல தான் செய்யணும். 1-2 மணிக்குள்ள செய்யற மாதிரி இருக்கும். சத்தங்கள் தான் நம்ம பலம். அதனால நான் சொல்ற மந்திரங்களை நீங்க திருப்பி பிழையில்லாம சொல்லணும். கொஞ்சம் கடுமையான விரத முறைகள் அனுஷ்டிக்கிற மாதிரி இருக்கும் என்று வெற்றி சொல்ல சரி சரி என்பதை தவிர வேறு பேசவில்லை மௌலி. இன்னொரு முக்கியமான விஷயம் மௌலி, பூஜை ஆரம்பிச்சதும் பல தடைகள் வரும். உடல் வலி, சோர்வு, மனக்குழப்பம் எல்லாம் வரும். நீங்க உறுதியா இருந்தா அதை கடக்கணும். அகிலா கூப்பிடுற மாதிரியோ இல்ல உங்களுக்கு நெருக்கமானவங்க யாரோ கூப்பிடுற மாதிரியோ பூஜையோட நடுவுல உங்களுக்கு தோணும். அது துர்சக்திகளோட வேலை. அதை காதுல வாங்காம தொடர்ந்து மந்திரம் சொல்லணும். வெற்றி தேவைப்பட்ட விவரங்களை மௌலிக்கு புரியும்படி ஒவ்வொன்றாக விளக்கி சொன்னான். மௌலிக்கு எதிலும் சந்தேகம் இருக்கவில்லை. வெற்றி சொன்னதே மனமே இன்றி கவனமாக கேட்டுக்கொண்டான். குறிப்பிட்ட தினத்தன்று வெற்றி முன்னதாகவே மயானத்தில் ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்க சந்திரமௌலி வசந்தின் துணையுடன் அங்கு வந்து சேர்ந்தான். பார்க்கவே மிக பரிதாபமாக உடம்பில் உயிர் மட்டும் எங்கோ ஒரு ஓரத்தில் ஒட்டி கொண்டு இருப்பது போல் ஒளி இழந்து காணப்பட்டான். ஓரிரு நாளில் இத்தனை மாற்றம் வந்துவிடுமா என்று ஆச்சரியமாக இருந்தது வெற்றிக்கு. அவனுக்கே கூட காப்பாத்தணும்னு நினைச்சதே தப்போ, அப்படியே விட்டுருக்கணுமோ என்ற சிந்தனை ஓடியது. ஆரியோ ஆல்ரைட் மௌலி, பூஜை செய்யலாம்ல? நான் தயாரா தான் சார் இருக்கேன். நீங்க சொன்னது போல அசைவம் சாப்பிடாம நீங்க சொல்லி கொடுத்த மந்திரத்தை 108 முறை சொல்லியிருக்கேன். எங்கோ கிணத்துக்குள் இருந்து கேட்பது போல் கேட்டது மௌலியின் குரல். என்ன கோண வடிவத்தில் மஞ்சள் மற்றும் குங்குமத்தால் எல்லை வகுக்கப்பட்டிருக்க சின்னதாக இருந்த அகிலாவின் புகைப்படத்தின் முன் பரப்பி வைக்கப்பட்டிருந்தது பூஜைக்குரிய பொருட்கள். மரங்களின் பட்டைகள், அப்போதுதான் பிடுங்கி எடுக்கப்பட்ட சில தாவர வேர்கள், ஆமையின் ஓடு, சங்கு, 52 இதழ்கள் கொண்ட மென் தாமரை, பேய் விரட்டி இலைகள் என சக்தி வாய்ந்த பூஜை பொருட்கள். பலி பூஜைன்னு சொன்னீங்களே சார் என்று சந்திரமௌலி சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே சந்தேகமாக கேட்டான். பலி பூஜை தான் மௌலி. ஆனா நீங்க நினைக்கிற போல உயிர் பலி இல்ல, நினைவுகளின் பலி. உங்க நினைவுல இருக்கிற அகிலாவுக்கு நீங்க மனப்பூர்வமா விடை கொடுக்கணும் என்றான் வெற்றி பிசிறின்றி. மௌலி விரக்தியாக புன்னகைத்து கொண்டான். பூஜைகள் குறிப்பிட்ட முகூர்த்தத்தில் தொடங்கியது. மௌலி அதிர்வன வேதத்தின் குறிப்பிட்ட மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்ல தொடங்கினான். அதே நேரம் வெற்றி அகிலாவின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டி மந்திரங்களை சொல்ல தொடங்கினான். வெற்றி சொன்னது போலவே நிறைய தடங்கல்கள். யாரோ அழுவது போல், உரத்த குரலில் சிரிப்பது போல், மயிர்கால்களை யாரோ இழுத்து பிடிப்பது போல் சந்திரமௌலிக்கு துர்சக்திகள் தொல்லை கொடுத்து கொண்டே இருந்தது. கடுமையான துர்நாற்றம் வேறு வீச மூச்சு விடுவதே கூட சிரமமாக இருந்தது. அகிலாவின் நலன் ஒன்றே குறிக்கோள் என்று இருந்த வெற்றியும் மௌலியும் பூஜையை குறைவின்றி செய்தனர். மௌலி, இதோ இந்த மண்ணு அகிலா பிறந்த ஒரு மண்ணு. இதுல நவதானியத்தை விதைச்சு இந்த எள்ளுத்தண்ணி அரிசி மாவு உருண்டைய அந்த குளத்துக்குள்ள கரைச்சாச்சுன்னா அகிலா அவங்களோட பயணத்தை தொடங்கிடுவாங்க. வெற்றி சொல்ல மௌலி அமைதியாய் அந்த மண்ணை பார்த்தான். பூஜை செய்யும் இடத்திற்கு சற்று தள்ளித்தான் அகிலாவும் நின்று கொண்டிருந்தாள். அவர்கள் மந்திரங்கள் சொல்ல சொல்லவே அகிலாவின் உருவம் தெளிவாக தெரிய ஆரம்பித்து இருந்தது. அவளை முதலாக சந்தித்த இரவு எப்படி இருந்தாளோ அப்படி இருந்தாள். பிரிவின் வலி அப்பட்டமாய் தெரிந்தது அவள் முகத்தில். மௌலி அவளை ஆசை தீர பார்த்து கொண்டான். அகிலா எப்படி என் கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சா? அவ பேசினது எனக்கு மட்டும் ஏன் கேட்டுச்சுன்னு நீங்க இன்னும் சொல்லவே இல்லையா சார் என அகிலாவை பார்த்து கொண்டே வெற்றியிடம் ஹீனமாக கேட்டான் மௌலி. நான் சொல்றேன் மௌலி, இந்த பூஜையை முடிச்சிடுவோம். சொல்லுங்க சார், அகிலா இருக்கும்போதே எனக்கு அதை கேட்கணும். வெற்றி இருவரையும் பார்த்து கொண்டே கனமான இதயத்துடன், உங்க 2 பேரும் ஆழ் மனசுலயும் இருந்த அன்புக்கான தேடல் அதுதான் உங்களை சந்திக்க வச்சிருக்கு. நம்ம இறந்ததுக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம மனசு விழிச்சே இருக்கும்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுபோல அகிலா இறந்ததும் அவங்க மனசு விழிச்சிருந்திருக்கணும். பொதுவா நம்ம மனசு நம்ம உடலை சுத்தி தான் இருக்கணும். ஆனா அகிலாவோட மனசுக்குள்ள இந்த வீட்டை விட்டு போனா போதுங்கிற எண்ணம் ஆழமா இருந்ததால அவங்க வீட்டை உடலை விட்டு வெளியே வந்திருக்காங்க. அதே நேரம் நீங்க அங்க வந்திருக்கீங்க. ஒரே அலைவரிசையில இருக்கிறவங்க நல்ல நண்பர்களா இருக்கிறது போல அன்புக்காக ஏங்கின உங்க 2 பேர் எண்ணங்களும் சந்திச்சதால நீங்களும் சந்திச்சிருக்கீங்க. இது எல்லாத்துக்கும் மேல ஆண்டவன் போட்ட கணக்குன்னு ஒன்று இருக்கலையா மௌலி? அது நமக்கு புரியாதே. நான் சொன்னது நான் யோகிச்ச காரணங்கள். வெற்றி நிதானமாக சொல்லி முடிக்க மௌலி தன் கையில் நவதானியங்களை எடுத்து வெற்றி சொன்ன மந்திரங்களை சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணில் விட்டான். மௌலி குளத்தின் அருகே செல்ல அகிலா ஒளி வடிவமாக மௌலியை சுற்றி வந்து வணங்கினாள். மௌலி நீரில் அரிசி மாவு, எள் கலந்த உருண்டையை அகிலாவின் பெயர் சொல்லியபடியே நீரில் கரைத்தான். மௌலி ஒவ்வொன்றாக செய்ய செய்ய அகிலாவின் உருவம் மெல்ல மேலெழும்பியது. மௌலி கடைசி உருண்டையையும் கரைத்து முடிக்க அகிலா கைகூப்பியபடியே காற்றில் கரைந்தாள்.
மௌலி அகிலா சென்ற திசையையே பார்த்தபடி அப்படியே நின்றான். இங்க ரொம்ப நேரம் நிக்க முடியாது மௌலி, கிளம்பலாம். நீங்க சொன்னது போல அன்பின் சக்தி தான் எங்களை பார்க்க வச்சதுன்னா அதே அன்போட சக்தியை அகிலாவை மறுபடியும் என்கிட்ட கொண்டு வரும் இல்லையா சார்? என கேட்டான் மௌலி. அவன் கண்களில் அசாத்திய நம்பிக்கை. வெற்றி அவன் நம்பிக்கை கெடுக்க விரும்பவில்லை. உயிர் வாழ அவனுக்கும் ஏதாவது ஒரு பற்றுக்கொள் வேண்டுமல்லவா? நல்லதே நடக்கும் மௌலி என்று மட்டும் சொன்னான். மௌலியை அவன் வீட்டில் விட்டு வசந்தும் வெற்றியும் தங்கள் அலுவலகத்திற்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். என்ன சார் காதல் இது? பாழா போன காதல், செத்ததுக்கு பின்னாடி கூட விட மாட்டேங்குது. இதெல்லாம் பார்த்தா காதலிக்கவே கூடாதுன்னு தோணுது என்றான் வசந்த். அப்போதுதான் வசந்திடம் சந்திரமௌலி அகிலா குறித்து முழுதாக சொல்லியிருந்தான் வெற்றி. எனக்கு காதலிக்கணும்னு தோணுது வசந்த். மௌலி மாதிரி எதிர்பார்ப்பு இல்லாம அகிலா மாதிரி சுயநலம் இல்லாம காதலிக்கணும் வசந்த். சரியா போச்சு, உங்க காதலி அப்போ எந்த மரத்துல தொங்குதோ என்றான் வசந்த் விளையாட்டாய். மௌலி எதிர்பார்க்கறது போல அகிலா திரும்பி வருவாங்களா சார்? முதல்ல அகிலா இல்லாம மௌலி எப்படி சார் உயிரோட இருப்பாரா? அவர் அப்படியே விட்டுருக்கலாமே சார். சந்திரமௌலிய அகிலாவோட ஆன்மா ஒரு ஒட்டோணி போல உபயோகப்படுத்திக்கிட்டே இருந்தது வசந்த். அது அகிலாவால தடுக்கவே முடியல. மனுஷங்களுக்கு எப்படி உயிர் வாழ ஆக்சிஜன், தண்ணி இதெல்லாம் தேவையோ அப்படி ஆன்மாக்கள் இங்கேயே இருக்கிறதுக்கு மனுஷனோட உயிர் சக்தி தேவை. சந்திரமௌலி கொஞ்சம் கொஞ்சமா செதஞ்சுக்கிட்டே வந்தாரு. அடுத்து அகிலா இங்க இருக்கவே முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் அவங்க போய் தானே ஆகணும். அகிலாவே கூட மௌலியை ஏதாவது செய்ய வாய்ப்பு இருந்தது. அப்படி ஒரு முடிவை அந்த காதலுக்கு வந்துடக்கூடாது. அதனாலதான் இந்த பூஜை, வழி அனுப்பல் எல்லாம். ஆனா மௌலி எப்படி சார் இனி இருப்பாரு? உயிரோட இருப்பாரு வசந்த், கண்டிப்பா இருப்பாரு. அகிலா என்னைக்காவது திரும்பி வருவான்னு அந்த நம்பிக்கையிலேயே வாழ்ந்துடுவாரு. ஆனாலும் கஷ்டம்தான். அப்போ அகிலா வருவாங்கன்னு சொல்றீங்களா சார்? சில கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரியாம இருந்தாதான் வசந்த் அதுக்கு மரியாதை. அது என்னவோ சரித்திரத்தில் இடம்பெறும் சாமானியர்களின் காதல் கதையெல்லாம் வலி மிகுந்ததாகவே இருக்கிறது. முற்றம்.